Hello. Good morning. Your voice கேக்குதா? Is my voice is audible? சொல்லுங்க பாப்போம். காலை வணக்கம்டா. என் வாய்ஸ் கேக்குதாடா? சொல்லுங்க. Good morning. Thank you. ஒரே நிமிஷம் இருங்க. We will start it. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க பாப்போம். சீக்கிரம் எல்லாரையும் ஜாயின் பண்ணுங்க. சயின்ஸ் ஜாயின் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிறது பிளான் கிங்டம். நேற்று நம்ம அனிமல் கிங்டம் பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம் கொஸ்டின்ஸ். நம்ம பிளான் கிங்டம் பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ் காலை வணக்கம். எல்லாம் எந்திரிச்சாச்சா? எந்திரிச்சு பல்லுகளெல்லாம் தேய்ச்சாச்சா? யாராவது பல்லு தேய்க்காமல் செஷன் அட்டன் பண்ணுறீங்களோ? ஸோ வெல்கம் டு த மார்னிங் கிளாஸ்க்கு நண்பன் வைக்கிறேன். குட் மார்னிங். இல்லை நல்ல விஷயம். ஓகே ஃபைன். இப்போ குட் மார்னிங்டாக்கண்ணா. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பிளான் கிங்டம் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். பிளான் கிங்டம் நேற்று நம்ம அனிமல் கிங்டம் பார்த்துருந்தாலும் அதே மாதிரி நம்ம பிளான் கிங்டம் அப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்த்துருவோம். நமஸ்காரம். 5:30 வெயிட் பண்ணுறேன் சார். அப்பா அப்படியாடா? நீங்கள் ஒருத்தர் தான்டா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு. ஓகே ஃபைன்ரா. சூப்பரா. சரி, நம்ம ஆரம்பிச்சிடலாம். அண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு நம்ம அவைலபிளாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அட் த ப்ரைஸ் ஆஃப் 4,999 வந்து நமக்கு ஆஃப்லைன் கோர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருந்துகிட்ருக்கு. ஸோ தோஸ் ஆர் ஆல் இன்ட்ரெஸ்டட் வந்துட்டு நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாமே வந்து ஆஃப்லைன் சென்டர் இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? எஸ் ஃபைன். ஆரம்பிச்சிருவோமா? டன். ஷால் வி ஸ்டார்ட் இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். அச்சு ஓட விட்டுடலாம் இன்னைக்கு. $544 அப்படியாடா? எஸ்டா. காலை வணக்கம். குட் மார்னிங். எல்லாருக்கும் குட் மார்னிங். ஐ திங்க் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லுவோம். பக்ரீத்தான ஸ்பெஷல் டே இல்லையா இன்றைக்கி? ஸோ அப்படி ஹாப்பி பக்ரீத் டு ஆல். ஓகே ஃபைன். ஹலோ நானி. எல்லாருக்குமே ஹாப்பி பக்ரீத் நல்வாழ்த்துக்களை நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தியானம் நல்லா போய் பிரியாணிலாம் சாப்பிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கால் பண்ணி நண்பா வணக்கம் நண்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேளுங்க. என்னடா பிரியாணிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, போய் சாப்பிட்டு வந்துடும். ஓகேவா? இன்றைக்கி ஒரு புடி அவ்வளோதான். சாத்தா மாரி எல்லோரும் வாங்கன்னு அங்கே போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஃபைன். என்ஜாய். ஹாப்பி பக்ரீத்துக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். ஓகே சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா எல்லாருமே? எங்கே நாலு பத்தலையே குட்டியும் பத்தலை முட்டியும் பத்தலை. நார்மலாக இன்னும் இவ்வளோ பேர் தான் இருக்கீங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணால் ஆரம்பிச்சிடலாம். ஹாப்பி பக்ரீத் டு யூ. தேங்க்யூ டாங்கண்ணா. சேம் டு யூ. ஹாய்டா தமிழரசி. ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம். நான் எப்போவுமே சொன்ன மாதிரி அனிமல் கிங்டம் மாதிரியே நம்ம பிளான் கிண்டத்துலேயும் கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது பார்க்க உங்களுக்கும் வந்து ரீஃப்ரேம் ஆயிரும். ஓகே, நான் அதோட கான்செப்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கும். ஃபைன். சரி, ஒரு பிளாஸ்ட் ஒன்று போட்டுருங்க. இப்போ நம்ம ஆரம்பிச்சுட்றோம். நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி கையில் ஒரு
இதை எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்றது. தூக்கம் பயங்கரமாக நடக்குது சார். ஆமாம், என்ன பண்ணுறது? செஷன் டைமிங் மாற்றிடுவோமா? ஒரு 8 மணிக்குன்னு போட்டு விட்ருமா? அப்போது சார் 8 மணிக்கெலாம் எப்படி சார், 10 மணிக்கு சார், 10 மணிக்கெலாம் எப்படி சார், சரி மதியம் 12 மணி சார், 12 மணி சாப்பிட்ற டைம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சரி, பிளாஸ்ட் போட்டு நம்ம ஆரம்பிச்சிடும். ஹாய் 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 ஹாய். செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. அண்ட் அதே கான்செப்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுரும். ஓகேவா? காலையிலே பிரியாணி ஆடு வருது சார், இன்றைக்கி ஞாபகப்படுத்துதாண்டா பக்ரீத் அப்படின்னு ஞாபகப்படுத்து தான் காலையிலே பிரியாணி ஆடு வந்துட்டுருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஐயோ ஆடு மறந்துட்டேன், ஆஃப் பண்ண மறந்துட்டேன், சொல்ல மறந்துட்டேன்டா. சார்ரா நமக்கு இந்த மார்னிங் கிளாஸ்னாலே இதான் பிரச்சனை, சும்மாவே ஆட் இது ஆகிட்டு இருக்கும். அண்ட் இதில் வேறு எந்த ஒரு பிரச்சனை வேறு ஓடிட்டு இருந்திருக்கு. ஸோ சாரி ஜெயலட்சுமி. ஓகே எஸ் ஹாப்பி பக்ரீத். ஓட்ஸ் ஆட் இருக்காங்க, அதான் காலங்காத்தால் ஓட்ஸ் சாப்பிடணும், மதியானம் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ரிமைனிங்காக தான் வந்துட்டுருக்கு. ஓகேவா? ரிமைனிங்காக தான் வந்துட்டுருக்கு அப்படின்றது ஃபைனா? ஓகேவா? சூப்பர். சரி ராக்கன்லாம் நம்ம ஆரம்பிச்சிருவோம். இன்றைக்கி ஸ்டார்ட் த செஷன் ஆரம்பிச்சிடலாம். நம்ம மதியானம் நல்லா போய் பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். கான்செப்டில் இருக்கு பேஸ் பண்ணி வரக்கூட நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்றதை பார்த்தலாம். அப்படியே டைம் ஆகுமோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்கே ஹேவ் a cell wall is made up of. ஆல்கேயோட செல் வால் எதனால மேடப் ஆயிருக்கும்? ஆல்கே which has a cell wall which is made up of. ஆல்கேயோட செல் வால் எதனால மேடப் ஆயிருக்க போகுது? ஆல்கேயோட செல் வால் எதனால மேடப் ஆயிருக்க போகுது? இட்ஸ் மை டைம். ஆட் வருது சார். வாட் டு டூ டாக்கண்ணா? ஆட் நான் ஸ்டாப் பண்ண சொல்லிடுறேன். பட் உங்களுக்கே தெரியும் மார்னிங் கிளாஸ்னாலே தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பக்ரீத் வேறு, இன்றைக்கி லீவ் வேறு ஆஃபீஸு. வாட் டு டூ? என்னவா இருக்க போது? ஆப்ஷன் ஏ செல்லோஸ் கேலக்டான்ஸ் அண்ட் மேனாஸ். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆல்கேயோட செல்வோ நம்மளால மேடப் இருக்கு. கருப்பு கலர் இருக்கும், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கல்லு அப்படின்னு சொல்லிட்டு. Cellulose, galactose and mannose. Option A will be the right answer. Okay, it's going to be option A. Option A. Say A for Ratavati. Option A will be the right answer. Cellulose, galactose and gana. Okay, super. Santosh, Monisha, Jayalashmi, Kirtana, Tamlarasi, Gautam, Kalagirina. It's going to be option A is the right answer. Super. Option A. Cellulose, galactose and mannose. நமக்கு எப்படி நம்ம பிளான் கான்செப்ட்ல இருந்துக்கோ அதே கான்செப்ட்ல இங்கே மேடப் இருக்குது. எப்படி நம்ம பிளான்ஸ்ல ஒரு செல் வால் வந்து மேடப் இருக்க கான்செப்ஷன் நம்ம பார்ப்போமோ அதே கான்செப்ஷன் பேஸ் தான் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ செல்லோஸ் கேலக்டோஸ் அண்ட் மேனாஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Male and female gametophytes are independent and free living in. Male and female gametophytes and female gametophytes independent இருக்கும் and free living. எதில் வந்து free living இருக்க போகுது? And free living in male and female gametophytes are independent ஆகும் இருக்கும் and also be free living. free living எதில் இருக்க போகுது? எதில் இருக்க போகுது? எஸ் இட்ஸ் ஆப்ஷன் டி. டிஷ்யூம் டி அப்படின்னு சொல்லக்கூடிய டி ஸ்பாக்னத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ஸ் பேஸ் பண்ணி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டண்டாக இருக்கும் அண்ட் ஃப்ரீ லிவிங் கான்செப்ஷன் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி டிஷ்யூம் டி. ஆப்ஷன் டி ஸ்பாக்னம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமெட்டோஃபைட்டிக் பாடி வந்து நமக்கு 2 டைப் ஆஃப் கேமெட்டோஃபைட்டிக் பாடி, ஸ்போரோஃபைட்டிக் பாடி அப்படிங்கிற ஒரு பாடி இருக்குது. பிரயோஃபைட்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கேமெட்டோஃபைட்டிக் பாடி தான் டாமினண்ட்டாக இருக்கும். என்ன இருக்கும்? கேமெட்டோஃபைட்டிக் பாடி தான் எனக்கு எடுக்க போது டாமினண்ட்டாக இருக்க போது அந்த கான்செப்ஷுவல் பேஸில் இருந்து அதுதான் என்ன டாமினண்ட்டாக அப்படின்னு பேசிக்காக சொல்லுவோம். அதை ப்ரொவைட் பண்ணிருக்கோம், நியூட்ரிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அதனால தான் இண்டிபெண்டண்டாக இருக்கும் போது ஸோ பேசிக்காக இதில் பார்க்கணும் ஸ்பாக் நம்ம பேஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, குட் மார்னிங் சத்ய சுரேஷ். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி டிஷ்யூம் டி. ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ் கலக்கிட்டீங்களா? மோனிஷா, தமிழரசி, கௌதம், கோமதி, கீர்த்தனா, சந்தோஷ், ஜெயலட்சுமி, சரத், ஃபாத்திமா, கீர்த்தனா, கௌதம், சூப்பர் இருக்கணும். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி ஸ்பாக்னம் பிரயோஃபைட்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அடுத்த கட்ட கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா which is the next question is going to be a prokaryotic autotrophic nitrogen fixing symbiote is found in prokaryotic autotrophic nitrogen fixing. நல்லா புரிஞ்சுங்க, prokaryotic தான் கேட்டிருக்காங்க, eukaryotic கிடையாது. prokaryotic autotrophic nitrogen fixing. prokaryotic autotrophic nitrogen fixing. prokaryotic autotrophic nitrogen fixing symbiote is found in yes இதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது prokaryotic கொடுத்ததனால is going to be option C cycas is the right answer. option C இல்ல option A. say A for Ratavati. option A cycas is going to be the right answer. ரகங்களா நோட் பண்ணி வச்சுங்க. option A cycas.
ஓகேவா ஆப்ஷன் ஏ சைக்கஸ் ஏ ஃபார் டாபட்டி ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர் ப்ரோகாரியோட்டிக் ஆட்டோட்ரோபிக் நைட்ரஜன் பேசிக் சிம்பியாட் இஸ் ஃபவுண்ட் எங்க ஃபவுண்ட் ஆகப்படுகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைக்கஸ்ல வந்து ஃபவுண்ட் ஆகப்படுகிறது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர் இது ப்ரோகாரியோட்டிக்ல நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க உங்களுக்கு அதெல்லாம் சைனோ பாக்டீரியா பேஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா சூப்பராக ஃபைன்ரா சூப்பரா மோனிஷா கீர்த்தனா ரூபு ஜெயலட்சுமி தமிழரசி சத்யா கௌதம் சந்தோஷ் பார்வதி Gautam, Gomadi, Kalagini is going to be option A, Cycus is going to be the right answer. Option A, Cycus will be a right answer. And next question, அடுத்த கட்ட question என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா Archegonia is present in எங்க present இருக்க போகுது Archegonia Antheridia Archegonia படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா Antheridia Archegonia அப்படிங்கற கான்செப்ஷன்ல படிச்சிருப்போம் அதுல Archegonia எங்க present இருக்க போகுது இந்த ஆப்ஷன்ல சீல ஃபுனாரியால இல்ல மார்கான்ஷியால பிரசன்ட் ஆயிருக்க போகுது தலைவன் எங்க பிரசன்ட் ஆயிருக்கான் மார்கான்ஷியால காலை வணக்கம் குட் மார்னிங் யா பிரயோஃபைட்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஆர்கிகோனியா அப்படின்றதும் ஆர்கிகோனியா 4 அப்படின்றதும் ஆந்த்ரிடியா அப்படின்றது ஆந்த்ரிடியன்ஸ் 4 அப்படின்றதும் பேசிக்கா சேம் தான் ஓகேவா சோ இட்ஸ் கோயிங் டு பிரசன்ட் இன் மார்கான்ஷியா ஆப்ஷன் டி மார்கான்ஷியா இஸ் தி ரைட் ஆன்சர் டிஷும் Durandar D. Okay, option D will be the right answer. Okay, option D is going to be the right answer. Archegonia spore is present in Markantia. Option D will be the right answer. Note பண்ணிச்சோங்க தெரியாத நோட் பண்ணிச்சோங்க it's option D ரக்கனா okay option D Markantia is the right answer. Okay, எத்தனை மணிக்கு நான் எழுந்தேனா அலாரம் எத்தனை மணிக்கு வச்சிருப்பேன் ஒரு 5 to 5 o'clock வச்சிருப்பேன் நினைக்கிறேன் Clarify என்னடா இது I will clarify you all our doubts I am also so sad about listening about me என்னதுடா இதெல்லாம் கிளாரிஃபை பண்ண போறேன் நானி என்னத்த கிளாரிஃபிகேஷன் பண்ண போறீங்க ஓகே சரி நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுதுனா the gametophyte is not an independent free living generation in எதுல வந்துட்டு gametophyte is not an independent free living generation நீங்களுமா சேம் பிச் எதுல வந்து gametophyte is not an independent free living எதுல not an independent free living கேட்டிருக்காங்க எதுல வந்து gametophyte is not an independent free living எதுல வந்து not an independent free living எதுல அப்படி பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போம்ஸ்ல எந்த கான்செப்ட்ல வரக்கூடிய ஜிம்னோஸ்போம்ல பைனஸ் அப்படி நம்ம சொல்லக்கூடிய ஜிம்னோஸ்போம்ஸ்ல சோ இட்ஸ் கோயிங் டு பீ சாக்சி வந்துட்டாங்க பாத்தீங்களா சாக்சி வந்துட்டாங்க இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் சி சாக்சி ஜிம்னோஸ்போம் ஓகேவா so option C gymnosperm is the right answer ஓகேவா gymnosperm is going to be the right answer நோட் பண்ணி வச்சுக்கோங்க so option C is the right answer option C soxy is the right answer ஓகேவா option C soxy will be the right answer கனா சூப்பரா மோனிஷா பார்வதி தமிழரசி கோமதி கீர்த்தனா ஜெயலட்சுமி சத்யா ராஜேஸ்வரி கௌதம் யா கலக்கிறீங்களா கனா ஓகே it's going to be option C கோமதி சூப்பர் option C is the right answer option C will be the right answer ஓகேவா ஆமா பக்ரீத் அன்னைக்கு நீங்கள் ஈவினிங் பிரியாணி சாப்பிட போயிருவீங்க இல்லையா அதனால தான் காலையில் கிளாஸ் வச்சுக்கிறேன் ஹாப்பி பக்ரீத்ரா ஃபரா எஸ் இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन கம்பேர்ட் வித் gametophyte கம்பேர் பண்ணும்போது bryophytes வந்துட்டு gametophyte of the vascularis tends to be compared to the gametophyte of the bryophytes the gametophytes of the vascular pants tends to be எப்படி இருக்க போகுது how it will be how it's going to be yeah jinjika kijika jinjika yes இதுக்கும் ஆப்ஷன் சி ஸ்மாலரா இருக்கும் and have a smaller sets organ which will be smaller generally smaller இருக்க போகுது vascular plants பேஸ் பண்ணி gametophyte வந்துட்டு and அதுலயே நாம என்ன பார்க்க முடியும் smaller sets organ பார்க்க முடியும் so soxy is going to be the right answer okay it's going to be soxy வந்துட்டாங்க ஆப்ஷன் சி soxy will be the right answer இருக்குங்களா சூப்பரா மோனிஷா தமிழரசி ஃபரா thank you மா ஓகேமா ஜெயலட்சுமி சந்தோஷ் கீர்த்தனா Satya, Gautam, yeah, கலக்கிறீங்க it's going to be option C will be the right answer option C is going to be the right answer you didn't do any mistake யார் கூட பேசிட்டு இருக்க எனக்கு தெரியலையே டேய் நானி நீ யார் கூட பேசிட்டு இருக்க தனியா பேசிட்டு இருக்கியா பேய் பிடிச்சிருச்சா
Fine. இதுக்கு சாக்ஸி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி சாக்ஸி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். 7 क्वेश्चन முடிச்சிட்டோம். அடுத்த क्वेश्चन கான்செப்ட் பார்த்தலாம். And Selaginella and Salvinia எங்கயாவது கேட்டிருப்பீங்க. Selaginella and Salvinia are considered to be represent a significant step towards the evolution of the sea rabbit because Selaginella and Salvinia are considered to be a represent significant step towards the evolution of the sea rabbit because எதனால அப்படி சொல்லிருக்கோம்? Selaginella and Salvinia are considered to be represent a significant step towards the evolutions. புது ஸ்பீஸா எவால்வ் ஆகி போறதுக்கு significant steps இருந்துட்டு இருக்கு அந்த sea rabbit. எதனால நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கோம் அப்படினது பாத்தீங்கன்னா because yes, the embryo in a female gametophyte which is retaining on the parent sporophyte. Option D, dishum D, துரந்தர் D அப்படின்னு சொல்லி dishum அப்படியே D. Embryo develop in a female gametophyteல வந்துட்டு டெவலப் ஆகக்கூடிய embryo வந்துட்டு அதோட parentோட அந்த parentோட sporophyte என்ன பண்ணிருக்கான் retain பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். parentோட sporophyte என்ன பண்ணிருக்கான் retain பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். So option D, dishum D will be the right answer. மறந்துடாதீங்க. dragon D, okay, dragon D, dishum D அப்படின்னு சொல்லி disturbing D அது ஓகே ஃபைன் சூப்பர். தமிழரசி, கோமதி, சந்தோஷ், மோனிஷா, கீர்த்தனா, பார்வதி, ஜெயலட்சுமி, கௌதம், சத்யா, ஃபரா, தூமஜாலே. தூம்னால எத்தனை क्वेश्चन தான் ஞாபகம் வர போல. தூமஜாலே டி. ஓகே, it's going to be option D will be the right answer. ஃபோன் ஹேங் ஆக ஆரம்பிச்சிரு சார். காலங்காத்தால சுப முகூர்த்தத்தில் பேய் வராதுன்னு சொல்லுவாங்க. இது என்ன காலங்காத்தால வர பேயா இருக்கு? காலங்காத்தாலையும் வருது, மதியம் வருது, நைட்டும் வருது. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? எனக்கு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்ல மாதிரி வந்துட்டு இருக்கு. சரி, இது நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் 4 ஸ்டேட்மெண்ட். அந்த ஃபாலோயிங் 4 ஸ்டேட்மெண்ட்ல ராங் ஆன ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. 2 ராங் ஆன ஸ்டேட்மெண்ட். which are the 2 statements are wrong? 2 ராங் ஆன ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்கடா. which are the 2 statement are wrong அப்படின்றது. ஈவினிங் இரியானி இருக்கும் உங்களுக்கு, மார்னிங் ப்ரேயர் இருக்குன்னு தெரியலையே சார். பேசிக்காக பிரியாணி தான் இப்போ நிறைய பேருக்கு முக்கியமாக இருந்திருக்கு. இவ்வளவும் பண்ணி மண்டை மேலே கொண்டையை மறந்துட்டீங்களே சார், அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. யா ஃபைன். சரி, விச் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட்? ராங்கான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவன் ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்கான், ரைட்டான ஸ்டேட்மெண்ட்டை கேட்கல. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அடிக்கணும் அப்படின்றது. ஸ்போரோபைட் இந்த லிவர்ஸ் மேட் டு எலாபரேட் தேன் இன் மாசஸ். இல்லை, மாசஸோட இதாக இருக்காது. சால்வினியா செட்டிரோஸ்போரஸ். லைஃப் சைக்கிள்ஸ் all seed bearing is a plant is diplomatic. In pinus, male female cones are born in different trees. So wrong ஆன ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். So it's going to be option D is the right answer. Option B. Okay, B for பாலையா. பாலையா கார் வந்துட்டார். காலங்காத்தால பாலையா காரை பார்க்கல அப்படின்னா டென்ஷனே ஆகாது. So option B, Balaya is the right answer. Okay, option B will be the right answer. A and D is going to be the right answer. Okay, A and D is going to be the right answer. அந்த பிரியாணி சாப்பிட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கேமரி ஐஸ்கிரீம் வந்துட்டு இருக்காது. மறந்துடாதீங்க. ஓகே, ரிசப்டிவ் ஆர்டர் போட்டு சாப்பிட்ரு. ஓகே, எஸ் பிளாஸ்ட் பி பயோ பிளாஸ்ட் பி இஸ் கோயிங் டு பி எஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. இட்ஸ் பாலையா பி வந்தாச்சு. பாலையா. ஓகே, சூப்பர். மோனிஷா, தமிழரசி, ஜெயலட்சுமி, சத்யா, கௌதம், கீர்த்தனா, சந்தோஷ், ஃபரா, கோமதி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. பாலையா பி will be the right answer. பி. நான் யார் தெரியல, என் பேர் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய பாலையா. which of the following is a correct statement? மறுபடியும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. which of the following is a correct statement? கரெக்டாக சொல்லியிருக்காங்க சார், ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதாவது இருக்குது. which of the following is a correct ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. which of the following is a correct statement? தெய்வமே இங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். தெய்வமே தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையை. கண்ணுங்களா செல்லங்களா கரெக்டா பாருங்கடா. டே ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டஸ் ஃப்ரில்லிங் கிடையாதுடா கண்ணுங்களா. ஸோ ஆப்ஷன் டி இதுக்கு ஆரிஜின் ஆஃப் sea rabbit can be traced in pteridophytes. ஆரிஜின் ஆஃப் sea rabbits நம்ம pteridophytesலையும் ட்ரேஸ் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரைட் ஆன்சராக இருந்துட்டு இருக்கு. ஸோ டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, டி இஸ் ரைட் ஆன்சர். இருக்குன்னா
ஆப்ஷன் டி டிஷ்யூம் துரந்தர் டி வரக்கூடிய டி தான் ரைட் ஆன்சர் வந்துருக்கு போது நோட் பண்ணி வச்சோங்க ஓகே அந்த டெரிடோஃபைட்ஸ் பேஸ் கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்கான் fine D for disum yes D for disum option D is right answer disum D will be right answer origin of sea rabbit can be traced in pteridophytes ல நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஓகேவா cycas and adiantum resembles each other in having cycas and adiantum resembles each other எப்படி ஒரு cycasம் ஒரு adiantum resemble பண்ணுது how do the cycas and adiantum resembles ரெண்டுத்துல என்ன இருக்கு காமனா என்ன இருக்க போகுது சைக்கஸ்லையும் அடியாண்டம்லையும் காமனாக நம்ம பார்க்கக்கூடியது என்னவா இருக்குது சைக்கஸ் அண்ட் அடியாண்டம் நம்ம காமனாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது which is சீடா மொட்டைல் ஸ்பெர்ம்ஸா கேம்பியமா வெசில்ஸா சைக்கஸ் அண்ட் அடியாண்டம் resembles each other in having motile sperms having a movement of sperms motile sperms சொல்லிட்டிருப்போம் it's going to be option B will be the right answer option B motile sperm ஓட presence நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றது ஓகே motile sperms ஓட presence நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றது so it's going to be option B பல்லையா B blast bioblast B அப்படினு சொல்லக்கூடிய option B motile sperms நம்ம சைக்கஸ்லயும் பார்க்கலாம் காம்பினேஷன் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அடியாண்டன்லயும் பார்க்கலாம் botany B அப்பா buffering B ஐயோ இவ்வளோ யோசிச்சு நம்ம பாட்டனி பிஏ யோசிக்கல பார்த்தீங்களா சூப்பர் இருக்கும் மதி ஓகே சூப்பர் தமிழரசி சந்தோஷ் மோனிஷா ஜெயலட்சுமி சத்யா ஃபரா கௌதம் கோமதி கலக்கிறீங்களா சொல்லுவே ஆப்ஷன் பி மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர் which is the similar in சைக்கஸ் அண்ட் அடியாண்டம் சைக்கஸ் அண்ட் அடியாண்டம்ல நம்ம சிமிலர் கான்செப்ஷன் பார்க்கறது அதுவா தான் இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா அடுத்த क्वेश्चन கான்செப்ஷன் பார்த்தலாம் அடுத்து என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா it's going to be which one of the following pairs is wrongly matched தப்பா மேட்ச் ஆயிருக்கு which one of the following pairs is wrongly matched தப்பா incorrect match ஆகக்கூடிய pair என்னவா இருந்துருக்கு which one of the following is wrongly matched which is wrongly matched hi Vaishali சொல்லிட்டீங்களா நான் தான் மிஸ் பண்ணிட்டேனா ஒரு ரெண்டுத்துக்கும் ஆப்ஷன் டி அப்படி வருதுன்னு சொல்லிட்டீங்களா கன்ஃபார்மா போட்டலாமா இது வந்துட்டு ஒரு ஜிம்னோஸ்பம் வரனால ஆர்கிகோனியா ப்ரெசென்ட் ஆயிருக்கும் எது ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வினியா ப்ரோத்தாலஸ் இருக்காது இதுதான் ராங்லி மேட்ச் அப்படின்றது ஸோ சே ஏ ஃபார் அடாவடி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா கிங்கோ அப்படின்றது ஜிம்னோஸ்பம் கண்டிப்பாக ஆர்கிகோனியா ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஓகேவா ஸோ அதனால ஆப்ஷன் ஏ சே ஏ ஃபார் அடாவடி ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ ஓகேவா நோட் பண்ணி வச்சோங்க சால்வினியா ப்ரோத்தாலஸ் இஸ் அ ராங்லி மேட்ச் அதில் இருக்காது அப்படின்றது அவன் ராங்லி மேட்ச் தான் கேட்டிருக்கானே தவிர கரெக்ட்லி மேட்ச் கேட்கவில்லை ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சோங்க ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த right answer next question பார்த்தலாம் அடுத்த கட்ட கேள்வி பாத்தீங்க அப்படினா read the following and how many of the statements are correct கரெக்டான ஸ்டேட்மென்ட் எந்த ஸ்டேட்மென்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்னு சொல்லணும் ஓகே சும்மா படிச்சு முடிச்சிட்டு இந்த ஸ்டேட்மென்ட்லாம் எந்த ஸ்டேட்மென்ட்லாம் கரெக்ட் அப்படினு சொல்லணும் equisetum and ஓகே கண்டுபிடிச்சாச்சு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா which is the right answer சொல்லுங்க பாப்போம் which is the right answer come on சரி ஆப்ஷன் சி சாக்சி இதுக்கு ரைட் ஆன்சரா இருக்கா ஒண்ணே மட்டும் தான் நமக்கு எனக்கு கரெக்டான ஆன்சரா இருந்திருக்கு அந்த ஒண்ணு எந்த ஒண்ணு அந்த ஒன்று எந்த ஒன்று அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று இந்த ஒன்று அப்படின்னு சொல்ல மாதிரி கிங்கோ மேல் கேமெட் இஸ் நாட் இண்டிபெண்ட் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்குது மிச்சம் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் தப்பாக தான் இருந்துட்டுருக்கு ஓகேவா ஸோ பி அப்படின்ற பாலயாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டாக இருக்கே தவிர ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஒன்று தான் கரெக்டாக இருக்குது அந்த ஒன்று எந்த ஒன்று அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிங்கோ இஸ் அ மேல் கேமெட் ஆஃப் இட் இஸ் நாட் இண்டிபெண்ட் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கே தவிர மிச்சம் எல்லாமே தப்பாக கொடுத்துருக்கோம்
எல்லாமே என்ன கொடுத்துருக்கான் பூரா தப்பு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தப்பாக தான் கொடுத்துருக்கான். ஸோ ஆப்ஷன் சி சாக் சி வில் பி த ரைட் ஆன்சர். சாக் சி வில் பி ரைட் ஆன்சர். அந்த ஒன்று என்னவா இருக்க போது த கிங்கோ இஸ் மேல் கேமெட் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட் அப்படின்ற பி தான் ரைட்டாக இருக்க போது. ஸோ ஆப்ஷன் சி சாக் சி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். செலக்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட். அகைன் செலக்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட். ராங் ஸ்டேட்மெண்ட் ரைட் ஸ்டேட்மெண்ட்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தோம் நம்ம 2026லேயும் கொஞ்சம் கொஸ்டின் வந்தாங்க. பட் அசசினேட் ரீசன் மட்டும் தான் கேட்கல. பட் இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம். அதையும் நம்ம பார்த்து எதையும் நம்ம மிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம கஷ்ட காலத்துக்கு இப்போ கேட்டு விட்டோன்னா அவ்வளோதான். சரி, மறுபடியும் ராங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. விச் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் திஸ்? இதில் என்ன கொடுத்துருப்பான்? தலையிலாக கொடுத்துருக்கான். ஓகே, அவ்வளோதான். பிளாஸ்ட் தான், சூப்பர் பிளாஸ்ட் தான். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி பிளாஸ்ட் ரைட் ஆன்சர். ஒரு நிமிஷம் இருங்கடா. ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். 1 2 3. ஸோ பாலையா கவர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். பெங்களூர் பி, ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய பெங்களூர் பி அப்படின்னு சொல்லிக்கலாம். எது வேணால் சொல்லலாம். பட் ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. பிக் பாஸ் பி, எந்த பியாக இருந்தால் பி. ஓகே, சூப்பர். தமிழரசி, சந்தோஷ், மோனிஷா, ஜெயலட்சுமி, கீர்த்தனா, பார்வதி, கௌதம், சத்யா, வைஷாலி, கோமதி, சூப்பர்மா. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி. அதில் மாற்றி எப்படி கொடுத்துருக்காங்க? அதெல்லாம் ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின், மறுபடியும் ரேட் த ஸ்டேட்மெண்ட். என்ன சார் இதே வந்துட்டு இருக்குன்னா சொல்லுங்க, கண்டுபிடிப்போம். அதுக்கு தானே இருக்கோம், அதுக்கு தானே படிக்கிறது தானே இருந்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு எதெல்லாம் கரெக்டான ஆன்சர்னு சொல்லுங்க. எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டான இருக்குன்னு சொல்லுங்க. In liverwort, mosses and ferns, இதெல்லாம் கேட்டிருக்கேன், கரெக்டாக தான் கேட்டிருக்கேன். ஓகே. In liverworts, mosses and ferns, gametophytes are free living. The gymnosperms and some ferns are heterosporous. Sexual reproduction in fucus, volvas, albugois, oogamous. The sporophytic use of liverworts is more elaborate than in mosses. இது வராது. Both Pinus and Marcantius dioecious, Pinus கிடையாது. Okay, it's going to be சாக்சி. மூணு விஷயம் தான் ரைட் ஆன்சராக இருந்துருக்க போது. இங்கேயும் சாக்சியோட இதாக இருக்குது. ஸோ சாக்சி 3 இஸ் ரைட் ஆன்சர். என்ன 3? ஏபிசி இஸ் கரெக்ட். ஓகே, ஏபிசி இஸ் கரெக்டாக இருக்குது. சூப்பராக ஃபைன்ரா. சாக்சி கியூசி சாக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்கனி சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. எஸ், சாக்சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பராக. தமிழரசி, மோனிஷா, ஜெயலட்சுமி, கமலக்கண்ணன், சத்யா, கௌதம், கோமதி, வைஷாலி, கலைக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி சாக்சி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். 3 என்ன 3 இருக்க போது? இட்ஸ் கோயிங் டு பி ஏ, பி அண்ட் சி அப்படின்ற 3 விஷயம். ஓகே, ஏ, பி அண்ட் சி அப்படின்னு இருக்குது. ஓகே, ஏ, பி அண்ட் சி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், மெகாஸ்பொராஞ்சியம் இஸ் ஈக்குவலன்ட் டு. மெகாஸ்பொராஞ்சியமோட இன்னொரு பேருன்னு சொல்லலாம். மெகாஸ்பொராஞ்சியம் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? மெகாஸ்பொராஞ்சியம் நம்ம என்ன பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருப்போம். மெகாஸ்பொராஞ்சியம் இஸ் ஈக்குவலன்ட் டு அப்படின்றது அந்த இதுலேயே என்னது கீழே வந்துட்டு இருக்கு. இந்த இதுலேயே நம்ம கிளியராக பார்த்துருப்போம். தி மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு. தி மெகாஸ்பொராஞ்சியம் அது சைட்லேயே வந்து ஒரு பேர் எழுதி கொடுத்துருப்போம். அது சைட்லேயே என்ன பேர் எழுதியிருப்பான்? ஓவியூல் அப்படின்னு எழுதியிருப்பான். என்ன எழுதியிருப்பான்? ஓவியூல் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ ஓவியூலும் ஒன்று தான், நமக்கு மெகாஸ்பொராஞ்சியமும் ஒன்று தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி. எஸ் டைனோசர் டி இஸ் ரைட் ஆன்சர். நமக்கு ஓவியூலும் ஒன்றா தான் இருக்குது, அதேமாதிரி மெகாஸ்பொராஞ்சியம் ஒன்றா தான் இருக்குது. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் டிஷும் டி, ஆப்ஷன் டி, ட்ராகன் டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஓவியூலும் ஒன்று தான், நமக்கு மெகாஸ்பொராஞ்சியம் ஒன்று தான். நம்ம பேக்காக வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கோன்றதை பார்த்துருப்போம். ஓகே, விச் இஸ் ஆக்ட் ஆஸ் அ பேக்காக நம்ம பார்த்துருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, பிசைட்ஸ் அ பேடி ஃபீல்ட், சைனோபாக்டீரியா ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன்சைட் த வெஜிடேஷன் பார்ட்ஸ் ஆஃப். பேடி ஃபீல்ட்ஸையும் தாண்டி சைனோபாக்டீரியா எங்கே பார்க்க முடியும்? ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன்சைட் த வெஜிடேஷன் பார்ட் ஆஃப்
paddy fields in தாண்டி cyanobacteria are also found inside the vegetation part of எந்த பார்ட்ல பார்க்க முடியும் vegetation part of cyanobacteria can also be found in the vegetation parts of add வரும்டா கண்ணா மார்னிங் கிளாஸ் இல்லையா மார்னிங் கிளாஸ்னால add வருதுடா sorry for that yeah ஜிக்கினி வராலே அப்படி வராது இட்ஸ் கோயிங் டு பி பாலையாகாரு ஆப்ஷன் பி பாலையாகாரு ஆப்ஷன் சைக்கஸ் இஸ் த ரைட் ஆன்சர் எங்க பார்க்க முடியும் வெஜிடேஷன் பார்ட் ஆஃப் சைக்கஸ்ல வந்துட்டு நம்ம பேடி ஃபைல்ஸ் சைனோபாக்டீரியா பேஸ் பண்ணி நம்மளால அதோட பிரசன்ஸ் வந்துட்டு பார்க்க முடியும் அப்படின்றாங்க ஸோ ஆப்ஷன் பி சைக்கஸ் இஸ் ரைட் ஆன்சர் பாலையாகாரு ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர் எஸ் சூப்பர் இருக்கா பாலையா ஜெய் பாலையா யா ஜெய் பாலையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் சூப்பராக கீர்த்தனா மோனிஷா தமிழரசி ஜெயலட்சுமி சத்யா கௌதம் கோமதி வைஷாலி பிரீத்தி சுபலட்சுமி சந்தோஷ் சூப்பராக இருக்காங்களா ஆப்ஷன் பி சைக்கஸ் இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கட்ட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் கால் மாட்டிக்கிச்சு ஓகே ஃபைன் வந்துருச்சு ஐசோகேமஸ் கண்டிஷன் வித் நான் ஃபிளாஜிலேட்டர் கேமெட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஐசோகேமஸ் கண்டிஷன்ஸ் வித் நான் ஃபிளாஜிலேட்டர் கேமெட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஐசோகேமஸ் கண்டிஷனில் ஃபிளாஜிலேட்டர் கேமெட்ஸ் நான் ஃபிளாஜிலேட்டர் கேமெட்ஸ் என்ன இருக்க போகுது Isolamus condition with non-flagellated gametes are found in எதில் ஃபவுண்ட் ஆக முடியும் நான் ஃபிளாஜிலேட்டர் கேமெட்ஸ் நல்லா பண்ணுங்க ஐசோகேமஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டோம் ஐசோகேமஸ் கண்டிஷன்ஸ் ஏ பி சி டி யாரும் போடலையா எல்லாத்தையும் போட வேண்டியது ஓகே ஐசோகேமஸ் கண்டிஷன்ஸ் வித் நான் ஃபிளாஜிலேட்டர் கேமெட்ஸ் கேன் பி ஃபவுண்ட் இன் கைராக்கெல்லாம் கைரான ஸ்பைரோகைரால ஃபவுண்ட் ஆக முடியும் ஸோ ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர் பல்லையா கரு வரக்கூடிய ஆப்ஷன் பி ஜெய் பாலையா அப்படின்னு நம்ம பாலையா கரு மறக்கக்கூடாது ஓகே ஸோ ஆப்ஷன் பி ஸ்பைரோகைரா இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர் இருக்குன்னா ஐசோகேமஸ் கண்டிஷன் நான் ஃபிளாஜிலேட்டர் கேமெட்ஸ் ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே பிக் பாஸ் பி எஸ் ஆப்ஷன் பி பல்லையா கரு பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைரோகைரால நம்மளால் ஃபவுண்ட் பண்ண முடிகிறது ஸ்பைரோகைராவை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இதுக்கு தான் உதாரணம் அப்படின்றது ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் அடுத்த கட்ட கேள்வி மறுபடியும் select the wrong statement from the following கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ல ராங்கான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க which is the wrong statement from the following எது ராங்கான ஸ்டேட்மெண்டா இருக்கு ஐ திங்க் அதே தான் ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க நீங்க யார் அதே கான்செப்ஷன் நமக்கு என்ன இருக்கு ரிப்பீட் ஆயிருக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம் ஓகே தனித்தனியாக கொடுத்து பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன் பட் இங்கே வந்து ஸோ சேம் பேஸில் கொடுத்துருக்கான் ஸோ சாக்ஸி வில் பி த ரைட் ஆன்சர் மாற்றி கொடுத்துருக்கான் ஸோ ஆப்ஷன் சி சாக்ஸி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சராக இருந்துச்சு ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க சாக்ஸி ஆப்ஷன் சி சாக்ஸி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர் எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி 20 கொஸ்டின் முடிச்சிட்டோம் இப்போ வந்துட்டீங்களா ஒரு 5 ஒன்று போடுங்க பார்ப்போம் கமான் செஷன் லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்க லைக் ஒன்று போட்டுவிடுங்க ஒரு லைக் ஒன்று அடிச்சு விடுங்க பிளாஸ்ட் அடிச்சு விடுங்க எஸ் 20 கொஸ்டின்ஸ் சார் அவ்வளோ கொஸ்டின் 20 கொஸ்டின் தான் முடிச்சிருக்கோம் 20 கொஸ்டின் தான் முடிச்சிருக்கோம் நம்ம முடிப்போம் ஓகேவா கமான்ரா கைஸ் அடிச்சு விடுங்க பிளாஸ்ட் அடிச்சு விடுங்க அப்படி செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் செஷனையும் லைக் பண்ணி விடவும் அப்படின்னு சொல்லிட்டு குட் ஈவினிங்கா நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் என்னடா 6:35 குட் ஈவினிங் காலங்காத்தால் 6 மணி கிளாஸ்னா ஈவினிங் 6 மணி கிளாஸ் வந்துட்டீங்களா குட் மார்னிங் அண்ணா குட் மார்னிங் ஓகே எஸ் பிளாஸ்ட் போட்டாச்சா பிளாஸ்ட் அடிச்சு பிடிச்சாட்டாச்சா சூப்பராக கண்ணா ஓகே நம்ம அடுத்த கட்ட கொஸ்டின்ஸ்க்கெலாம் பார்த்தலாம் எஸ் அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்கடா செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ லைக் தி செஷன் அப்படின்றது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பீட் ஃபார்மேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது இது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பீட் ஃபார்மேஷன் கடவுளே அஜித்தேவா எது பீட் ஃபார்மேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது அந்த ஃபியூவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பீட் அப்படின்ற ஒரு ஃபியூவலை பேஸ் பண்ணி நம்ம படிச்சிருப்போம் அப்படி சொல்லக்கூடிய இந்த பீட் ஃபார்மேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக கூடிய எதுவாக இருக்குது பீட் ஃபார்மேஷன் டேய் பீட் ஃபார்மேஷன் கண்ணுங்களா நல்லா பாருங்கடா கண்ணா பேக்கேஜிங் கூட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போமே பட் பேசிக்காக வந்து பீட் வந்து நமக்கு எதுக்குன்னா ஃபியூவலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஃபியூவலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பீட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம்
It is yes option D sphagnum. ரைசியான்றது என்னவா இருக்க போகுது ஒரு டாக்ஸினா இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் டி ஸ்பாக்னம் இஸ் ரைட் ஆன்சர் ஆகணுங்களா டன்டனக்கா டி எஸ் டி டன்டனக்கா டனுக்குனக்கா அப்படி வரக்கூடிய டி வில் பி த ரைட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சோங்க. ஸ்பாக்னம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பீட் ஃபார்மேஷனுக்கு எது ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கு ஸ்பாக்னம் தான் ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சோங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா ஸ்பாக்னம் வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் த பீட் ஃபார்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஸ்பாக்னமாக தான் இருந்திருக்கு மறக்கக்கூடாது. அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம் which one of the following show isogamy with non-flagellatory gametes isogamy ஷோ பண்ணி கூட ஃபெர்டிலைசேஷன் நடந்துட்டு இருக்க போது and it's going to be a non-flagellatory gametes இருந்துட்டு இருக்கு isogamy with non-flagellatory gametes isogamy with non-flagellatory gametes எதில் பார்க்க முடியும் isogamy with non-flagellatory gametes எதில் பார்க்க முடியும் non-flagellatory gametes with isogamy conditions வந்துட்டு இங்கேயும் நமக்கு எதில் பார்க்க முடியும்னா கைரால தான் பார்க்க முடியும் ஸ்பைரோகைரா. ஓகே இங்கேயும் நம்ம எங்கே பார்க்க முடியும் ஸ்பைரோகைரால தான் பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். சுப்புலட்சுமி, தமிழரசி, சத்யா, மோனிஷா, கோமதி, ஜெயலட்சுமி, யாரா, சந்தோஷ், வைஷாலி சூப்பராக இருக்குங்களா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ஸ்பைரோகைரா non-flagellatory gametes. ஓகேவா ஐசோகேமி வித் non-flagellatory gametes வந்துட்டு நமக்கு என்னவா இருந்துட்டு இருக்கு இந்த ஸ்பைரோகைராவாக இருந்துட்டு இருக்கு மறந்துடாதீங்க. இட்ஸ் டி இஸ் ரைட் ஆன்சர். இட்ஸ் டி வில் பி ரைட் ஆன்சர். ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் which one of the following is a wrong statement ராங்கான ஸ்டேட்மெண்ட் தப்பாக கொடுக்கக்கூடிய ராங்கான ஸ்டேட்மெண்ட் எதுவாக இருந்திருக்கு which one of the following is a wrong statement ராங்கான ஸ்டேட்மெண்ட் மியூக்கரில் நம்ம பைஃப்ளாஜிலேட்டர் ஜூஸ்போர் வந்து நம்ம பார்க்க முடியாது. பேசிக்காக ஜிம்னோஸ்போம் கான்செப்ஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதை பார்ப்போம் ஆப்ளாய்டு எண்டோஸ்போம்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருப்போம். ஓகேவா ஸோ அந்த கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். நமக்கு மியூக்கரில் பைஃப்ளாஜிலேட்டர் ஜூஸ்போர்ஸ் இருக்காது பிரசன்ஸ் ஆஃப் இருக்காது. சே ஏ ஃபார் அடாவடி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர் ஆகனா ஓகேவா எஸ் ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். மியூக்கரில் வந்து நம்ம என்ன பார்க்க முடியாது பைஃப்ளாஜிலேட்டர் ஜூஸ்போர்ஸ் வந்து பார்க்க முடியாது அப்படின்றது. ஓகேவா அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகே எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா வரலையே அப்படின்னு நினச்சி உங்களுக்கு ஒரு இது கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இஸ் கோயிங் டு பி மியூக்கர் ஆஸ் பைஃப்ளாஜிலேட்டர் ஜூஸ்போர் பர்சன்ட் எடுக்க போது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ மியூக்கர் ஆஸ் அ பைஃப்ளாஜிலேட்டர் ஜூஸ்போர்ஸ். ஓகேவா கணக்குங்களா. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கட்ட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா male gametes are flagellated in polycyphonia, anabina, ectocarpus, spirogyra. Male gametes are flagellated in. Male gametes is flagellated. Male gametes are flagellated in. Male gametes are flagellated in. எதுலடா மேல் கேமஸ் ஃபிளாஜிலேட்டர் இருக்க போது நீங்கள் சொல்கிறீங்க என்ன தான் தெரியலையா? இதுலேயும் சாக்ஸி தான் வந்துட்டுருக்கா. எக்டோகார்பஸில் வந்துட்டு மேல் கேமஸ் வந்து ஃபிளாஜிலேட்டர் கான்செப்ஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி எக்டோகார்பஸ் ரைட் ஆன்சர். எக்டோகார்பஸில் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா மேல் கேமஸ் வந்து நம்ம ஃபிளாஜிலேட்டராக பார்க்க முடியும் அப்படின்னு. சாக்ஸி எக்டோகார்பஸ் இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. சாக்ஸி எக்டோகார்பஸ் இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். எக்டோகார்பஸ் இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர் இருக்குங்களா. ஸோ சாக்ஸி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். அப்போ இதுக்கு என்ன ஆன்சராக வந்துட்டு சித்தப்பு சிக்கினு வராளே அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட் ஆன்சர். ஓகேவா மறந்துடக்கூடாது. ஃபைன். Next option C is the right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question, which one of the following statement is wrong? ராங்கான ஸ்டேட்மெண்ட் தப்பாக கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான் இருக்க போகுது. அதே தானே சந்தோஷ். ராங்கான ஸ்டேட்மெண்ட் which of the following statement is wrong? இங்கேயும் தப்பாக கொடுத்துருக்கான் சார்.
ராங்கான ஸ்டேட்மெண்ட்ரா? which is the wrong statement? சிக்கிட்டான் சிக்காதக்கா. பட் இதுக்கு அது ரைட் இல்லை. இதுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேனிடால். எஸ், அதெல்லாம் கரெக்டு தான். ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். மேனிடால் தான் ரோட் ஆஃப் ஐசேக்கான ஸ்டோர்டு ஃபுட்டு கொடுத்துருக்கான். மேனிடான ரோட் ஆஃப் ஐசேக்கான ஸ்டோர்டு ஃபுட்டு ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் தான் நமக்கு ரோட் ஆஃப் ஐசேக்கான ஸ்டோர்டு ஃபுட்டாக இருக்குது. மேனிடால் வந்து 5 ஆஃப் ஐசே பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி, டிஷும் டி. டண்டனக்கா டண்டனக்கா அப்படின்னு வரக்கூடிய அந்த டண்டனக்கா டி இஸ் ரைட் ஆன்சரா. ஆப்ஷன் டி மேனிடால் இஸ் ஸ்டோர்ட் இன் ரோட் ஆஃப் ஐசிஏ அப்படின்றது ராங்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் த ஃபோர் ஸ்டோர்டு ஃபுட். ஓகேவா, ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் த ஸ்டோர்டு ஃபுட் இஸ் ரைட் ஆஃப் ஐசிஏ. எஸ், டெலுஷன் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுங்க. இட்ஸ் ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, அடுத்த கட்ட கொஸ்டின் பார்த்தா the next question is going to be in which of the following gametophyte is not an independent and free living? இது ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். பட் நிறைய பேர் அப்போ வரல. பட் இருந்தாலும் சொல்லுங்கள். இண்டிபெண்டன்ட் அண்ட் ஃப்ரீ லிவிங், நாட் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஃப்ரீ லிவிங். which of the gametophyte is not an independent free living? Not an independent free living. ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான்? நாட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங், இண்டிபெண்டன்ட் அண்ட் ஃப்ரீ லிவிங் பேஸில் கேட்டிருக்கான். ஸோ பைனஸ் அப்படி கிடையாது. ஏன்னா அதில் நம்ம மேல் கோலும் ஃபீமேல் கோலும் பேசிக்காக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கும் ஆப்ஷன் டி தேஜாவோ டெலுடோ இதுக்கும் என்ன இருக்கும் போது ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் இருக்கும்போது சூப்பர் தமிழரசி, மோனிஷா, சந்தோஷ், முகேஷ், கமலக்கண்ணன், பிரீத்தி, வைஷாலி, யாரா, சுபலட்சுமி, ஜெயலட்சுமி, கௌதம், கோமதி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி பைனஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, பைனஸ் இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் இருக்காங்களா? டெல்யூஷன் சொல்லு அப்படின்னு கூகுள் ஏஐ மோடு வருதா? கூகுள் ஏஐ மோடில் போட்டு விட்ருக்கேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். வாட் இஸ் த ஸ்பெஷல் பிட்வீன் கூகுள் ஏஐ மோடில் போட்டு பாருங்கள். தலைவன் என்ன சொல்கிறான் பார்ப்போம். இதுக்கு இப்போ ஏஐ மோட்லாம் ஆக்டிவேட் பண்ணிருக்கேன். சரி, ஓகே, அடுத்து பார்த்துலாம். மறுபடியும் எங்கே கொடுத்துருக்காங்க? 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 5 ஆப்ஷனில் விச் ஆர் ஆல் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். விச் ஆர் ஆல் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கேட்டிருக்கான். எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். விச் ஆர் ஆல் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், விச் ஆர் ஆல் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கண்டினியூஸாக 3 ஆட் வருது. ஸ்டார்டிங்கில் வரும்னாக்கா ஸ்டார்டிங்கில் கண்டினியூஸாக 3 ஆட் வரும். பேசிக் அதுக்கப்புறம் வராது. எஸ், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சாக்ஸி தான் ரைட் ஆன்சர். அப்படி பாருங்களேன், பாருங்க கூட ஆசஸ் அண்ட் லைக்கன்ஸ் அதை ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம்ஸ் பேசி நம்ம தெரிஞ்சிருக்கோம். செலஜினலா சோமோஸ்போரஸ் கண்டிஷன்ஸ் கிடையாது. அதே மாதிரி கொரோனா சைக்கல்ஸ் அண்ட் வேம்பில் பார்க்க முடியாது. அண்ட் மெயின் பிளான்ட் ஆஃப் த பிரையோஃபைட்ஸ் கேமிட்டோஃபைட் வேர் டெரிடோஃபைட்ஸ் ஸ்போரோஃபைட்டிக் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஜிம்னோஸ்பர்ம் இஸ் அ மேல் கேமிட்டோஃபைட் வேர் பிரசன்ஸ் ஆஃப் த ஸ்போராஞ்சஸ் லொகேட்டட் ஆன் தி ஸ்போரோஃபைட். ஸோ இதுக்கும் சாக்ஸி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி சாக்ஸி தான். இதுக்கும் யார் ரைட் ஆன்சர் வந்திருக்கா? சாக்ஸி தான் ரைட் ஆன்சர் வந்திருக்கா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நடுவில் வருதா? அச்சோ, எவனோ சதி பண்ணிட்டான் போல இருக்கு. ஓகே, எவனோ சதி பண்ணிட்டான் போல இருக்கு. இல்லை 8 o'clock வரைக்கும் நம்ம பார்ப்போம். நான் அது வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஓகேவா, 8 o'clock வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மெசேஜ் பார்ப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆட் வந்து ஆஃப் ஆயிரும். நம்பிக்கை அதானே இல்லாமல் அப்படின்னு சொல்லி பிரபு சொல்கிற மாதிரி அதே கான்செப்ட் தான். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சரா. ஃபைன். ஒரு ஆடாக வந்துட்டு இருக்க போது என்ன பண்ணுறது, தலை எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே தான். ஓகேவா, ஓகே சிவானி, குட் மார்னிங்மா. குட் மார்னிங்டா, குட் மார்னிங் டாக்கண்ணா, குட் மார்னிங். ஓகே டாக்கண்ணா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் சாக்ஸி டாக்கண்ணா. இது ரைட் ஆன்சர் சாக்ஸி. மறுபடியும் வச்சா அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த கொஸ்டின் முடியல சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, நோ ப்ராப்ளம். வச்சா அந்த கொஸ்டின் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். அது யார் அது?
ராங்கான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காண்டா which is the wrong statement அப்படினு கேட்டிருக்கான் which is the wrong statement அப்படினு கேட்டிருக்கான் இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்களேன் ஆல்ஜின் பேஸ் பண்ணி எதுல பார்க்க முடியும் பிரவுன் ஆல்கைல பார்க்க முடியும் அதே மாதிரி கேராஜினான் எதை பேஸ் பண்ணி பார்க்க முடியும் ரெட் ஆல்கைல பார்க்க முடியும் சோ மாத்தி கொடுத்திருக்கான் என்ன கொடுத்திருக்கான் மாத்தி கொடுத்திருக்கான் அப்படிங்கற கான்செப்ட்ல say a for adaptive option A is the right answer ஓகேவா மாத்தி கான்செப்ட்ல கொடுத்திருக்கான்ற அப்படிங்கற பட்சத்துல எதுவா இருக்க போகுது ஆப்ஷன் A is going to be the right answer அப்படினு இருக்க போகுது ஓகேவா சோ ஆப்ஷன் A will be the right answer மறந்துடாதீங்க okay so option A is the right answer Andrea Geminava இங்கேயே போய்ட்டான் agar algin algae option A algae அப்படின்றது கூட ஓகே algae கான்செப்ட்ல கேட்டிருக்கான் சோ ஆப்ஷன் A மாத்தி கொஞ்சம் ரெட் algae பேஸ் பண்ணி நம்ம கேராஜினா வந்திருக்கு algae வந்து நமக்கு brown algae வந்துட்டு போகுது சோ ஆப்ஷன் A will be right answer நோட் பண்ணி வச்சுக்கோங்க சுப்ரா தமிழரசி வைஷாலி சுபலட்சுமி மோனிஷா முகேஷ் சந்தோஷ் சத்யா ஜெயலட்சுமி பிரீத்தி கமலக்கண்ணன் கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் A is right answer பார்த்தா ஏ ரைட்னு தெரிஞ்சு அப்படிதான் தெரியும் கொஞ்சம் சின்ன இடத்துல தான் கொடுத்துருப்போம் ஓகேவா சின்ன இடத்துல தான் ஒரு மார்ஜின் ஆஃப் எரர் வந்து நடந்துட்டு இருக்கும் அந்த மார்ஜின் ஆஃப் எரர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா கானிஃபர்ஸ் ஆர் அடாப்டட் டு டாலரேட் எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்டல் கண்டிஷன் பிகாஸ் கோனிஃபர்ஸ் ஆர் அடாப்ட் டு டாலரேட் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இருந்தாலும் கோனிஃபர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணி வாழும் அது என்ன ஒரு டாலரேட் பண்ணி வாழும் எதனால அப்படி டாலரேட் பண்ணி வாழக்கூடிய கெப்பாசிட்டி அந்த கோனிஃபர்ஸ்க்கு இருந்துட்டு இருக்கு எதனால அதை அஃபெக்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எபிடெர்மிஸ் மேலே நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு திக் கியூட்டிக்கல் கவரிங் வந்து நம்மளால பார்க்க முடிகிறது we can see a thick cuticle covering of bonnet so it's going to be option B will be the right answer thick cuticle covering can be C over it option B will be the right answer okay option B is going to be the right answer option B will be the right answer so Balaya Garu okay option B Balaya Garu will be the right answer thick cuticle அதனால என்ன ஆயிட்டு போகுது அது எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வந்தாலுமே என்ன பண்ணிட போகுது டாலரேட் பண்ணி வாழ போகுது அப்படின்னு அர்த்தம் ஓகே சூப்பரக்கான கலையரசி தமிழரசி முகேஷ் ஜெயலட்சுமி மோனிஷா சந்தோஷ் வைஷாலி சுபலட்சுமி சுபஸ்ரீ பிரதோஷ் கலைக்கிறீங்க இது going to be option B Balaya Garu B will be the right answer. Next question பார்த்தீங்கன்னா in bryophytes and pteridophytes the transport of male gametes requires bryophytes-லயும் சரி pteridophytes-லயும் சரி bryophytes and pteridophytes the transport of male gametes என்ன ரிக்வயர் பண்ணிருக்கு male gametes ஓட டிரான்ஸ்போர்ட்டுக்கு எது ரிக்வயர்மெண்டா இருந்துட்டு இருக்கு இதுவா இருந்துட்டு இருக்கு நமக்கு தெரியும் ரெண்டுத்துக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது நம்ம பேசிக்காக வந்து நம்ம பயோஃபைட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆம்பிபியன்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம் அதாவது பிளான்ட் ஆம்பிபியன்ஸ் நம்ம சொல்கிறது எதுவாக இருக்க போகுது அப்படின்னா பிளான்ட் ஆம்பிபியன்ஸ் அப்படி நம்ம சொல்கிறது எதுவாக இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயோஃபைட்ஸ் தான் பட் பயோஃபைட்ஸுக்கும் டெரிடோஃபைட்ஸுக்கும் அந்த மேல் கேமெட்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகி போகிறதுக்கு தண்ணி தேவை வாழ்க்கையில் தண்ணி ரொம்ப முக்கியம் பிகிலே அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஆப்ஷன் டி வாட்டர் இஸ் ரைட் ஆன்சர் டெல்லு டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி வாட்டர் வில் பி தி ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஸோ வாட்டர் வில் பி தி ரைட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சோங்க ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் எஸ் டக்கனா ஸோ டெல்யூஷன் சொல்லுலு அப்படின்னு இருக்குது ஓகேவா கொடுக்குறேன்டா கண்ணா ஒரு 7 மணிக்கு கொடுக்குறேன்டா பாத்தியா எவனோ சதி பண்ணிட்டான் அப்படின்றது ஓகேவா எவனோ சதி பண்ணிட்டான் அப்படின்றதுனால கொடுக்குறோம் 7 o'clock ஒரு பிரேக் கொடுக்குறோம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் select the correct statement from the following good morning டக்கண்ணா correct statement from the following Tan 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 இன்னைக்கு செலிப்ரேஷன் யாருக்குடா பர்த்டேங்க எஸ் செக்கோயா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீயாக இருந்துட்டு இருக்கு செக்கோயா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீயை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே ஜிம்னோஸ்போம்ஸில் வரக்கூடிய செக்கோயா வந்துட்டு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீயாக வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்கு ஓகே ஸோ ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீயாக வந்து இருந்துட்டு இருக்கிறதுனால ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்
ஓகே, நம்ம அது வந்துட்டு நம்ம ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் கிடையாது. இது செக்கோயா வந்து நம்ம ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வந்து கிடையாது. பட் அதே கான்செப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீ. ஹையஸ்ட் ஃபார்ம் கிடையாது. ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இது நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம், ஏஞ்சியோஸ்போம் தான் கன்சிடர் பண்ணிருக்கோம். செக்கோயா வந்து நம்ம ஜிம்னோஸ்போம்ல வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் சி சாக்ஸி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகே ஓகேண்ணா, ஃபைன். யா ரெட்வுட் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். சூப்பராக ஃபைன்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். சூப்பரா. சாக்ஸி சூப்பர். தமிழரசி, கலையரசி, மோனிஷா, பிரீத்தி, கோமதி, ஜெயலட்சுமி, சத்யா, சுபஸ்ரீ, முகேஷ், சந்தோஷ், வைஷாலி, அக்ஷயா. Good morning, Nakana. Gomadi, Vaishali, Superma, Superma. It's going to be option C is the right answer. Shivani, Superma. Oh, உங்களுக்கு தான் பர்த்டே வா? ஹாப்பி பர்த்டேடா Shivani. Happy birthday, happy birthday. Fine. Next question பார்த்தலாம். அடுத்த question. What is not true for the angiosperm embryo sac? Not true for angiosperm embryo sac. Angiosperm embryo sacல வந்துட்டு which is not true அப்படின்னு கேட்டிருக்கான். பி வராதா சாரு? பி வராதா சாரே? சாரே என்ன சாரே நீ? ஐயோ, பி எங்கடா? சால்வினி அதிலடா வந்துட்டு இருக்க போது. வராதுடா. உங்களுக்கு சால்வினியா கான்செப்ட் இதில் வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? நமக்கு எல்லாமே தெரிஞ்ச சால்வினியா அப்படின்றது ஒரு பிரயோஃபைட் சிக்ஃபான்ஸ், சரி, டெரிடோஃபைட்டிக் ஃபான்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு பேஸ் கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை மறந்துடக்கூடாது, என்றைக்குமே அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை என்ன பார்த்துருந்தோம்? விச் இஸ் நாட் ட்ரூ ஃபார் ஏஞ்சியோஸ்பெர்மிக் எம்ப்ரியோ. எஸ், விச் இஸ் நாட் ட்ரூ ஃபார் ஏஞ்சியோஸ்பெர்மிக் எம்ப்ரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் மேல் கேமெட் இஸ் டிஸ்சார்ஜ் இன்டு டியூரிங் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு. ஒன் மேல் கேமெட் டிஸ்சார்ஜ் ஆகுது, ஒரு மேல் கேமெட் டிஸ்சார்ஜ் ஆகுது, நஹி ஏனா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஆப்ஷன் ஏ, சே ஏ ஃபார் ரடாவடி அப்படின்றது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இருக்குன்னா ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் எஸ் எஸ், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ, சே ஏ ஃபார் ரடாவடி அப்படின்றது. Okay, option A will be the right answer. Option A is going to be the right answer. Yeah. Fine ra. Okay, welcome. Option A. One male gamete is discharged during fertilization. So அதனால இது தப்பான ஸ்டேட்மெண்ட் ஆகும், மிக முக்கிய தவறான ஸ்டேட்மெண்ட் ஆகும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? So option A is right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question. Identify and select the wrong statement out the following. மறுபடியும் என்ன கேட்டிருக்கான்? ராங்கான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். இந்த இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். பட் அது உங்களுக்கு ஈஸியாக தான் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்க போகுது. ஓகே, அது உங்களுக்கு ஈஸியாக தான் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்க போகுது. இருக்குன்னா விச் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். பிளர்ராக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. சரி, ஓகே. ஈஸியான ஸ்டேட்மெண்ட் தான்டா. சீக்கிரம் சொல்லுங்க. ஆல் பர்ஃபெக்ட் தானா? சரி, ஒரு ப்ராப்ளம் இல்லை நினைக்கிறேன். சரி, இது செக்கோயா வந்து ஏஞ்சியோஸ்பெர்ம்னு கொடுத்துருக்கான். ஸோ ஆப்ஷன் டி, டெலிலு டி இஸ் ரைட் ஆன்சர். ஆகனா ஸோ ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர் ஆகனா, சூப்பர். சந்தோஷ், ரித்திகா, தமிழரசி, சுபஸ்ரீ, பிரீத்தி, மோனிஷா, கலையரசி, கமலக்கண்ணன், முகேஷ், வைஷாலி, ஜெயலட்சுமி, கோமதி, சத்யா. சூப்பராக கணக்கு. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். நமக்கு செக்கோயா அப்படின்றது ஏஞ்சியோஸ்பெர்ம்ல பேஸ் பண்ணி வராது, நமக்கு ஜிம்னோஸ்பெர்ம் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி, டிராகன் டி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கொலோனியல் ஆல்கே. அப்பா, இது கேட்டு போதும் ஆகிற மாதிரி நம்ம அடிச்சிருப்போம். கொலோனியல் ஆல்கேக்கான எக்ஸாம்பிள்ஸ் எதுவாக இருந்துட்டு போது? விச் இஸ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கொலோனியல் ஆல்கே. காலனி பேஸ் பண்ணக்கூடிய ஆல்கே எதுவாக இருக்க போது? விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கொலோனியல் ஆல்கே. கொலோனியல் ஆல்கேக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கொலோனியல் ஆல்கேடா கணுங்களா? So which will be the example of colonial algae? இது என்னவா இருக்க போகுதுன்னா, வால் வாட்ச். வாலுக்கெல்லாம் வாட்ச், வால் வாட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, வால் வாட்ச் இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ, வால் வாட்ச் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, an example of a colonial algae என்னவா இருக்க போகுது? வால் வாட்சா இருக்க போகுது. ஓகே, ஆண்ட்ரியா ஜெமினா. எஸ், ஏ ஃபார் டாவடி. ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். இல்ல ஆண்ட்ரியா ஃபைன் ஆயிட்டாங்க போல இருக்கு. பட் நம்ம அனிருத்தாவே இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ, அனில் ரூத் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? எஸ், சூப்பர். அக்ஷயா, சந்தோஷ், ரித்திகா, சுபஸ்ரீ,
வைஷாலி, மோனிஷா, தமிழரசி, பிரீத்தி, முகேஷ், ஜெயலட்சுமி, கமலக்கண்ணன், சத்யா, கலையரசி, சுபலட்சுமி, அக்ஷயா கலைக்கிறீங்க. ஓகே, காலங்காலத்தில் எழுந்திரிச்சு குளிச்சிருங்க. குளிச்சிச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அதனால தான் மார்னிங் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மார்னிங் செஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏர்லி பாத் அப்படின்றது ஏர்லி பாத் கொடுத்தீங்க அப்படின்னா ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அந்த தூக்க கலக்கம் வந்து கொஞ்சம் போகும். காலங்காலத்தில் எழுந்திரிச்சு நல்லா அதுவும் சுடு தண்ணியில் குளிக்கும். நல்லா பச்சை தண்ணியில் நம்ம குளிச்சிருந்துச்சா எல்லாம் சரியாக போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டீயோ காஃபியோ எடுத்து குடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணாமலே போயிடும். ஓகேங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போதுன்ற பார்த்தலாம். Zygotic meiosis is a characteristic of zygotic meiosis எதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? எதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம zygotic meiosis கன்சிடர் பண்ணிருக்கோம்? Zygotic meiosis is the characteristics of zygotic meiosis is the characteristics of zygotic meiosis இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்க போறோம். இட்ஸ் கோயிங் டு பி சாக்சிடா கிளாமிடோமோனாஸ். கிளாமிடோமோனாஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ zygotic meiosis is the characteristic features of கிளாமிடோமோனாஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சாக்சி இஸ் ரைட் ஆன்சர். ஆகனா சாக்சி ஆப்ஷன் சி will be ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். நோட் பண்ணிச்சோங்க. சாக்சி எஸ் ரகனா ஒரு பிளாஸ்ட் ஒன்று போடுங்க பாப்போம். கமான் நம்ம பிரேக் போயிட்டு வந்தலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்ட் ஒன்று போட்டுடுங்க. லைக் பண்ணி வச்சுங்க. கமான் கைஸ் செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்க அப்படி மறக்காமல் செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பிளாஸ்ட் போடாமல் யாராவது இருந்தீங்க அப்படி பிளாஸ்ட் ஒன்று அடிச்சு விடுங்க பார்ப்போம். பிளாஸ்ட் அடிச்சு விடுங்க. we shall go for a break and come back. நெருப்பு மழை பொழிகிறது அப்படின்றது அந்த கான்செப்ஷனில் ஒவ்வொரு துளியும் தெரிகிறது அப்படின்றது. ஓகேவா? குவிக். Okay, so we will resume it by ஓகேவா கைஸ்? 7:15க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்? we will resume it by 7:15. பட் ஆட் காலையில் ஆஃப் பண்ண முடியாதுடா. தட் இஸ் த மேஜர் இஷ்யூஸ் we have been facing இல்லையா? ஓகே, மேஜர் இஷ்யூஸ் we have been facing என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடை வந்துட்டு ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணலாம். ஐ வில் ட்ரை ஆஃப்டர் பேசி பார்க்குறேன். டேக் இட். ஓகே, நம்ம பார்க்கலாம். ஓகே வாங்கங்களா? ஸோ நம்ம 7:15 ரெஸ்யூம் பண்ணலாமா? we will resume it by 7:15. ஃபைன். ஒரு குட்டி பிரேக் எடுத்து ஒரு டீ பிரேக் எடுத்து இப்போ டீ சாப்பிட்டு வந்து
வந்துட்டீங்களாடா? எஸ். வந்தாச்சா? வெல்கம் பேக். ஓகே, சரி, நம்ம இன்னைக்கு மிச்சம் இருக்க கொஸ்டின் செட் டக்குனு பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? யா, சேம் டு யூ. ஹாப்பி பக்ரீத். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் எக்டோகார்பஸ் அண்ட் ஃபியூக்கஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஆர். எக்டோகார்பஸ் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்க போகுது, ஃபியூக்கஸ் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்க போகுது? ஹவு த லைஃப் சைக்கிள் ஆஃப் எக்டோகார்பஸ் அண்ட் ஃபியூக்கஸ் வில் பி? குட் மார்னிங். ஹவு டஸ் த எக்டோகார்பஸ் அண்ட் ஃபியூக்கஸ் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்க போகுது? எக்டோகார்பஸோட லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். எக்டோகார்பஸோட லைஃப் சைக்கிள் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி ஆப்ளோடிப்ளான்டிக் அப்படின்னு இருக்கக்கூடியது. அப்புறம் அடுத்தது நமக்கு ஃபியூக்கஸோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா டிப்ளான்டிக் இருக்க போகுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாலையா காரு, B will be the right answer. Option B is right answer. Aplodiplomatic அப்படிங்கிறது நமக்கு எக்டோகார்பஸும், டிப்ளான்டிக் அப்படிங்கிறது நமக்கு ஃபியூக்கஸோட லைஃப் சைக்கிளாக இருந்திருக்க போது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B is the right answer. Option B will be the right answer. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் B will be the right answer. ஓகேவா? ஆப்ஷன் B is going to be the right answer. Yes, the தமிழரசி, ஜெயலட்சுமி, மோனிஷா, அக்ஷயா, வைஷாலி, பிரீத்தி, கமலக்கண்ணன், கலக்கிறீங்க. It's going to be option B will be the right answer. ஆப்ஷன் பி ஆப்ளோடிப்ளான்டிக் அண்ட் டிப்ளான்டிக் அப்படின்னு, ஆப்ளோடிப்ளான்டிக் அண்ட் டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு. ஓகே வாக்கங்களா? சூப்பராக முகேஷ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கட்ட கேள்வி, மிஸ் மேட்ச். Select which is mismatch. Mismatch. மிஸ்மேட்சாக இருக்கக்கூடியது எதுவாக இருக்க போது? விச் இஸ் த மிஸ்மேட்ச் கண்டிஷன்ஸ்? பைனஸ் டயேஷியஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். தனித்தனி பிளான்ல இருக்கும், இல்லை அப்படி இருக்கா, சேம் பிளான்ல தான் இருக்கிற போது. ஸோ டிஷும் டி அப்படின்றது. ஓகே, டிஷும் டி அப்படின்றது மறந்துடாதீங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். ஓகே, டிஷும் டி will be the right answer. டிஷும் டி டயேஷியஸ் அப்படி கிடையாது, மொனேஷியஸ் பிளான்ட் இஸ் going to be. ஸோ ஆப்ஷன் டி will be the right answer. ஆப்ஷன் டி இஸ் going to be the right answer. புரிஞ்சுதா? பைனஸ் வந்து நமக்கு டயேஷியஸாக இல்லை அப்படின்றது. ஓகேவா? இஸ் going to be ஆப்ஷன் டி, பைனஸ் டயேஷியஸ் இல்லை அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். டபுள் ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸிபிட்டட் பை. How does the double fertilization is exhibited by? Good morning. டபுள் ஃபர்டிலைசேஷன் எதில் எக்ஸிபிட் ஆகிட்டு இருக்கு? ஒரே ஒருத்தன் தான் போட்டி, ஒரே ஒருத்தன் தான் கடவுளாக இருக்க முடியும், ஒரே ஒருத்தன் தான் ஏஞ்சியோஸ்பர்மாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம டபுள் ஃபர்டிலைசேஷன் எதில் பார்க்க முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஞ்சியோஸ்பர்மில் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியுமா இருந்திருக்க போது. ஸோ சாக்சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி சாக்சி வில் பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. டபுள் ஃபர்டிலைசேஷன் இதில் மட்டும் பார்க்க முடியும், சாக்சி பேஸ் பண்ணி வரக்கூடிய ஏஞ்சியோஸ்பர்ம்ஸை மட்டும் தான் பார்க்க முடியும். அதே கான்செப்ஷன்லாம் நம்ம என்ன பார்க்க முடியும்? ட்ரிப்ளாய்டு நம்பர் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ட்ரிப்ளாய்டு நம்பர் ஆஃப் எண்டோஸ்பர்ம் வந்து பார்க்க முடியும். ட்ரிப்ளாய்டு நம்பர் ஆஃப் எண்டோஸ்பர்மியம் நம்ம அதில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இது கரெக்டான ஆன்சருக்கு என்னவா இருக்க போதுன்னா சாக்சி வில் பி த ரைட் ஆன்சர். இது கரெக்டான ஆன்சர் வந்து என்ன இருக்க போது? சாக்சி வில் பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. எஸ், ஆப்ஷன் சி, சாக்சி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சராக இருக்குது. ஓகேவா? ஃபைன். கமெண்ட் பாக்ஸில் வேற ஏதோ கதையெல்லாம் ஓடிட்டு இருக்க போது. வந்துட்டான். என்னடா காலங்காத்தலனால தூங்கி எந்திரிச்சு இதே தான் நினச்சி தூங்கிட்டு இருப்பான் போல இருக்கு. தூக்கத்துலேயும் இதுதானாடா? என்னடா நீ இப்படி இருக்கியடா? நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statement is கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? இது என்ன கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறேன். which of the following statement is கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? which of the following statement is right statement? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்துட்டு இருக்க போகுது அப்படின்றது.
அவருக்கு தான் வச்சிருக்காரு போல. ஏ ரைட்டான ஸ்டேட்மெண்ட்டா? ரைட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் which is the right statement இருந்துட்டு இருக்கு. எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா is AA for adavadi. ஆப்ஷன் ஏ, ovules are not enclosed by the ovary wall னா ஜிம்னோஸ்பர்ம். ஆமா, ஏன்னா அது நேக்கட் சீரியல் பிளான்ஸ் தான் இல்லையா? ஜிம்னோஸ்பர்ம்ஸ் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிருக்கோம்? how we consider gymnosperm? We consider gymnosperm as a naked serial plants. நேக்கட் சீரியல் பிளான்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். So, அதில் வந்து என்க்ளோஸ் ஆயிருக்காதுன்னு அர்த்தம். So, it's going to be option A is the right answer. Say A for adavadi, C for திருப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய option A is going to be the right answer. நோட் பண்ணி வச்சுங்க. யா ஃபைன் இருக்காங்களா? ஃபைன் சூப்பரா முகேஷ், பிளாக் தீம், சுபஸ்ரீ, ஜெயலட்சுமி, பிரீத்தி, வைஷாலி, ரித்திகா, கமலக்கண்ணன், மோனிஷா, அக்ஷயா. யா கலக்கிறீங்க. It's going to be option A will be the right answer. Next question, அடுத்த கட்ட கேள்வி. இங்க என்னது பார்த்தீங்கன்னா which is wrongly matched. Which one of the following is wrongly matched அப்படின்னு கொடுத்துருக்கோம். Which one of the following is wrongly matched? wrongly matched எது வந்து wrong-ஆ மேட்ச் பண்ணிருக்கோம்? எக்ஸெப்ஷன்ல வரக்கூடியது. இதில் வரக்கூடியது எக்ஸெப்ஷன்ல வரக்கூடியது அப்படின்றது. எக்ஸெப்ஷன்ல வரக்கூடியது. யூனிஃப்ளாஜெல்லேட்டட் கேமெட்ஸ் வந்து பாலிசிஃபோனியால வந்து பார்க்க முடியும் அப்படின்றது. ஆனா பாலிசிஃபோனியா அப்படின்றது என்னவா இருக்க போகுது? பாலிசிஃபோனியா இஸ் a ரெட் ஆல்கே. பாலிசிஃபோனியா அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ரெட் ஆல்கே. ரெட் ஆல்கேல வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுமா? இஸ் ரெட் ஆல்கே இல்லை நம்மளால இது பேஸ் பண்ணி நம்ம ஃப்ளாஜெல்லேட்டட் கேமெட்ஸ் வந்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சே ஏ ஃபார் அடாவடி இஸ் அ ராங் ஆன்சர் அப்படின்றது. ஓகேவா? So option A will be the right answer. Okay, note பண்ணிக்கோங்க. பாலிசிஃபோனியா நம்ம ஃப்ளாஜெல்லேட்டட் கேமெட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்காது. இட் இஸ் நான் ஃப்ளாஜெல்லேட்டட் கேமெட்ஸ் மட்டும் தான் பிரசன்ட் இருக்க போகுது. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணிச்சோங்க. ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூ ரிட்டன்ஷன்ஸ் ஆஃப் த ஃபீமேல் கேமிட்டோஃபைட் வித் டெவலப்பிங் யங் எம்ப்ரையோ ஆன் த பேரண்ட் ஸ்போரோஃபைட் ஃபார் சம் டைம் இஸ் த ஃபர்ஸ்ட் அப்சர்வ்டு. எங்க ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிச்சு? From the event of retentions based பண்ணி female gametophyte with developing of the young embryo on the parent sporophyte conceptல first time எங்க அப்சர்வ் ஆகப்பட்டிருக்கு? first time எங்க அப்சர்வ் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா masculine பேஸ் பண்ணி வரக்கூடியது. எஸ் ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்சர்வ் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எஸ் டாக்கனா இன் டெரிடோஃபைட்ஸ்ல இட்ஸ் கோயிங் டு பி பல்லையா காரு இட்ஸ் கோயிங் டு பி பிக் பாஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய டெரிடோஃபைட்ஸ்ல அப்சர்வ் ஆகப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். Okay, option B, pteridophytes will be the right answer. Super, Tamladesi, Santosh, Monisha, Subashri, Vaishali, Jayalakshmi, Mukesh, super, Monisha, Akshaya, Santosh, Kalagiri. Okay, it's going to be option B will be the right answer. Option B, pteridophytes la namakku first observe agapattirukku. Pteridophytes is going to be right answer. Okay va? Next question padala. Floridian starch is a structure similar to Floridian starch. நம்ம பார்த்துருப்போம் ரெட் ஆல்கே ரோடோஃபைஸியை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்படி இருக்கக்கூடிய ஃப்ளோரிடியன் ஸ்ட்ரக்சர் சிமிலர் டு ஃப்ளோரிடியன் ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரக்சர் சிமிலர் டு ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். எஸ் இதுக்கு நமக்கு என்ன வந்திருக்க போது? ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். இருக்கனா ஃப்ளோரிடியன் ஸ்ட்ரக்சர் இஸ் சிமிலர் டு அமிலோபெக்டின் அண்ட் கிளைகோஜன். அமிலோபெக்டின் அண்ட் கிளைகோஜன் அப்படின்னு இருக்க போது. ஓகேவா? இதுக்கு நம்ம பாலியா கவர் தான் ரைட் ஆன்சர் வந்திருக்காரு. ஸோ ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். அமிலோபெக்டின் அண்ட் கிளைகோஜன். ஆப்ஷன் பி டாக்கனா ஆப்ஷன் பி எஸ் தமிழரசி, சுபஸ்ரீ, ஹரிஹரன், சந்தோஷ், முகேஷ், கமலக்கண்ணன், ஜெயலட்சுமி, பிளாக் தீம், அக்ஷயா, மோனிஷா, வைஷாலி, கிருஷ்ணமூர்த்தி, பிரீத்தி. Super Rakana. It's going to be again option B. Yeah, yes, Arjun. Super. It's going to be option B. Floridian starch is similar to amylopectin and glycogen. Amylopectin and glycogen க்கும் இருக்கக்கூடிய similar structures நம்மளால பார்க்க முடிகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? It's going to be option B will be right answer. Okay. Next question பார்த்தலாம். அடுத்த question. இன்னும் போக மாட்டேங்குது. Yeah. A plant parts which consists of two generations, one within the other. Two generations which is one within the other நம்ம என்ன சொல்லிருப்போம்? Two within the other. A plant parts which consists of two generation, one within the other. One within the other தான் சொல்லிருக்கோம். Plant parts which consist of two generation within one within the other நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம்?
ஒரு நிமிஷம்டா. Sorry. Fine. Okay, the plant part is considered one within the other. It's going to be pollen grains inside the anther. Pollen grains inside the anther basically okay, it's going to be option A right answer. And germinate pollen grains with 2 male gametes. Seed inside the fruit. Embryo sac inside the whole. Okay. Apo A and D is the right answer. So it's going to be Dishum, delusional, sululu. Option D will be the right answer. Option D is going to be the right answer. Okay, option D is the right answer. Fine. Super. Option D will be the right answer. A and D will be the right answer. A plant part which consists of 2 generations in the 2 pollen grains inside the anthrum, embryo sacs inside the ovula. Okay, so option D is the right answer. Next question. Stabili or cones are found in. Where do we can found in? Stabili or cones, where do we can found in? Stabili or cones enga found panna mudiyum? Stabili or cones where do we can found in? Yes. Stabili or found can be found in equisetum. Equila set பண்ணி அடி நடிப்பான் அப்படினு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதே கான்செப்ட்ல வந்துட்டு stabili or cones are being found in எங்கவா இருக்க போகுது, equisetum இருக்க போகுது. So option D will be the right answer. ஓகேவா, stabili or cone is going to be found in equisetum. Option D will be the right answer. Option D is going to be the right answer. நோட் பண்ணி வச்சுங்க, option D. ஓகேவா, option D, option D is the right answer. Super Santosh, Tamlarasi, Monisha, Jayalashmi, Nityanandan, Monisha, Gomadi, Gautam, Subashri, Vaishali, Akshaya, Mukesh, Preeti, Kamalakanan, Ghost Gaming, collecting. It's going to be option D is the right answer. Option D will be the right answer. Note பண்ணி வச்சுங்க, option D is the right answer. Next question பார்த்தலாமா? Yeah. Good morning, Dharani. Good morning. Okay. Next question பார்த்தலாம். அடுத்த question. Which of the following pairs of unicellular algae? Which of the following pairs are unicellular algae? Which of the following pairs are unicellular algae? Unicellular algae we நம்ம கன்சிடர் பண்றது என்னவா இருக்கு? Which of the following pairs are unicellular algae? Unicellular base பண்ணி வரக்கூடிய algae. Unicellular base பண்ணி வரக்கூடிய algae என்னவா இருக்க போகுது? Unicellular single cells base பண்ணி விட்டு algae என்னவா இருக்க போகுதுனா, it's again delulu தான் right answer. Chlorella and spirulina is the right answer. Option D, chlorella and spirulina is going to be the right answer. Okay, chlorella and spirulina, option D, delulu D is the right answer. Okay, it's going to be option D will be the right answer. Chlorella and spirulina pairs unicellular algae நமக்கு என்ன கன்சிடர் பண்றோம், chlorella and spirulina unicellular single cells மேட் பண்ணி இருக்கக்கூடியது தான். Option D will be the right answer. நோட் பண்ணி வச்சுங்க, option D unicellular algae will be the right answer. சூப்பரா இருக்கனா, fine. Monisha, Subashri, Mukesh, Dharani, Kamalakanan, Gautam, Preeti, Jayalashmi, Akshaya, Anushya, collecting. It's going to be option D is the right answer. Yeah. Next question பார்த்தலாம். ஐயோ கீழே வந்துச்சு. Gemme are present in. Gemma cup அப்படி நம்ம சொல்லுவோம் பார்த்தா அதில் பேஸ் பண்ணி கூட gemme எதில் பிரசன்ட் இருக்க போகுது? Gemme எதில் பிரசன்ட் இருக்க போகுது? Gemma cup அப்படி நம்ம சொல்லக்கூடிய gemme எதில் பிரசன்ட் இருக்க போகுது? Where do we can say Gemma cup இல்ல gemme? Gemma cup இல்ல gemme? சாக்சி இல்லையா? Thread of H Gemma cup வந்து எங்க பார்க்க முடியுது? It can be found in liverwoods. Some liverwoods வந்து பார்க்க முடியும். So option A, say A for Radhavati. Option A will be the right answer. ராகணுங்களா? Option A, some liverwoods வந்து நம்மளால ஃபவுண்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா? Some liverwoods வந்துட்டு இதனால ஃபவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. So option A will be the right answer.
Okay, option A will be the right answer. Note பண்ணிச்சோங்கடா. Some liver woods are found அப்படின்றது. Okay, so it's going to be option A is the right answer. Gemme are present in some liver woods இருந்துட்டு. Okay, gemme அப்படின்னு liver woods பார்க்க முடியும். So option A will be the right answer. இருக்குனா option A is going to be the right answer. நோட் பண்ணி வச்சுங்க. Fine. ஆஹா, மாசஸ்ல வராது ரகனா சந்தோஷ். நம்ம ஒரு இதில் தான் நம்ம பார்க்க முடியும். ஒரே ஒரு இதில் தான் நம்ம ப்ரை ஆஃப் பேஜில் நம்ம ஜெம்மா கப் வந்து பார்க்க முடியும். எல்லாத்திலும் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தான். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ சேஃப் ஃபார் டாபட்டி. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆல்கே ப்ரொடியூஸ் கேரஜன்? எந்த ஃபாலோயிங் ஆல்வே கேரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு? விச் ஆர் த ஃபாலோயிங் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் கேரஜன்? கேரஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆல்கே. கேரஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆல்கே என்ன ஆல்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெட் ஆல்கேவாக இருந்துட்டு இருக்கு. ஆப்ஷன் டி ரெட் ஆல்கே இஸ் ரைட் ஆன்சர். முன்னாடி நம்ம இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது படிச்சிருந்தோம், இது வந்து இங்கே வந்துட்டு இருக்க போது இது இங்கே வராது அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ஸோ ஆப்ஷன் டி டெலிலு டி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிய கேரஜன் அப்படின்றது பேசிக்காக வந்து நமக்கு ரெட் ஆல்கே கான்செப்ஷனில் வந்துட்டு இருக்க போது. கேரஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் ஆல்கே கிளாஸில் வந்துட்டு இருக்க போதுன்னு அர்த்தம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சரா. ரெட் ஆல்கே இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் டி ரெட் ஆல்கே இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். Which of the following algae contains mannitol as a reserve food materials? Mannitol as a reserve food materials. Mannitol as a reserve food materials எதுவாக இருந்துட்டு இருக்க போது? Mannitol as a reserve food materials நம்ம எதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம்? Which of the following algae contain mannitol as a reserve food materials? Reserve food materials எதை கன்சிடர் பண்ணிருக்கு? மேனிட்டால் நம்ம பார்த்துருப்போம். மேனிட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஆல்கே? ஃபயோஃபைசியே அப்படின்ற ஆல்கே. ஃபயோஃபைசியே அப்படின்ற ப்ரௌன் ஆல்கேவோட ஸ்ட்ரக்சரல் ஸ்டோர்டு ஃபுட்டு தான் நம்ம இந்த மேனிட்டாலை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ப்ரௌன் ஆல்கேயில் இங்கே எது வந்துட்டு ஃபயோஃபைசியே பேஸில் இருந்துட்டு இருக்க போது? இட்ஸ் நன் அதர் தேன் ஆப்ஷன் பி எக்டோகார்பஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி எக்டோகார்பஸ் இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ் தாக்கனா ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி பாலையா காரு பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு வரதுனால பி இஸ் ரைட் ஆன்சர் தெரிவிச்சுக்கோங்க. ப்ரௌன் ஆல்கே வரதுனால ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். இருக்கனா சூப்பர் சந்தோஷ், ருத்னேஷ், मुकेश, संतोष, मोनिशा, प्रीति, सुबश्री, नित्या, जयलक्ष्मी, अनुष्या, अक्षया, सुबश्री, तमिलरसी कलकिटिंग. It's going to be option B will be the right answer. Ectocarpus, option B will be the right answer. Next question பார்த்தலாமா? Genera like Selaginella and Salvinia produce two kinds of spores. Such plants are known as Salvinia and Selaginella. Two kinds of spores produce பண்ணுவோம். அந்த spores நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம்? Salvinia and இது produce two kinds of spores which is called as ஒரு நிமிஷம்டா. அந்த டூ கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருப்போம். டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருப்போம். ஓமோஸ்போரஸா சச் பிளான்ஸ் ஆர் நோன் அஸ் ஓகேடா மனுஷா சச் பிளான்ஸ் ஆர் நோன் அஸ். நல்லா பாருங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் கோன் அஸ் எஸ் ஏவும் இருக்குது சியும் இருக்குது. எட்டிரோஸ்போரஸ் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஓகேவா? எட்டிரோஸ்போரஸ் அப்படின்றது செலாஜினெல்லா சால்வினியா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் என்னவா இருக்க போது? ஒன்று மைக்ரோஸ்போரு, இன்னொன்று மேக்ரோஸ்போர்ஸ். ஞாபகம் இருக்கா? ஒன்று வந்து நம்ம என்ன சொல்லிருப்போம்? ஒன்று வந்து நம்ம மைக்ரோஸ்போர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இன்னொன்று நம்ம மேக்ரோஸ்போர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சியும் ரைட்டு தான்,
ஏவும் ரைட்டு தான். ஓகே, ரெண்டு வாட்டி ஏன் ரிப்பீட் இருக்குன்னு தெரியல, வேறு ஏதாவது வந்திருக்கணும், பட் ரெண்டு வாட்டி ரிப்பீட் இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இல்லைனா ஆப்ஷன் சி. ஓகே, சாக்ஸியும் வரலாம், ஏவும் வரலாம். ஓகே, நோட் பண்ணி வச்சோம். ஏசிஏ ஈக்குவலாக இருக்குது. எஸ்பிஐ ஆட் வருது அச்சோ. சரி, yeah, option A is the right answer. நோட் பண்ணி வச்சோம். option A will be the right answer. Okay, fine. Next question பார்த்துருவோம். அடுத்த கட்ட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா cyanobacteria are classified under. In which cyanobacteria are classified under? In which cyanobacteria are classified under? It will be Endra. சைனோபாக்டீரியாவை நம்ம எதில் கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will be classifying under முன்னீரா, ப்ரோகேரியாட்டிக் பேஸில் இருக்கக்கூடிய முன்னீரால நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஆப்ஷன் சி, சாக்ஸி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் சி, சாக்ஸி will be the right answer. ஓகே, சாக்ஸி will be the right answer. நோட் பண்ணி வச்சோம். சாக்ஸி is going to be the right answer. ஆப்ஷன் சி, சாக்ஸி. ஓகேவா, சாக்ஸி வரக்கூடிய ரைட் ஆன்சர் அந்த இருக்கும்போது நோட் பண்ணி வச்சோம். ஓகேவா, ஒரு பிளாஸ்ட் ஒன்று போடுங்க பார்ப்போம். கமான் ஒரு பிளாஸ்ட் ஒன்று போடுங்க கண்ணா. ஒரே நிமிஷம் இருங்க. பிளாஸ்ட் போடாதவங்க பிளாஸ்ட் போட்டு வச்சுங்க. பிளாஸ்ட் போடாதவங்க யாராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் போட்டு வச்சுக்கோங்கடா. நம்மளுடைய செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. அண்ட் நம்மளுடைய கோர்ஸ் பேசிக்காக இருக்கக்கூடிய தெரியுதா? எஸ், நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ கிராஷ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் அப்படின்னு ஆப்ஷன் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ புதுசாக பார்க்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் தான். இங்கே உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸும் நடந்துட்டு இருக்கு. டெய்லி நமக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸும் நடந்துட்டு இருக்கு. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை நவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். மறுபடியும் இங்கே போயிட்டு மறுபடியும் நம்ம பை நவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துரும். ஸோ இன்சைட் உள்ள போனதுக்கு அப்புறமா கீழே அப்படியே தள்ளிட்டே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேனால பார்க்க முடியும். RE-NEET ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் அப்படின்றத இங்கே தான் நம்ம பார்க்க முடியும். ஜஸ்ட் அப்படி தான் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்குது. என்ன லெசன்லாம் அது வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம ஓப்பனாக அதெல்லாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்துட்டு நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் பண்ணலாம். மை டெஸ்ட் அப்படின்னு ஆப்ஷனை வியூ பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இங்கே கொடுத்துட்ருப்போம். வேக்கல் டெஸ்ட் சீரிஸில் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருப்போம். நீங்கள் அட்டெம்ப்ட் நவ் அப்படின்னு டெஸ்ட் இருக்கும். அந்த அட்டெம்ப்ட் நவ் அப்படின்னு டெஸ்ட் இது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்து நீங்கள் டெஸ்ட்டை வந்து ப்ளே பண்ணிக்கலாம். டெஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேஸ் கான்செப்ட்டில் டவுட் சால்விங் உங்களுக்கு இருக்குது. அதே அப்படியே கீழே வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸுக்கு போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் சால்விங், இன்ஸ்டா டவுட் சால்விங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்துருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி உங்கள் டவுட் எதாவது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அதை நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட் டவுட் சால்விங் அப்படின்றோம். ஸோ இதோட பேசிக்கான லிங்க்லாம் வந்து எம்எஸ் இருக்குன்னு சொன்னால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா நோட்ஸும் சரி, எல்லா அப்டேட்ஸும் சரி எங்கே அனுப்பப்படும் அப்படின்னு பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து அனுப்பப்படும். ஓகே, எல்லா அப்டேட்ஸும் நமக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணப்படுவோம். ஸோ டெலிகிராம் குரூப் லிங்க் இங்கே இருந்துருக்கு. ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் வந்துட்டு என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருந்துட்டுருக்குன்றதை நம்ம ஒன்று வேணால் பார்த்துக்கலாம். என்ன கிளாஸ் அப்டேட்லாம் இருந்திருக்கு, என்ன பேசிக் அப்டேட்ஸ்லாம் இருந்துருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஒன்று அதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ யாரும் சேராமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்லையும் சேர்ந்து வச்சுவோம். ஃபைன். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம்டா. யாரும் சேராமல் இருந்தீங்கன்னா டக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து வச்சுக்கோங்க. Next question பார்த்துடலாம். Fusion of two motile gametes which are dissimilar in size is termed as. இவ்வளோ மார்க் பண்ணணும் அவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படின்னு இல்லைக்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லது. இவ்வளோ தான் பண்ணணும் அவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் எந்த அளவுக்கு நம்ம மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது.
ஓகேவா? சரி, fusion of two motile gametes which are dissimilar in size is termed as, which are dissimilar in size, which are dissimilar in size is termed as, SOCC. Anisogamy is right answer. Okay, option C, SOCC will be right answer. என்னடா privacy policy? என்ன privacy policy டா? SOCC is right answer. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது SOCC is right answer. ஓகேவா? சரி, நீங்க நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிருங்க. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிருங்க. I will be in a minute. ஓகேவா? ஒரு 5 minutes. ஒரு 5 minute நீங்க ஆன்சர் சொல்றீங்க, நான் வந்துறேன்.
யா வந்துட்டிங்களா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓல்டு ஃபாஸ்ட்டு ஸ்ட்ரைப்பு ஃப்ராண்ட் எதில் கான்ஸ்டியூட் ஆகிருக்க போது? ஓல்டு ஃபாஸ்ட்டு ட்ரைப்பு ஃபாண்ட் வந்துட்டு இதில் கான்ஸ்டியூட் போட்டிருக்கீங்களா? எஸ், இதுக்கு சாக்சி இஸ் ரைட் ஆன்சர். ஃபையோஃபைசி அப்படின்ற ப்ரௌன் ஆல்கேல கான்ஸ்டியூட் ஆகிருக்க போகுது. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன இருக்க போகுது? சாக்சி. ஆப்ஷன் சி சாக்சி வில் பி ரைட் ஆன்சர். ஃபையோஃபைசி நோட் பண்ணி வச்சோங்க. சாக்சி ஃபையோஃபைசி இஸ் ரைட் ஆன்சர். ஓல்டு ஃபாஸ்ட்டு ட்ரைப்பு ஃப்ராண்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம எந்த கான்ஸ்டிடியூஷன்ஸில் பார்க்க முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌன் ஆல்கே அப்படின்ற ஃபையோஃபைசியில் நம்மளால் பார்க்க முடியும்னு நடத்தும். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். A plant shows a thallus level of organization. It shows rhizoids and its haploid. It's need water to complete its life cycle. அதுதான் இங்கே தான் ஹைலைட்டு. Water to complete life cycle இருந்துச்சுன்னா identify the group which belongs to. எந்த குரூப்புக்கு பிலாங் ஆகிருக்கும்? இட்ஸ் நீட்ஸ் வாட்டர் டு கம்ப்ளீட் இட்ஸ் லைஃப் சைக்கிள் அப்படின்னா அப்போது எந்த குரூப்புக்கு பிலாங்கிங் ஆகிருக்கும்? அப்போது எந்த குரூப்புக்கு பிலாங்கிங் இருக்கும்? இட்ஸ் நீட்ஸ் வாட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த குரூப்புக்கு இருக்க போது? யா இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி பிரயோஃபைட்ஸ். பிரயோஃபைட்ஸ் இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி பிரயோஃபைட்ஸ் இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோடா. யா ஆப்ஷன் பி பிரயோஃபைட்ஸ். ஆப்ஷன் டி டெல்யூஷனல் சுலுலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, பிரயோஃபைட்ஸுக்கு வந்துட்டு டிபெண்டாக இருக்க போகுது. ஓகேவா, சூப்பராக நான் ஃபைன்ரா தமிழரசி, பிரீத்தி, சுபஸ்ரீ, ஜெயலட்சுமி, வைஷாலி, முகேஷ், கௌதம், அக்ஷயா, சூப்பர்மா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி பிரயோஃபைட்ஸ் will be the right answer. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், a prothallus is what is a prothallus? What we consider as a prothallus is? A prothallus is what is a prothallus? It is a gametophytic free living structure formed in a pteridophytes. ஒரு gametophytic பேசிக்கான ஒரு பாடி தான். அது எப்படி இருக்க போது? ஃப்ரீ லிவிங் ஸ்ட்ரக்சராக இருக்க போது விச் இஸ் ஃபார்ம்ட் டெரிடோஃபைட்ஸில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இல்லை சாக்சி த ரைட் ஆன்சர். பாலே கிடையாது, சாக்சி இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். இருக்குன்னா கேமிட்டோஃபைட்டிக் பாடி. ஓகே, இட் இஸ் அ கேமிட்டோஃபைட்டிக் பாடியை நம்ம எடுத்துருக்கு. டேஷ். ஓகே, இஸ் கோயிங் டு பி கேமிட்டோஃபைட்டிக் ஃப்ரீ லிவிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம்ட் இன் டெரிடோஃபைட்ஸ். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இருக்குன்னா ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். கேமிட்டோஃபைட்டிக் ஃப்ரீ லிவிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம்ட் இன் டெரிடோஃபைட்ஸ். ஆப்ஷன் சி சாக்சி இஸ் த ரைட் ஆன்சர். இருக்குன்னா ஓகே, சூப்பர் தமிழரசி, சூப்பர் ஹரிஹரன், ஜெயலட்சுமி, பிரீத்தி, முகேஷ், சுபஸ்ரீ, தமிழரசி, கௌதம், சூப்பரா, பிரீத்தி, சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி கேமிட்டோஃபைட்டிக் ஃப்ரீ லிவிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் ஃபார்ம்ட் இன் டெரிடோஃபைட்ஸ்ல இருந்து ஃபவுண்ட் ஆகப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், plant to with this group are diploid and as well as adapt to the extreme condition. They grow bearing sporophylls in a compatible tissues called as cones. Diploid condition இருக்கும், கோன்ஸை பேர் பண்ணி வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ அது எதில் வந்துட்டு இருக்க போது? டிப்ளாய்டு கண்டிஷன் இருக்கும், கோன்ஸை பேர் பண்ணி வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ அது எதில் வந்துட்டு இருக்க போது? which is considered of கோன்ஸை பேர் பண்ணி வளர்ந்துட்டு இருக்கும், which is considered of டெரிடோஃபைட்ஸா? கோன்ஸை பேர் பண்ணி வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறேன். கோன்ஸை பேர் பண்ணி வந்துட்டு இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ஜிம்னோஸ்பெர்ம் இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் டி ஜிம்னோஸ்பெர்ம்டா கண்ணுங்களா, ஜிம்னோஸ்பெர்ம் இஸ் த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. இஸ் ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ஜிம்னோஸ்பெர்ம். ஓகேவா, ஜிம்னோஸ்பெர்ம் டெல்யூஷனல் சுலுலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஜிம்னோஸ்பெர்ம். ஓகே, ஜிம்னோஸ்பெர்ம் இஸ் த ரைட் ஆன்சர். குரூப் இஸ் ரெஃபரன்ஸ் டு ஜிம்னோஸ்பெர்மா இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி the embryo sac of an angiosperm is made up of. embryo sac of angiosperm என்ன மேடம் இருக்க போகுது? embryo sac of angiosperm இதெல்லாம் ஈஸி, சக்கரக்கு அடிச்சிட்டே போகணும். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரி பிளான்ல இது நம்ம கிளியராக படிச்சிருப்போம். embryo sac of angiosperm is made up of. yes quick da kana
டைம்லாம் எடுத்துக்க கூடாது. டக்கு சிக்கு டக்குச்சும் அடிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்கணும். எம்ப்ரியோ sac of angiosperm is made up of 7 cells, 7 cells and 8 nuclei conditions. ஓகேவா? Is going to be option B will be the right answer. Option B 7 cells and 8 nuclei conditions. 8 நியூக்ளியஸ் பிரசன்ட் இருக்க போது ஆனால் 7 செல்ஸ் தான். எதனால அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 போலார் நியூக்ளியர் பிரசன்ட் இருக்கிறதுனால ஒரு செல்லில் 2 போலார் நியூக்ளியர் பிரசன்ட் இருக்க போது நமக்கு ஒரு செல்ஸ் வந்து கம்மியாக இருக்க போது. ஸோ 7 cells 8 nuclei conditions. ஸோ பாலையா பி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பி will be the right answer. சூப்பர். தமிழரசி 2 தமிழரசி, பிரீத்தி, வைஷாலி, ஹரிஹரன், முகேஷ், சுபஸ்ரீ, ஜெயலட்சுமி, கமலக்கண்ணன், கோமதி. Yes, it's going to be option B will be the right answer. Next question பார்த்தலாம். If the diploid number of flowering plants is 36 இருக்கு அப்படின்னா what will the chromosome number in endosperm? 36 இருந்துச்சுன்னா chromosome number in endosperm இது diploid தானே சொல்லியிருக்கான். diploid வந்துட்டு 36 இருந்துச்சுன்னா endosperm வந்துட்டு என்னவா இருக்கும்? diploid வந்து 36 இருந்துச்சுன்னா endosperm என்னவா இருக்க போகுது? endosperm என்னவா இருக்க போகுது? diploid 36 இருக்கு. diploid 36 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா endosperm என்னவா இருக்கும்? இங்கோட இன்னொரு 18 ஆட் இருக்கு. ஏன்னா 18 நமக்கு 36 பேஸ் பண்ணி நமக்கு வந்திருக்கு. ஸோ இன்னொரு 18 ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரப்போகுது? 54. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. சப்போஸ் தெரியல இந்த கான்செப்ஷன் பேஸ் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சார், எனக்கு கரெக்டாக 18th டேபிள்லாம் தெரியாது சார். சின்ன வயசில் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருப்போம். என்னது 8 டேபிளில் தெரிஞ்சிருக்கும். 8 டேபிள் பேஸ் பண்ணி நம்ம போட்டிருப்போம் இல்லையா? ஃபார் 8 1s are 8, 8 2s are 16 அப்படின்றது. 6 முடியுதுன்னா 8 டேபிள் வரப்போகுதுன்னு அர்த்தம். 6க்கு அப்புறம் 4 வருது அப்படின்னா அதாவது 8 6 4 இப்படி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டேபிள் தான் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 8 டேபிள் கான்செப்ட்ஸில் போட்டுருக்கணும். ஓகே, இது கரெக்டான ஆன்சர் என்ன இருக்க போது? சாக்சி இஸ் ரைட் ஆன்சர். சாக்சி 54 இந்த ட்ரிப்ளாய்டு கண்டிஷன்ஸ் எவ்வளோ இருக்க போது? ஏன்னா எண்டோஸ்பர்ம் நல்லா புரிஞ்சுங்க. எண்டோஸ்பர்ம் ஏஞ்சியோஸ்பர்ம் ஃப்ளவரிங் பிளான்ட் எதை டிட்டர்மைன் பண்ணுதுன்னா ஏஞ்சியோஸ்பர்ம் தான் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி சி ஃபார் சேட்டா. எஸ், நம்ம சஞ்சு சேட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா சூப்பராக கலக்கிட்டீங்க. சாக்சி சி இஸ் ரைட் ஆன்சர். அக்ஷயா, ஹரிஹரன், ஜெயலட்சுமி, வைஷாலி, முகேஷ், சுபஸ்ரீ, தனுஸ்ரீ, தமிழரசி, பிரீத்தி, கோமதி கலக்கிட்டீங்க. இது கொண்டு போய் ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். அடுத்த கட்ட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோனீமா. வாட் இஸ் கால்ட் அஸ் அ புரோட்டோனீமா? புரோட்டோனீமா என்றால் என்ன? நீமா புரோட்டோனீமா என்னம்மா என் கண்ணியே உன்னை ஒப்படைக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டோனீமானா என்னதுடா? வாட் இஸ் கால்ட் அஸ் அ புரோட்டோனீமா? Protonema. What is protonema? Protonema is a haploid and it's found in mosses. Option A will be the right answer. Haploid and that can be found in mosses. Haploid and is found in mosses. Option A will be the right answer. Okay, Antarctica வெண்பனியிலே உருகுது நெஞ்சம் அப்படி வரும் தெரியுமா? ஆப்ஷன் ஏ will be the right answer. Option A is the right answer. Avengers எங்க போகுது ஒரு புத்தி? ஓகேவா? இஸ் haploid and found in mosses. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ புரோட்டோனீமா கான்செப்ட்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். a giant redwood sequoia எதில் இருக்க போகுது? செக்கோயா செக்கோயா அந்த செக்கோயா ரைன் ரெட்வுட்டான செக்கோயா செமினிஃபெராஸ் வந்துட்டு எதில் வந்துட்டு இருக்க போது? லார்ஜஸ்ட் ட்ரீ, ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீயை நம்ம கன்சிடர் பண்ணுற அந்த செக்கோயா வந்துட்டு ஜிம்னோஸ்பர்ம். டெலுலு இஸ் ரைட் ஆன்சர். வா ஏன் முபாரக்டா. டெலுலு இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா தில்லானா இங்கே தில்லானா டி டில்லானான்னு பாடலாம். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஜிம்னோஸ்பர்ம் இஸ் ரைட் ஆன்சர். ஜிம்னோஸ்பர்ம். ஓகே, ஜிம்னோஸ்பர்ம் இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். டி ஃபார் டாக்டர். யா டெலுலு எல்லாமே போட்டுக்கலாம். ஓகே, யா ஃபைன்ரா. ஸோ ஆப்ஷன் டி ஜிம்னோஸ்பர்ம் இஸ் ரைட் ஆன்சரா? ஜிம்னோஸ்பர்ம். ஃபைன். அடுத்த கட்ட கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கட்ட கொஸ்டின்ஸ் Orthogenic photosynthesis occurs in. Orthogenic photosynthesis will occur in. ஏன்டா பஃபரிங் ஏதாவது தானே? Orthogenic photosynthesis occurs in. Orthogenic photosynthesis will occur in. Orthogenic photosynthesis will occur in. எதில் occur ஆகிருக்கும்? எதில் நம்ம பார்க்க முடியும்? Orthogenic photosynthesis. Orthogenic photosynthesis is occurs in oscillatoria. Option A will be the right answer. ஓகேவா? ஓகே ஓகேவா? இதில் occur ஆக போகுது oscillatoria அந்த occur ஆக போகுது. ஸோ ஆப்ஷன் A will be the right answer. Option A is going to be the right answer. நோட் பண்ணி வச்சோங்க. ஓகேவா? யா ஃபைன். இப்போ இல்லையா? சரி, ஓகே.
ஆப்ஷன் ஏ. ஓகேவா, நோட் பண்ணி வச்சோங்க. ஆப்ஷன் ஏ will be the right answer. ஆஸ்திரேட்டோரியா. ஓகே டக்கண்ணா, ஓகே டக்கண்ணா. ஆப்ஷன் ஏ சூப்பர். அக்ஷயா, தமிழரசி, ஜெயலட்சுமி, கமலக்கண்ணன், முகேஷ், வைஷாலி, பிரீத்தி. எஸ், அப்படி போடு. ஆன்டி இண்டியன். ஓகே, ஆப்ஷன் ஏடாக்கண்ணா ஆசிலட்டோரியா அப்படின்றது. அப்படி போட்டு பாட்டெல்லாம் போடக்கூடாது. அப்படி போட்டு பாட்டெல்லாம் போட்டோன்னா நம்ம சிஎம் கோச்சுப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின். Which one of the following has an aplontic life cycle? Aplontic life cycle இருக்கிறது. Which one of the following has an aplontic life cycle? Aplontic life cycle இருக்கிறது எதுவாக இருந்துட்டு இருக்கு? Which one of the following has an aplontic life cycle? Polytrichoma, Ustralicova, Vita, Funariava. Which of the following has an aplontic life cycle? Yeah, in the following இருக்கு. Yes, சூப்பரா உஸ்ட்ரேலியாக்கு. ஓகே, சூப்பரா. தமிழரசி, அனுஷியா, அனன்யா, முகேஷ், ஜெயலட்சுமி, பிரீத்தி, கோமதி, அக்ஷயா. சூப்பரா. இட்ஸ் கோயிங் டு பி ஈத் முபாரக் ஸ்பெஷல் பிரியாணி பி. பிரியாணி பி, உஸ்ட்ரேலிகோ. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி will be the right answer. பிரியாணி பி will be the right answer. உஸ்ட்ரேலிகோ is the right answer. நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா. பேடாஸ் பேடாஸுமா, லியோ தாசுமா. Okay, so option B is right answer. Super, fine. Next question. Which one of the following is considered important in the development of seed habit? Important consider the development of seed habit. Important consider development of seed habit. Hi, Karishma. Which one of the following is considered the important in the development of seed habit? Seed habit. Important development of seed habit. Seed habit. Development of seed habit. Seed habit conception நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். It is none other than heterospory condition. Option A, heterospory அப்படின்ற condition. Option A will be the right answer. ஓகேவா? Option A, heterospory will be the condition. அன்பேனும் அப்படின்ற ஒரு பாட்டில் அது மாதிரி. ஓகேவா? அப்படியாடா? ஓகே கரேஷ்மா. ஓகேடா. பரவாயில்ல. ரெஸ்ட் எடுங்க. ரிலாக்ஸாக இருங்க. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஹெட்டரோஸ்போரி, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கண்டிஷனில் வரக்கூடியது. ஸோ சே ஏ ஃபார் ரெட் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இருக்கணும். சூப்பராக. தமிழரசி, அக்ஷயா, அனன்யா, சுபஸ்ரீ, ஜெயலட்சுமி, தினேஷ், ராஜா, ஸ்ரேயா, முகேஷ், வைஷாலி, கரிஷ்மா. சூப்பர்மா. பிரீத்தி. சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, ஹெட்டரோஸ்போரி அப்படின்ற கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின். மேனிட்டால் இஸ் ஸ்டோர்டு ஃபுட் இன். மேனிட்டால் இஸ் த ஸ்டோர்டு ஃபுட் இன். மேனிட்டால் இதோட ஸ்டோர்டு ஃபுட்டை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். மேனிட்டால் இஸ் அ ஸ்டோர்டு ஃபுட் இன் எதில்? 5 of 5 பேசிக்கா. அதில் எதில் வரப்போகுது? மேனிட்டால் இஸ் ஸ்டோர்டு ஃபுட் இன் டேய், ஒரு வாட்டிக்கு 1க்கு 2 நல்லா பாருங்கள். கிராசில் ஏரியா இதில் வரப்போகுது. அண்ட் கிராசிலே வந்தாலும் கூட பாருங்கள், கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். நிறைய வாட்டி நான் சொல்லியிருந்தேன். மேனிட்டால் 2-3 வாட்டி நம்ம பார்த்துருந்தோம். அது 5 of 5 எக்ஸாம்பிள். 5 of 5 ஆன ப்ரௌன் ஆல்கேக்கான எக்ஸாம்பிள். இங்கே எது ப்ரௌன் ஆல்கேவாக இருந்துட்டு இருக்கு? ஃபியூக்கஸ் இஸ் த ப்ரௌன் ஆல்கே. ஆப்ஷன் பி, ஃபியூக்கஸ் இஸ் த ப்ரௌன் ஆல்கே. நோட் பண்ணி வச்சிரும். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். பிரியாணி பி வில் பி த ரைட் ஆன்சர். இருக்குன்னா கிராசிலேரியா அப்படின்றது இங்கே போட்ட அந்த சித்தப்பு அப்படின்றது எதாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஆல்கேவாக இருக்க போகுது. அவன் கேட்டது மேனிட்டால் அப்படின்றது ப்ரௌன் ஆல்கே. ரெட் ஆல்கே வந்துட்டு நம்ம எது பார்ப்போம்? ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்சஸ் ஸ்டோர்டு ஃபுட்டாக இருந்துருக்கு. ரெட் ஆல்கேக்கு நமக்கு ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்சஸ் இருந்துட்டு இருக்கு. இங்கே வந்து என்னவா இருந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஃபியூக்கஸ். ப்ரௌன் ஆல்கேயான ஃபியூக்கஸ் தான் ரைட் ஆன்சராக இருந்துருக்கு. இங்கே வந்துட்டு நமக்கு ப்ரௌன் ஆல்கேயான ஃபியூக்கஸ் ரைட் ஆன்சராக இருந்துருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். பாலையா பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? பாலையா பி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ வாஸ்குலர் கிரிப்டோகேம்?
which one of the following is considered as a vascular cryptogam? Vascular cryptogam நம்ம கன்சிடர் பண்றது என்ன இருக்கு? ஹாப்பி பக்ரீத், ஹாப்பி பக்ரீத். அவர் பிறந்ததுலேருந்தே பொலிட்டீஷியன் சொல்லிடுவார். இப்போ ஒன்று வந்து எதுடா வாஸ்குலார் கிரிப்டோகேம், கிரிப்டோ கரன்சி ஞாபகம் இருக்கா தெரியுமா? கிரிப்டோ கரன்சி என்னது சரி பரவாயில்ல. பட் இதான் வாஸ்குலார் கிரிப்டோகேம்னா என்னது? பிட்டக்கும் பிட்டக்கும் டக்கு 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 யா செட் பண்ணி அடிக்கிறது. எப்படி உனக்கு ஏதாவது வம்பு கிம்பு ஏதாவது பண்ணிட்டு இருந்த நசன் ஏதாவது சொல்லிட்டு இருந்தாலும் உனக்கு ஈக்குவலாக ஆள் செட் பண்ணி அடிப்பண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய EQ சீட்டம். ஆப்ஷன் டி EQ சீட்டம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். இருக்குன்னா EQ சீட்டம், ஈக்வி சூப்பர் சுபஸ்ரீ பழனிசாமி, முகேஷ், ஜெயலட்சுமி, கமலக்கண்ணன் கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி EQ சீட்டம். உனக்கு ஈக்குவலாக செட் பண்ணி அடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய EQ சீட்டமாக இருந்துட்டு இருக்க போது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். தேவதாஸ், நல்லது. தேவதாஸ் யாருன்னு தெரியுமா? தேவதாஸ் கதையை படிச்சிருக்கீங்களா? எஸ், சூப்பரா பிரீத்தி, கரிஷ்மா, சூப்பர் வைஷாலி, யா சூப்பரா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி EQ சீட்டம் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தா அதான் வாஸ்குலர் கிரிப்டோகிராம். நோட் பண்ணி வச்சவங்க பார்க்கிறதுக்கு சின்னதா இருக்கலாம், இதே கேட்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. வாஸ்குலர் கிரிப்டோகிராம் அப்படிங்கிறது நம்ம எதை செட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. வாஸ்குலர் கிரிப்டோகிராம் அப்படிங்கிறது EQ சீட்டமா இருந்துட்டு இருக்கும்போது EQ சீட்டமா இருக்க போகுது. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். Which one of the following is heterosporous? எது வந்து heterosporous கண்டிஷன்ல இருக்கு? Which one of the following is an heterosporous? Which one of the following is an heterosporous? Heterosporous condition. Heterosporous ஆடினே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரா இருக்கான்? சால்வினியாவா இருக்கான். ஓகேவா? ஆட் வருதா? மார்னிங் கிளாஸ்டா, மார்னிங் கிளாஸ் இட் கான் பி எனிதிங் டா. இன்னைக்கு செஷன் லீவ் வேறடா, அதனால தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி சால்வினியா, ஆடினே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹெட்டரோஸ்போரஸ் யாரா இருக்கா? ஆடினே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சால்வினியா தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. ஃபைன். ஆப்ஷன் டி ராக்கணுங்களா? ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சால்ட்டில் அல்வா கொஞ்சம் கம்மி. ஆமாம், சால்வினியாவில் சால்ட்டில் அல்வா கொஞ்சம் கம்மி போயிட்டான் பாரு. இங்கெல்லாம் போகிறாங்க பாரு. ஓகேவா? ஆப்ஷன் டி ராக்கனா இட்ஸ் நாட் அடியாண்டம் கிடையாது, ஈக்வசிட்டம் கிடையாது, டயோட்டரிசம் கிடையாது. இது சால்வினியா வந்துருக்க போது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், இன் விச் ஆர் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மேல் அண்ட் ஃபீமேல் கம்யூனிட்டி ஆஃப் டு நாட் ஹேவ் ஃப்ரீ லிவிங் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ்? ரெண்டுமே டு நாட் ஹேவ் ஃப்ரீ லிவிங்காக இருக்காது. ரெண்டுமே எப்படி இருக்காது? ஃப்ரீ லிவிங்காக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதில் வந்துட்டு they do not have a free living independent existence. Male and female community do not have நல்லா பார்த்துக்கோங்க. do not have அப்படின்றது என்னவா இருக்க போது? it's going to be do not have அப்படின்றது. புன்னாரியா கிடையாதுடா கண்ணா, பாலையா செட்ரஸ். ஆப்ஷன் பி. யா ஜெய் பாலையா அப்படின்னு சொல்லிட்டு பி போடையா. ஓகே, வாஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி செட்ரஸ் இஸ் ரைட் ஆன்சர். கண்ணா செட்ரஸ்ல டு நாட் ஹேவ் ஃப்ரீ லிவிங் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்காது. டிபெண்டன்ட் கான்செப்ஷன்ல தான் என்ன இருக்க போகுது. எஸ், பிரியாணி பி. இன்னைக்கு ஸ்பெஷலான பக்ரீத் ஸ்பெஷல், பக்ரீத் பிரியாணி பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். செட்ரஸ்ல வந்து நமக்கு ஃப்ரீ லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ் பார்க்க முடியாது அர்த்தம். ஓகேவா? பார்க்கவே முடியாது. நஹீனா நஹீஹே அப்படின்றது. ஓகே, சூப்பராக தமிழரசி, சுபஸ்ரீ, ஜெயலட்சுமி, முகேஷ், செந்தில், அக்ஷயா, பிரீத்தி, கமலக்கண்ணன், கரிஷ்மா, சூப்பர் ரக்கனா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். செட்ரஸ் இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, இன் ஜிம்னோஸ்பெர்ம் த போலன் சேம்பர்ஸ் ரெப்ரசன்ட். வாட் டஸ் த போலன் சேம்பர்ஸ் ரெப்ரசன்ட் இன் ஜிம்னோஸ்பெர்ம்? நல்லா பார்த்துக்கணும். ஏஞ்சியோஸ்பெர்ம் கேட்டிருக்கானா, ஜிம்னோஸ்பெர்ம் கேட்டிருக்கானா? அவன் கேட்டது வந்துட்டு ஜிம்னோஸ்பெர்மா இருந்துட்டு இருக்கு. ஸோ ஜிம்னோஸ்பெர்ம்ல போலன் சேம்பர்ஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது ஜிம்னோஸ்பெர்ம்ல? நல்லா பாருங்கடா கண்ணா, நல்லா பாருங்க, நல்லா பார்த்தாடிங்க. ஜிம்னோஸ்பெர்ம்ல போலன் சேம்பர்ஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? போலன் சேம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? போலன் சேம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒன்ஸ் போலன் சேம்பர் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறது? பேசிக்காக வந்துட்டு அங்கே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு தானே ப்ரெசென்ட் ஆகிக்க போகுது. ஸோ சேம்பர் அப்படின்றது ஒரு இடம், ஒரு அறை. சீக்ரெட் ஆஃப் சேம்பர், ஹாரி பாட்டர் படத்தில் சொல்லுவாங்கல்ல, ஒரு சீக்ரெட்னா அறை அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சரு. அங்கே தான் போலன் கிரெயின்ஸ் டெவலப் ஆகுது தான் இந்த போலன் சேம்பர் ரெப்ரசென்ட் பண்ணுது.
இங்கே எக்குக்கெல்லாம் வேலை கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சராக வரப்போகுது. சாக் சி தான் ரைட் ஆன்சராக வரப்போகுது. இந்த வாட்டி பாலையை நம்மளை ஏமாத்திட்டாரு. சாக் சி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? அப்படியாடா மிஷோ ஆடு வருதா? சரி, ஒரு ஆடு வாங்கிக்கோங்க. சாக்ஸ் வாங்கிட்டு சாக்ஸின்னு போட்டு வச்சோம். ஸோ இதுக்கு சி தான் ரைட் ஆன்சர். நல்லா பார்த்தா போலன் சேம்பர், ஒரு சேம்பர் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அதான் படத்தில் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்படி என்னது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சி கான்செப்ட்ல எஸ் சேம்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருட்டறை அப்படின்றது சொல்லலாம். இல்லை கான்செப்ஷனில் பேஸ் என்ன சொல்லலாம், ஒரு கான்செப்ஷன் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த சேம்பர் அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த குகையிலாம் சொல்லுவோம் தெரியுமா, அதை நம்ம சேம்பர் கான்செப்ட்ல சொல்லிருப்போம். ஸோ அங்கே எங்கே என்ன டெவலப் ஆக போகுது, போலன் கிரெயின்ஸ். ஏன்னா போலன் சேம்பர்னு சொல்றப்போ போலன் சேம்பர்ல போலன் கிரெயின்ஸ் டெவலப் ஆக போகுது. மைக்ரோஸ்பொரான்ஜியா மேலே போய் தான் டிஃபைன் பண்ண நம்ம தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. ஆப்ஷன் சி சாக் சி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஏன் நாங்கள் சி மட்டும் போடலாமா? நீங்கள் சி மட்டும் போடல, பட் எல்லாத்தையும் போட்டாச்சு. பட் அந்த ஆன்சர் சியாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? சரி, பார்த்துலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Flagellated male gametes are present in all the three. Which one are the sets? Flagellated male gametes. இது மூணுத்திலுமே flagellated male gametes நம்மளால பார்க்க முடியுமா? மூணுத்திலுமே நம்மளால flagellated male gametes அதை பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஏபிசிடி போட்டான். ஒரு ஆப்ஷன் போட்டால் தானே பிரச்சனை, எல்லா ஆப்ஷனும் போட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்கிற அதிபுத்திசாலியெல்லாம் நம்ம ஊரில் தான் இருக்காங்க அப்படின்றது. சொல்லணும்டா பானுங்களா, எதில் ஃப்ளாஜிலேட்டட் மேல் கேமெட்ஸ் ரெப்ரசன்ட்? எங்கே பார்த்தாலும் ஃப்ளாஜிலேட்டட் மேல் கேமெட்ஸாகவே இருக்குது சார் அப்படின்றது. ஃப்ளாஜிலேட்டட் மேல் கேமெட்ஸ் இருக்கானுங்களா? ஃப்ளாஜிலேட்டட் தெரியல, நோட் பண்ணிக்கோங்க. ரஷ்யா, ட்ரையோப்டெரஸ் அண்ட் சைக்கஸ். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ரஷ்யா, ட்ரையோப்டெரஸ் அண்ட் ஃபைக்கஸ். ஆப்ஷன் சி இருக்கானுங்களா? இட் இஸ் ஆப்ஷன் சி. ரஷ்யா, ட்ரையோப்டெரஸ் அண்ட் ஃபைக்கஸ் தான் அந்த மேல் பிரையோஃபைட்ஸ் அண்ட் பிரையோஃபைட்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதில் வந்து நம்ம மல்டி ஃப்ளாஜிலேட்டராக இருந்துட்டு இருக்கு. ஓகே, சைக்கஸ்ல நம்ம மல்டி ஃப்ளாஜிலேட்டர் கேமெட்ஸ் பார்த்துருப்போம். இன்னொரு தெரியல, ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. அப்போ ஃப்ளாஜிலேட்டர் கேமெட்ஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இன்னைக்கு மதியம் கிளாஸ் இருக்கா சார்? இருக்குடா கண்ணா, இருக்குடா. இன்னைக்கு மதியம் வந்துட்டு ஃபிசிக்ஸ் சார் கிளாஸ் இருக்குடா. 11 மணிக்கு 11 o'clock வந்து ஆரம்பிப்போம். ஓகே, இல்லை எல்லாத்துக்கும் வந்திருக்கேன். ஓகே, இதுக்கு ஆப்ஷன் சி இருக்குன்னா ரஷ்யா, ட்ரையோப்டெரஸ் அண்ட் சைக்கஸ். ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ரஷ்யா, ட்ரையோப்டெரஸ், சைக்கஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட். பிரியாணி ஞாபகத்திலேயே ஆன்சர் சொல்றாங்க சார். ஆமா, எல்லாம் அப்படி தான் சொல்றாங்க. பி தான் வரணும், பிரியாணி தான் வரணும், பஃபரிங் தான் வரணும், அப்படி தான் வரணும், இப்படி தான் வரணும் அப்படி. பட் ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லா நினைவும் அங்கே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கு. இஃப் யூ ஆர் ஆஸ்க்ட் டு கிளாரிஃபை த வேரியஸ் ஆல்கே இன்டு அ டிஸ்டிங்க்ட் குரூப். இஃப் ஆஸ்க்ட் டு கிளாசிஃபை வேரியஸ் ஆல்கே இன் டிஸ்டிங்க்ட் குரூப், நீங்கள் கிளாசிஃபை பண்ண உங்களோட பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. உங்களோட ஒப்படைக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் ஒப்படைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இந்த ஃபாலோயிங் கேரக்டர் நீங்கள் என்ன பார்ப்பீங்க, என்னென்ன ஃபாலோயிங் கேரக்டர்லாம் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுவீங்க, கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்ககிட்ட இது என்ன ஆல்கே, இது என்ன ஆல்கேன்னு கரெக்டாக இது பண்ணுறா அப்படின்னு சொல்லி மூட்டை நிறைய ஆல்கே கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்களா. அப்படி உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை பிரித்து வைக்கிறீங்களா. ஸோ நீங்கள் எந்த கான்செப்ஷன், எந்த அடிப்படையில் நீங்கள் பிரித்து வைப்பீங்க அப்படின்னு தான் கேள்வி. எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் பிரித்து வைப்பீங்க தான் கேள்வியே. நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கணும். ஒன்னோட கான்செப்ஷன் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படி நம்ம கேட்டுருக்கும் போது நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கணும் அப்படி இருக்குது. ஸோ அந்த கான்செப்ஷனை பேசுறது பார்க்கும்போது பிக்மெண்ட் ப்ரெசென்ட் இந்த செல், ஒரு செல்லையும் என்னென்ன பிக்மெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த கான்செப்ஷனை பேஸ் பண்ணி நான் ஆல்கேவை பிரித்து வைப்பேன். டிஸ்டன்ட் குரூப்பில் நான் போட்டு வைப்பேன் அர்த்தம். ஸோ ஆப்ஷன் டி, டன்டனக்கா டண்டுக்கு நக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். என்னவா இருக்கு? ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். இருக்குன்னா சூப்பரா, முகேஷ், தமிழரசி, சுபஸ்ரீ, ஸ்வப்னா, கரிஷ்மா, பிரீத்தி, கமலக்கண்ணன் கிடைக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ இல்லை கிடையாது, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட் பிரசன்ட் இன் செல். டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட் பிரசன்ட் இன் செல் அப்படி டெய்ரி மில்க். டெய்ரி மில்க். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எல்லாம் 12th முடிஞ்சு நானும் முடிச்சு முடிச்சுட்டீங்களா? சந்தோஷம்டா. வாழ்த்துக்கள். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா டி தான்டா. டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் பிரசன்ட் இன் செல். டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். கோனிஃபர்ஸ் டிஃபர் ஃப்ரம் கிராசஸ். எப்படி ஒரு கோனிஃபர்ஸ் டிஃபர் ஃப்ரம் கிராசஸ்? ஹவு டஸ் த கோனிஃபர்ஸ் டிஃபர் ஃப்ரம் கிராசஸ்? அப்படின்றது Conifers differ from grasses. How does the conifer will always differ from grasses? நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதில்
formation of என்ன நடக்க போகுது ஆய் நல்லா பாருங்க endosperm consequently பார்த்துருப்போம் formation of endosperms before fertilization option C is the right answer conifers differ from grasses formation of endosperm before fertilization soc C will be the right answer இருக்குங்களா soc C is going to be the right answer இருக்குனா option C formation of endosperm before fertilization option C will be the right answer ஓகேவா option C will be the right answer okay option C is going to be the right answer கலக்கிட்டீங்கன்னா கலக்கிட்டீங்க option C soc C is the right answer நோட் பண்ணி வச்சோங்க endosperm formation வந்துட்டு grasses-க்கு before வந்து நமக்கு என்ன நடந்துட்டு இருக்குது formation ஆயிட்டு இருக்க போகுதுன்னு அப்படினு தெரியும் ஓகேவா யா சூப்பர் ரகனா திஷா ஜெயலட்சுமி தினேஷ் ராஜா சுபஸ்ரீ கமலக்கண்ணன் ஸ்வப்னா கரிஷ்மா பிரீத்தி முகேஷ் கலக்கிட்டீங்க ஓகேவா எஸ் தான் செந்தில் எது கேரமல் சாக்லேட்டா இன்றைய தலைப்பு செய்திகள் ஆமாம் உயிரியல் ஆசிரியர் கைது உயிரியல் ஆசிரியரின் வாக்குமூலத்தின்படி உயிரியல் ஆசிரியர் நிரபராதி என்று விட்டளிக்கப்பட்டு விட்டார் அவரின் சிஷ்ய புள்ளியாக கருதப்படும் தேவையில்லாமல் இருக்கும் ஹரிஹரனை கடுங்காவல் தண்டனுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது அப்படின்னு சொல்லி இன்னொரு செய்தி வந்திருக்கு அதை விட்டுட்டுங்க பார்த்தீங்களா ஓகே சரி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சரா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் peat moss is used as a packaging material நம்ம முன்னாடியே பார்த்தோம் peat moss வந்து packaging material fuel-ஆ கூட யூஸ் பண்ணப்படும் அப்படின்றது for sending flowers and live foods to distant places because peat moss அதுக்காக கூட யூஸ் பண்ணப்படும் அப்படி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அது fuel-ஆ கூட நம்ம யூஸ் பண்ணப்பட்டிருப்போம் அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ அந்த கான்செப்ஷனில் பேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டிங் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து வாடாமல் இருக்கிறதுக்கு அந்த கான்செப்ஷன் நம்ம அனுப்பும் லிவிங் மெட்டீரியல்ஸாக வந்துட்டு அதாவது இங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி அனுப்புறோம் அதேமாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால ஸோ அப்படி நம்ம கான்செப்ட் பண்ணி அனுப்பும்போது அது வாடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருந்துட்டு இருக்கு என்ன சார் மேலே உங்கள் கிளாஸு கீழே ஆடு புதுசாக அது புது டெக்னாலஜியாண்டா மெட்டா ஏஐ கண்டுபிடிச்ச டெக்னாலஜியா அதனால தான் அப்படி வந்துட்டு இருக்கு எஸ் பிகாஸ் இட் இஸ் ஐக்ரோஸ்கோபிக் இஸ் கோன் பி ஆப்ஷன் ஏ ஓகே ஆப்ஷன் ஏ ஓகே சே ஏ ஃபார் அடாவட்டி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சரா பிகாஸ் இட் இஸ் ஐக்ரோஸ்கோபிக்காக இருந்துட்டு இருக்கு ஓகே ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் பிகாஸ் ஏ இஸ் ஐக்ரோஸ்கோபிக் அப்படின்னு ஓகேவா fine yes option A is right and super tamilarisu dinesh raja swapna jayalashmi akshaya karishma mukesh senthil subhastri palanisamy super kalkidding okay option A is right answer okay option A it is hygroscopic is right answer yes 240 questions mudichu blast nu podunga paapom come on guys come on blast அடிச்சுங்க செஷன் லைக் பண்ணாம இருந்தீங்க செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க செஷன் லைக் பண்ணாம கான்செப்ட்ல இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு blast அடிச்சு விடுங்க பாப்போம் சிக்கின்னு வராளே அப்படின்னு செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோடா ஓகே வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஹைக்ரோஸ்கோபிக் ஹைக்ரோஸ்கோபிக்னா ஒன்றுமே இல்லை கணங்களா நம்ம வாட்டர் வந்து ரீட்டைன் பண்ணி வைக்கிறது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த மாய்ஸ்சர் கண்டெய்னர் ரீட்டைன் பண்ணி வைக்கிறது அதான் நான் சொல்கிறேன் பாருங்க அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டெய்னர் அதை அப்சர்வ் பண்ணிட்டு அதை ரீட்டைன் பண்ணி வைக்கிறது அப்படி ரீட்டைன் பண்ணி வைக்கிறதுனால நம்ம அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது எப்படி அப்படின்னு பார்த்தா லிவிங் ஃபார்மில் இருக்க போகுது இப்போ நீங்கள் ஒரு பிளான்ஸை வந்துட்டு இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் வந்து உயிரோடு இருக்கணும் இல்லையா ஸோ அந்த கான்செப்ஷனில் நம்ம இந்த பீட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹைக்ரோஸ்கோபிக் கண்டிஷன் பிரச்சனை இருக்குது ஹைக்ரோஸ்கோபிக் கண்டிஷனா மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன மெயின்டைன் பண்ணுறதுக்கு மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு இருக்கும் அட்மாஸ்பியரில் கூட மாய்ஸ்சர் வாட்டர் கண்டெய்னர் அப்சர்வ் பண்ணி மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணிருக்கும் ஸோ அதனால் அது எப்படி இருக்கும் லைவ்லி ஃபார்ம்ஸாக இருந்திருக்கும் சத்து போகாதுன்னு அர்த்தம் ஓகேவா எஸ் செஷன் லைக் பண்ணியாச்சா செஷன் லைக் பண்ணாதான் செஷன் லைக் பண்ணியாச்சா ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் ஆரம்பிச்சிடலாமா செஷன் லைக் பண்ணாதான் செஷன் லைக் பண்ணியிருக்கோங்க நம்ம அடுத்த ஒரு கொஸ்டின்ஸை பார்த்துடலாம் fine சரி நெக்ஸ்ட் ஓகேடா பிளாஸ்டிக்கெல்லாம் பிளாஸ்ட் in moss as the sporophyte எப்படி இருக்க போகுது in moss the sporophyte will be how it will be in moss the sporophyte will be how in moss the sporophyte will be yeah in moss the sporophyte will be
சித்தப்பு சிக்கினு சிக்கினு நல்லா பாருங்க சிக்கினு பாலையாவகர் வருவார் நல்லா பார் ரக்கனா பார் நல்லா பார் கண்ணை திறந்து பார் partially parasite இது clear-ஆ கொடுத்துருப்போம் ஓகேவா இந்த வேர்டை வந்துட்டு NCERT-ல clear-ஆ கொடுத்துருப்போம் partially parasite அந்த gametophyte அப்படின்னுது அதாவது அதில் gametophytic body தான் எப்படி இருக்க போகுது டாமினண்ட்டாக இருக்க போகுது ஓகேவா gametophytic body தான் எப்படி இருக்க போகுது டாமினண்ட்டாக இருக்க போகுது அந்த gametophytic body வந்து டாமினண்ட்டாக இருக்க பட்சத்தில் அப்படி இந்த gametophytic body வந்து டாமினண்ட்டாக இருக்க பட்சத்தில் இந்த sporophytic body என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஒட்டிப்பான் இல்லையா அவன் மேலே ஒட்டிப்பா அதுலேருந்து நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ண பார்ப்போம் நியூட்ரியன்ஸ் என்ன பண்ண பார்ப்போம் நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ண பார்ப்போம் ஸோ அதே கான்செப்ஷனில் அதுதான் நம்ம சொன்னோம் partially ஃபுல்லாக parasitic கிடையாது ஃபுல்லாக அழிக்கப்பட கிடையாது பட் இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நியூட்ரிஷன்ஸும் அதை கெயின் பண்ணி கூட இதையும் வச்சுட்டு வளர பார்க்கலாம் அப்படின்னு ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி dilute D is right answer partially parasite in the gametophyte option D is right answer நோட் பண்ணி வச்சோங்க இட்ஸ் நாட் A B C வேறு எதுவும் வராது ஆப்ஷன் D right answer நோட் பண்ணி ஓகேங்களா ஒரு நிமிஷம் Akshaya, Karishma, Kamalakannan, Preeti, Jayalashmi, Harini, Dinesh, Raja, Suprakana. It's going to be option D is right answer. Is partially parasitic on the gametophyte. Okay, yeah. Next question. Batala. அடுத்த கட்ட question பார்த்தோம் அப்படினா பாத்தீங்கன்னா match the following டா. கரெக்ட்டா மேட்ச் பண்ணுங்க பாப்போம். Which is the match the following? கரெக்ட்டா மேட்ச் பண்ணுங்க. சிக்கினு வராளே அப்படினு வாடிச்சு. மேட்ச் பண்ணுங்க. பெட்ரேஷனல் ஃப்ளாஜிலேஷன் அதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கே பார்க்க முடியும் ஃப்ளாஜிலேஷன் இந்த டைப் ஆஃப் ஃப்ளாஜிலேஷன் வந்து நம்ம ஈக்குவல்லேருந்து பார்க்க முடியும் லிவிங் ஃபாசில்ஸ் கிங்கோவில் வந்து நம்ம பார்க்க முடியும் ரைசோஃபோர் செலாஜினலால் நம்ம பார்க்க முடியும் ஸ்மாலஸ்ட் ஃப்ளவரிங் பிளான்ட் உல்ஃபியா லார்ஜஸ்ட் பெர்னியல் ஆல்கே மேக்ரோசிஸ்ட் ஸோ இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ சே ஏ ஃபார் ரட்டா வட்டி டன் ஃபட்டக் வட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சரா ஆப்ஷன் ஏ குட் மார்னிங் ஏமா குட் மார்னிங் ஆப்ஷன் ஏடாக்கனா ஆப்ஷன் ஏ அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ ஓகே சே ஏ ஃபார் ரட்டா வட்டி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சோங்க ஆப்ஷன் ஏ ஓகே சே ஏ ஃபார் ரட்டா வட்டி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் இருக்கனா ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர் தெரியாதவன் நோட் பண்ணி வச்சுக்கோ புரியாதவன் புரிஞ்சுக்கோ புரிஞ்சவன் கிட்ட தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா அடுத்த क्वेश्चन which one of the following is a propagates through living fossils மூலமா propagates ஆகி போயிர போகுது propagates through living fossils which are the following propagates through living fossils living fossils மூலமா propagates ஆகி போயிர போகுது propagates through living fossils அப்படின்றது ஓகே பாளையங்கோட்டை ஜெயில்ல எடுக்கிறாங்க ஜிப்ஸ் என்னது என்னடா சொல்ற yeah propagates through என்ன fossils through cycas மூலமா propagate ஆகப்படுகிறது so option A say A for radavati option A will be the right answer ஆகனா option A மறுபடியும் நோட் பண்ணுங்க மறுபடியும் ஏதா வந்திருக்கு கேப்டன் அமெரிக்கா தான் வரும் பட் அங்க கேப்டன் வரல ஃபர்ஸ்ட் அமெரிக்கா வந்துருச்சு அவ்வளவுதான் அவெஞ்சர்ஸ் option A cycas is the right answer ஆகனா option A will be the right answer option A cycas psychic atony அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஆப்ஷன் ஏ சைக்கஸ் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन பார்த்தோம் அப்படினா which are the following propagates through leaf tip மூலமா propagates ஆயிட்டு இருக்கு which are the following propagates through leaf tip which are the following propagates through leaf tip leaf tip மூலமா propagate ஆயிடுது yes that's in the lead so option A walking fern இருக்கு okay it's going to be option A is right answer walking fern option A டா கணங்களா it's option A walking fern
propagates through leaf tape. Option A will be the right answer. Option A is going to be the right answer. Say A, மறுபடியும் A, say A, again say A for a டாவடியா இருந்துட்டு ஓகேவா. இதுக்கும் அவெஞ்சர்ஸ் அமெரிக்கா தான் வந்துட்டு இருக்கு போது. அமெரிக்கா காப்பாத்துப்போம், அமெரிக்கால தான் போ பிரச்சனை அப்படின்னு. Angiosperms have dominant the land flora primarily. Angiosperms have dominated the land flora. எதனால angiosperm வந்து land flora வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க? எதனால angiosperm வந்துட்டு land flora டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க? primarily என்ன காஸ்ட்னால? எதனால அப்படி அவங்க பண்ண முடிகிறது? எதனால அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பீஷீஸ் வந்துட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எதனால் டாமினன்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த சிச்சுவேஷனை அடாப்ட் பண்ணி வாழ கற்றுக்குச்சு. விச் இஸ் என்ன பண்ணிருச்சு, சிச்சுவேஷன்ஸை அடாப்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தான் ஓகேவா. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹாபிட், டெரஸ்ட்ரியலாக இருக்கட்டும், மீக்கோஸ்டோரியலாக இருக்கட்டும், வேறு அக்வாட்டிக் பேசிக்காக இருக்கட்டும். ஸோ எல்லா டைப் ஆஃப் இதுலேயும் என்ன பண்ணியிருக்கான், அடாப்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சதுனால தான் ஓகே. அடாப்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சதுனால தான் ஓகே. லார்ஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணதுனால இல்லை கணுங்களா. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். பிரைமர்லி பவர் ஆஃப் அடாப்டபிலிட்டி இன் டைவர்ஸ் ஹாபிடேட், நிறைய டைவர்ஸ் ஹாபிடேட்டில் வந்துட்டு அதனால் அடாப்ட் பண்ணி வாழ முடிஞ்சிச்சு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹாபிடேட்டாக சொல்லியிருக்காங்க ஓகேவா. இந்த இடத்துல மட்டும் டாமினண்டாக இருப்போம், அந்த இடத்துல டாமினண்ட் இருப்போம், அந்த இடத்துல டாமினண்ட் இருப்போம். எல்லா டைப் ஆஃப் ஹாபிடேட்லையும் டாமினண்டாக இருக்கிறதுனால, நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் ஹாபிடேட்லையும் தலைவன் டாமினண்டாக இருக்கிறதுனால இவன் அப்படி இருக்கான், டாமினண்ட் பேஸ் பண்ணி பவராக இருக்கிறதுனால நம்ம டாமினண்டாக இருக்கான் அர்த்தம் ஓகே. ஸோ ஏ ஃபார் அடாப்டிவ் ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர் ஓகே. ஏ ஃபார் ஏகே ஓகேங்களா. டொனால்ட் ட்ரம்ப், டி ஃபார் டொனால்ட் ட்ரம்ப் ஓகேவா. எஸ் இட்ஸ் கொண்டு போய் ஆப்ஷன் ஏ. பட் இது டி வரும்போது நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பேசலாம். Which one of the past examples will correctly represent the grouping of spermatophyta according to one of the schemes in classifying plants? Which one of the following pairs of examples are correctly represent the grouping of spermatophyta according to one of the schemes of classifying plants? Classifying plants. என்ன கேட்டிருக்கானா ஸ்பெர்மாட்டோஃபைட்டா, ஸ்பெர்ம்ஸால் பேசிக்காக வரக்கிறது தான் ஸ்பெர்மாட்டோஃபைட்டா அப்படின்ற சீட் பிளான்ட்டை நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதாவது என்ன சொல்லிருக்கோம், பிளான்ஸ் பேரிங் சீட் கண்டெய்னிங் அ டாமினன்ட் எம்ப்ரியோ அப்படின்றது ஓகேவா. அது என்ன இருக்க போது, ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஏஞ்சியோஸ்பெர்மாக இருக்க போகுது ஓகேவா. கான்செப்ஷனில் வந்து பார்த்தோம்னா ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஏஞ்சியோஸ்பெர்மாக இருக்க போது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்மாக தான் வந்துட்டு இருக்க போது, சி வராது. இட்ஸ் ஆப்ஷன் ஏ, கிங்கோ அண்ட் பைசம் ஓகே. இட்ஸ் கோயிங் டு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ டாக்கணுங்களா. அது என்ன இருக்க போது, ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஏஞ்சியோஸ்பெர்ம் தான். டாமினன்ட் ஃபேஸ் யாராக இருக்க போகிறான், ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஏஞ்சியோஸ்பெர்ம் தான் இருக்க போகுது, மறந்துடாதீங்க ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ, சே ஏ ஃபார் அடாப்டி அப்படின்றது ஓகேவா. அவர் அமெரிக்கா நாட்டு பிரசிடென்ட், உங்ககிட்டலாம் திட்டு வாங்கினா அவரோட தலையை எடுத்து எழுதியிருக்கு பாருங்க. என்ன பண்றது சரி. which of the following pairs of plants are not seed producer? Which of the following plants are not seed producer? Seed producer கிடையாது. are not seed producer. Which of the following plants are not at all a seed producer? Seed producer கிடையாது அப்படின்றது எது வந்துருக்கு. Which of the following is not a seed producer? நல்லா புரிஞ்சுக்கோங்க, not a seed producer. சீட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகாது. சீட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகாதது எதுவாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி பாலையாகாரு. நம்ம பாலையாகாரு தான். ஃபர்ன் அண்ட் ஃபினாரியா. ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி, ஃபர்ன் அண்ட் ஃபினாரியா. ஆப்ஷன் பி டாக்கணுங்களா. இட்ஸ் கோயிங் டு பி பி. எஸ் டாரியர் அண்ட் அக்ஷயா, கரிஷ்மா, பிரீத்தி. சூப்பரா. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஃபர்ன் அண்ட் ஃபினாரியா. சூப்பர் அஸ்வினி. சூப்பராக காணும். பிரியாணி வரக்கூடிய பி, பாலையால் வரக்கூடிய பி. ஆப்ஷன் பி, ஃபர்ன்ஸ் அண்ட் ஃபினாரியா இஸ் ரைட் ஆன்சர் ஓகே. ஃபர்ன்ஸ் அண்ட் ஃபினாரியா இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா இரணி. ஃபைன். சுபஸ்ரீ சூப்பரா. சத்யா, ஜெயலட்சுமி. பலூன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். which of these following without exception is in angiosperm? which of the following without exception is in angiosperm? எந்த ஒரு எக்ஸெப்ஷன் இல்லாமல் பட் இது angiosperms தான் கன்சிடர் இருக்கு நம்ம சொல்லுவோம்.
இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் இது ஏஞ்சியோஸ்பர்மில் மட்டும் தான் நடக்கும் அப்படின்றது. இது ஏஞ்சியோஸ்பர்மில் மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது எதுவாக இருந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நம்ம சொல்லியிருந்தேன் ஏஞ்சியோஸ்பர்ம் கன்சிடரில் எது மட்டும் நடக்கும் பார்ப்போம். செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ல ஃப்ளவரிங் பிளான்ல மட்டுமே நடக்கக்கூடியது என்னவா இருந்துருக்கு? டபுள் ஃபெர்டிலைசேஷன். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி அகைன். எஸ், மறுபடியும் பாலையா வந்துட்டாரு. பாலையா கா பாலையா, அகண்டா கா பாலையா, பகவாந்த் கேசரி, ஜனநாயகன் ரீமேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், டபுள் ஃபெர்டிலைசேஷன். பிரியாணி பி என்ன பி என்ன போட்டுருங்க. இஸ் கோயிங் டு பி டபுள் ஃபெர்டிலைசேஷன். ஆப்ஷன் பி டாக்கணுங்களா? பி ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். டபுள் ஃபெர்டிலைசேஷன். ஆப்ஷன் பி. ஓகேவா? பாரதி கண்ணம்மாவா? யாரா ப்ரோ, எவ்ரா ப்ரோ? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். which one of the following plant produces seed but not flowers? சீடை ப்ரொடியூஸ் பண்ணும் பட் ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. 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 மெய்ஸு அப்போ என்ன இருக்கா? ஏஞ்சியோஸ்பர்ம்ஸாக வருமா? ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் வராது இல்லையா? சீடை ப்ரொடியூஸ் பண்ணும் பட் ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. சீடை ப்ரொடியூஸ் பண்ணும் பட் ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. சீட் நேக்கட் சீடட் பிளான்ஸை என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம்? ஜிம்னோஸ்பர்ம். Gymnosperm is a naked seeded plants consider பண்ணிருப்போம். So which does not produce flowers. Flowers produce பண்ணாது எதுவா இருக்க போகுதுன்னா gymnospermல வரக்கூடிய pinus. Is going to be option D is the right answer. Delusional sululu. Okay, அப்படி சொல்லக்கூடிய டிஷும் இருக்கக்கூடிய ஆப்ஷன் D pinus is the right answer. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் D pinus is the right answer. Okay, சுபஸ்ரீ, தமிழரசி, கரிஷ்மா, பிரீத்தி, முகேஷ், ஜெயலட்சுமி, கமலக்கண்ணன், ஹரிணி, பிரீத்தி, முகேஷ் கலக்கிட்டீங்களா? ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். டைரி மில்கா? நல்ல விஷயம். டைரி மில்க் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கான்செப்ஷன் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கஸ் ஹேவ் 2 cotyledons. சூப்பர். சைக்கஸ் ஹேவ் 2 cotyledons பட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் ஏஞ்சியோஸ்பர்ம் டியூ டு. எதனால அது ஏஞ்சியோஸ்பர்ம்ல இன்க்ளூட் பண்ணல? சைக்கஸ் ஹேவ் 2 cotyledons பட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் ஏஞ்சியோஸ்பர்ம் இஸ் டியூ டு. சைக்கஸ் அண்ட் பைனஸ் கன்ஃபியூஸ் ஆகுது சார். அப்படியா? சரி, நோ ப்ராப்ளம். எதனால் நம்ம இது இன்க்ளூட் பண்ணலை? எதனால் நம்ம இது ஏஞ்சியோஸ்பர்மில் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இட் ஹேஸ் நேக்கட் ஓவியூல்ஸ். 2 cotyledons இருந்தாலும் தலைமை எப்படி இருக்கானா நேக்கட் ஓவியூல்ஸாக இருந்துட்டு இருக்கிறதுனால நம்ம அதை ஏஞ்சியோஸ்பர்மில் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? ஓவரி வால் வந்துட்டு டெபாசிட் ஆகாமல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ ஃபார் ரெட்டாவட்டி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். மேடி, அக்ஷயா, தமிழரசி, சுபஸ்ரீ, ஜெயலட்சுமி, நளினி, கரிஷ்மா, முகேஷ், பிரீத்தி, சத்யா கலக்கிட்டீங்க. ஸோ குட் பி ஆப்ஷன் ஏ. சே ஏ ஃபார் ரெட்டாவட்டி நேக்கட் ஓவியல்ஸ் ரைட் ஆன்சர். எஸ், ஒரு பிளாஸ்ட் போட்டு பார்ப்போம். கமான். அச்சு விட்டு தூக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பிளாஸ்ட் போடுறேண்ணா. ஹரிணி, சூப்பர்மா. யா கமான் இருக்கண்ணா. அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் லைக் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செஷனை லைக் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஒரு 50 கொஸ்டின்ஸ் மோர் பார்ப்போம். இன்னொரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஒரு 50 to 70 கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சி டு அப் டு இன்னொரு 300 வரைக்கும் நம்ம கொஸ்டின் பார்ப்போம். 300 தாண்டியும் ஒரு 50லேருந்து 70 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, டோட்டலாக 50 to 70 கொஸ்டின் முடிச்சோன்னா இந்த செஷன் நமக்கு முடிச்சிருப்போம். ஓகேவா? பிளாஸ்ட் போட்டாச்சா? செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்க அப்படின்னு செஷன் லைக் பண்ணி வச்சோன்னா செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் செஷனை லைக் பண்ணவும். செஷனை லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா செஷனை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே கான்செப்ஷனில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம்ஸும் சொல்கிறேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருந்துருக்கு. ஸோ இன்னும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல ப்ரைஸில் வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் தேடிட்டீங்க. உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ப்ரிப்பரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. OMR ஷீட்லாம் டெஸ்ட் பண்ணோம், உங்கள் ப்ரிப்பரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் நம்பிக்கை RE-NEET ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் இங்கே இருந்துருக்கு. பார்த்தீங்களா? இங்கே நம்ம பார்க்க முடியுது. இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அமேசானோட வெப் பேஜில் போகும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது அமேசான் வெப் பேஜோட கம்பெனி தான் வந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அமேசான் வெப் பேஜில் போயிட்டு இருக்க போது ஸோ இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பை நவ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பை நவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா கணுங்களா? ஸோ இனி யாரும் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோ. ஓகே, 549க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேவா? நெய்வேலியில் டார்பிடோவா? ஐயோ, இடி மின்னலுடன் கனத்த மழையாடா அங்கே. ஸோ சார் பி சேஃப். மழை என்ஜாய் பண்ணிட்டே படிக்கிறீங்களா? நல்ல விஷயம். மழை என்ஜாய் பண்ணிட்டே படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகே, ஃபைன்.
பி சேஃப் வெளியெல்லாம் போகக்கூடாது. இந்த மாதிரி விஷயம்லாம் நான் வந்துட்டு சின்ன பையன் எந்த வந்து இலை ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் நான் சுத்த போவேன் அப்படிலாம் நீங்கள் சுத்த போகக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். ஓகேவா கண்ணுங்களா? எஸ், நேக்கட் ஓவியோஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன் 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 ஃபைன். ஓகே, சரி, நம்ம குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். வில் ரெஸ்யூம் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக். புயலே வந்தாலும் படிப்போம். யா, புயலே வரட்டும், என்ன தான் வரட்டும், நாங்கள் படிக்கிறத மட்டும் விடவே மாட்டோம் சார். நாங்கள் ஆடிக்கினே இருப்போம் சார், படிக்கிறத விடவே மாட்டோம் சார். டார்னடோவில் ட்விஸ்ட் விடுவோம், சுனாமியிலே ஸ்விம்மிங்கை போடுவோம் அப்படின்ற மாதிரி டார்னடோவிலே ட்விஸ்ட் அடிப்போம், டார்னடோவில் டைவ் அடிப்போம் அப்படின்றது. சரி, ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வாங்கடா, குட்டி பிரேக் போயிட்டு வாங்க. ரெஸ்யூம்.
Shall we start? Shall we start again? பார்த்தலாமா? வந்துட்டீங்களா? Hi. Welcome back. So welcome all you back to this session. அதுக்குள்ளே எப்பட்றா 10 மணிக்கு அப்புறமா கொடுத்துடலாம். ஓகே, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, research students collected a certain algae வந்து research students collect பண்றாங்க and found that it contains both chlorophyll Aவும் contain ஆயிருக்கு and chlorophyll Bயும் இருக்கு. அதில் ஒருத்தர் வந்து கலெக்ட் பண்ணுறானா, அது அங்கே போய் கலெக்ட் பண்ணுறான். அதில் குளோரோஃபில் ஏ இருக்குது, குளோரோஃபில் பி இருக்குது, as well as பைக்கோஎரித்ரின் இருக்குது. அப்போது அந்த ஆல்கே குரூப் வந்து எதில் பிலாங்கிங்காக இருக்க போகுது? நல்லா புரிஞ்சுங்க. குளோரோஃபில் ஏ இருக்குது, குளோரோஃபில் பி இருக்குது, அண்ட் ஆல்சோ பைக்கோஎரித்ரினும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பைக்கோஎரித்ரினும் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்ற பட்சத்தில் குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, as well as பைக்கோஎரித்ரின் இதில் பார்க்க முடியும். கண்ணுங்களா செல்லங்களா, கண்ணெல்லாம் முக்கியம்டா. ஸோ அது சொல்லக்கூடிய பைக்கோஎரித்ரின் எஸ், பைக்கோஎரித்ரின் ரோடோஃபைசியே பிக்மெண்ட் டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. பைக்கோஎரித்ரின் பிக்மெண்ட் டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ரோடோஃபைசியே. ஏயும் குளோரோஃபில் ஏ பியை மட்டும் பார்க்கணும். குட் மார்னிங் நந்தினி, குட் மார்னிங். ஓகே, அதை மட்டும் பார்க்கக்கூடாது. பைக்கோஎரித்ரின் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ஷன் அங்கே இருக்குது. பைக்கோஎரித்ரின் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பைக்கோஎரித்ரின் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்ஷன் இருக்குது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ரோடோஃபைசியே வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ரோடோஃபைசியே. ஆப்ஷன் ஏ ரோடோஃபைசியே இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பராக. தமிழரசி, முகேஷ், வரதராஜன், கிருத்திகா, சுபஸ்ரீ, மோனிஷா, சத்யா, ஹரிணி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். பைக்கோஎரித்ரின் ரொம்ப முக்கியமான கான்செப்ஷனாக இருந்திருக்க போது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தா, ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் இஸ் ஃபவுண்ட் இன். ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் இஸ் ஃபவுண்ட் இன். Yes, where we can see Floridian starch. A Floridian starch can be seen in a red algae concept la varakodiya Rhodophyceae. Inge Rhodophyceae right answer irukapodhu. Red algae varakodiya Rhodophyceae will be the right answer. Okay, it's going to be option B, Rhodophyceae. Okay va, option B will be the right answer. Option B. Hello. Option B is right answer. Option B, Rhodophyceae is going to be the right answer. Note பண்ணிச்சோங்க. Yes dakana, fine ra, super ra. தமிழரசி, MCU, வரதராஜன், நந்தினி, ஹரிணி, கிருத்திகா, மோனிஷா, ஜெயலட்சுமி, முகேஷ், அக்ஷயா, தினேஷ் ராஜா, ஷிஹா, சுபஸ்ரீ, சூப்பர் அக்கண்ணா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, ரோடோஃபைசியே. ரெட் ஆல்கே கான்செப்ஷனில் இருக்கக்கூடியது. இன் ஃபர்ன்ஸ் மியாசிஸ் அக்கர்ஸ் வென். எப்போ வந்துட்டு மியாஸ் வந்து அக்கர் ஆகும்? ஃபர்ன்ஸில் வந்துட்டு வென் டு மியாசிஸ் அக்கர்ஸ் இன் ஸ்பர்ன். வென் டு மியாசிஸ் அக்கர்ஸ் இன் ஸ்பர்ன். ஃபர்னில் வந்துட்டு எப்போ மியாஸ் வந்து அக்கர் ஆகும்? வென் டு மியாசிஸ் அக்கர்ஸ் இன் ஃபர்ன். வென் டு இஸ் அக்கர்ஸ் இன் ஃபர்ன். வென் எப்போ அக்கர் ஆகும்? ஃபர்ன் மியாசிஸ் வந்து எப்போ அக்கர் ஆகும்னு இருக்காங்க. மியாசிஸ் எந்த கான்செப்ட்ல எப்போ அக்கர் ஆகும்ன்றது பார்த்தீங்கன்னா, when the spores are formed. So it's going to be option C is the right answer. Okay va, C is the right answer. Soxy. Okay, spores are formed when the spores are formed. Spores வந்துட்டு formation ஆகும்போது, spores are formed பேஸ்ல வந்துட்டு இருக்கும்போது. So option C is the right answer. Option C will be the right answer. Option C, when the spores are formed. Option C is gonna right answer. It's not D, it's not A, it's option C rakana. Okay, when the spores are formed. Option C. Super. தமிழரசி, மோனிஷா, வரதராஜன், ஜெயலட்சுமி, முகேஷ், தினேஷ் ராஜா, ஹரிணி, அக்ஷயா, கிருத்திகா, சுபஸ்ரீ, சுவாதி, கிரைசோ, கரிஷ்மா, ஷிஹா, நந்தினி. Okay, it's going to be option C. Super. Option C will be right answer, when the spores are formed. Okay, அடுத்த questions பார்த்தலாம். The next question is going to be the largest ovules, the largest male and the female gametes and the largest plants are found among. Largest ovules, largest female and largest male gametes and largest plants. இது எதுவுமே தெரியலனா கூட நம்ம ஒரே ஒரு கான்செப்ஷன் வச்சு அடிச்சிட முடியும். எது? largest plants வச்சு அடிச்சிட முடியும். சொல்லுங்க பாப்போம்.
எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க போல இருக்கு, அதனால தான் அவங்க வராங்க. சரியா? கண்ணுங்களா செல்லங்களா, லார்ஜஸ்ட் பிளான்ஸ்ரா, லார்ஜஸ்ட் பிளான்ஸ். சப்போஸ் உங்களுக்கு ஓவியூல் தெரியல, மேல் கேமிஸ் தெரியல, ஃபீமேல் கேமிஸ் தெரியலனா கூட நம்ம வந்து பார்த்துலாம். லார்ஜஸ்ட் பிளான்ஸ் இருக்கிறதே லார்ஜஸ்ட் பிளான்ஸ் செக்கோயா, ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பிளான்ட் நம்ம கன்சிடர் பண்ண கூட செக்கோயா. ஸோ இதெல்லாம் எதில் வந்துட்டு இருக்கு, என்ன கான்செப்ஷனில் வந்துட்டு இருக்கு? லார்ஜஸ்ட் ஓவியூல்ஸ், லார்ஜஸ்ட் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் அண்ட் லார்ஜஸ்ட் பிளான்ஸ் will also come in gymnosperm. Okay, it is option C. Yeah, அப்படி சாக்ஸி கேப்டன் அமெரிக்கா gymnosperm is the right answer. Gymnosperm is the right answer. Note பண்ணிக்கோங்க. It's going to be option C. Gymnosperm. Gymnosperm is the right answer. Gymnosperm will be the right answer. கண்ணுங்களா சென்னங்களா, option C is the right answer. Okay, super. ஹேமா, தமிழரசி, சுபஸ்ரீ, கிரைசோ, கிருத்திகா, ஜெயலட்சுமி, மோனிஷா, நந்தினி, கரிஷ்மா, அரிணி, ஷிஹா, சூப்பர்ரா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி சென்னை சூப்பர் கிங்ஸ். நல்ல விஷயம். அடுத்த क्वेश्चन, அடுத்த கேள்வி. Which of the following is true about bryophytes? Which of the following is true about bryophytes? Bryophytes பொறுத்து ட்ரூவான ஸ்டேட்மென்ட் எது அப்படினது? Which of the following is true about bryophytes? Which of the following is true about bryophytes? they possess archegonia. கண்டிப்பா அவங்களுக்கு archegonia possess இருக்குமா? கண்டிப்பா archegonia possess இருக்க போகுது. they contain chloroplast contain இருக்க போகுது. they are thylakoids. கண்டிப்பா. அப்போ ஆப்ஷன் டி will be the right answer. டி delusional solulu அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி is the right answer. ஓகேவா? ஆப்ஷன் டி டெலிலு. எஸ் தனுஷா, எஸ் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நமக்கு ஆர்கிகோனியா பிரசன்ட் ஆயிருக்கும், பேசிவா குளோரோபிளாஸ்டும் இருக்கும், தைலகாய்ட்ஸும் பிரசன்ட் இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in which of the following would you place the plants having vascular tissue lacking seeds? vascular tissues இருக்கு, but lack seeds. the seeds are lacking. vascular tissues இருக்கா, seed இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க. vascular bundle இருக்கு. ஓகே, மேல் bundle பேஸ் கண்ல வந்துட்டு நமக்கு vascular bundle பிரசன்ட் இருக்கு, ஆனா seeds இல்ல, seed இல்லாதது எதுவா இருக்க போகுது? lacking seeds இல்லாதது, lacking seeds. இதுல வந்து seed பிரசன்ட் ஆகல அப்படினது பாத்தீங்கன்னா it is going to be pteridophytes. option C. Soxy is right answer. Soxy, pteridophytes is right answer. கண்ணா pteridophytes ல தான் vascular bundle இருக்கும். நம்ம algae ல vascular bundles இருக்காது, bryophytes ல vascular bundles இருக்காது. ரெண்டுல நம்ம vascular bundles பார்க்க முடியாது. ஆனா gymnosperm ல vascular bundle பிரச்சனை இருக்கும். ஆனா gymnosperm ல seeds பிரச்சனை இருக்கு போகுது. சோ அதுவும் வராது. ஆனா pteridophytes ல vascular bundle மட்டும் தான் பிரச்சனை இருக்கும், seeds பிரச்சனை இருக்காது. சோ ஆப்ஷன் C. Soxy is right answer. கண்ணா ஓகேவா? Soxy is the right answer. option C. Soxy is going to be the right answer. நோட் பண்ணி வச்சுங்க. தெரியல நோட் பண்ணி வச்சுங்க. yes, option C will be the right answer. சூப்பர் ஃபைன் ரா. தமிழரசி சூப்பர்மா. தமிழரசி, முகேஷ், நந்தினி, வரதராஜன், அக்ஷயா, கிருத்திகா, மோனிஷா, ஜெயலட்சுமி, தினேஷ் ராஜா, கரிஷ்மா, பிரீத்தி, கிரைசோ, ஹரிணி, சுபஸ்ரீ, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. டெலிலுனா என்ன? டெலிலுன்னு ஒரு கேரக்டர் இருக்குடா கண்ணா. டெலியூஷன் சொல்ற ஷார்ட் நேம் தான் டெலிலு அப்படின்றது. ஓகேவா? ஓகே, நர்வ்ஸ் தானே பிரச்சனை இருக்கும், நர்வ்ஸ்ல பிரச்சனை இருக்கும். ஓகேவா? ஓகே, டெல்லு அப்படின்றது நம்ம ஒரு படம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. மலையாள படம் பேர் வந்து மாயம், சர்வம் மாயம் அப்படின்னு வந்துட்டு இருக்க போது. சர்வம் மாயா, நிவின் போல நடிச்சிருப்பாரு. அதில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் டெல்லு அப்படின்னு சும்மா சொல்கிறது. ஓகே சரி. bryophytes comprises of what does the bryophytes comprise of? bryophytes என்ன கம்ப்ரைஸ் இருக்க போகுது? what does the bryophytes comprise? what does the bryophyte comprises of? Come on. What does the bryophytes comprises of? bryophytes என்ன கம்பரைஸ் இருக்க போகுது? வந்து அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஏண்டா கேமிட்டோஃபைட்ல யாடா ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது? கேமிட்டோஃபைட்ல அவங்களுக்கு ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இவங்க என்ன கொடுத்துருக்கான்? கேமிட்டோஃபைட்ல வந்து ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுத்துருக்கான். ஸோ இது தப்பான ஆன்சர். ஆப்ஷன் டி டெலிலு தான் இதுக்கும் கரெக்டான ஆன்சர். டெலிலு. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சரா.
small sporophytic phase and generally parasitic on the gametophyte அப்படினு. So option D is the right answer. நல்லா பாத்துக்கோங்க. gametophyticல spores produce ஆகும்னு சொல்லிருக்கோம். sporophyticல தான் spores produce ஆகுது. அதனால தான் sporophytic அப்படி நம்ம சொல்லிருக்கோம். ஓகே, sporophyticல தான் spores produce ஆகறத நம்ம என்ன சொல்லிருக்கோம்? sporophytic அப்படி சொல்லிருக்கோம். So option D is the right answer. Small sporophytic phase generally parasite. Delulu option D will be the right answer. Done, understood. ஓகேவா? சின்ராஸ் வர மாட்டா. சின்ராஸ் சாக்சியர் ஓடி போயாச்சு. சித்தப்பு சிக்கன் ஓடியாச்சு. இங்க நம்ம வர்றது ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர் வந்துருக்கு. ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த क्वेश्चन, வாக்கிங் ஃபன். அம்மா அப்பா அப்படினு சொல்லிட்டு வாக்கிங் பண்ணக்கூடிய ஃபன் வந்துட்டு நம்ம எதனால அப்படி சொல்லிட்டு இருக்கோம்? why we called as a walking fun? சார் எழுந்திருச்சு நடந்து போகுமா சார்? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நடந்து போகுமா சார் அப்படினு கேட்டிருக்காங்க. so why we called as a walking fun? எதனால நம்ம வந்து வாக்கிங் ஃபன் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? why we called it as a walking fun? why we call it as a walking fun? So எதனால அதை நம்ம வாக்கிங் ஃபன் அப்படி நம்ம சொல்லிருக்கோம்னா, it generally is basically nautically bicycally thantically propagates vegetatively by its leaf tips. leaf tips மூலமா அப்படியே வளர்ந்துகிட்டே போகுது. அதான் propagates அப்படின்றது. ஓகே, propagates leaf tipல இருந்து வளர்ந்துகிட்டே போறது தான் வாக்கிங் ஃபன் அந்த ரேஸ் மூலம் சொல்லிருக்கோம். ஓகேவா? சோ அந்த கான்செப்ட்ல டிங் 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 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதே ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இது propagates vegetatively by its leaf tips மூலமா வெஜிடேட் ஆயிட்டு போயிட்டே இருக்க போது. ஸோ ஆப்ஷன் பி ஃபார் பிரியாணி. எஸ், பக்ரீத் ஸ்பெஷல் பிரியாணி. ஆப்ஷன் பி ஃபார் பிரியாணி, பாலையா எல்லாமே வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். யா ஜெய் பாலையா. ஓகே, அதுக்கு வந்து ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யா இது ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி பிளாக் பி, எல்லா பி. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. சூப்பர். தமிழரசி, மோனிஷா, ஃபாத்திமா, ஜெயலட்சுமி, நந்தினி, சத்யா, பிரீத்தி, கோமதி, தமிழரசி, ஹரிணி, சத்யா, முகேஷ், பிரீத்தி, சுபஸ்ரீ, சூப்பராக தினேஷ் ராஜா, வஷினி, கலெக்டிங். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட். கரிஷ்மா, சூப்பரா. ஆப்ஷன் பி, the propagates vegetatively by its leaf tip அல propagates ஆகப்படுகிறதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுதுன்னா, bryophytes are dependent on the water because bryophytes are dependent on the water because bryophytes are dependent on the water because எதனால bryophytes is dependent on water? it will be end இன்னும் 1 hour இருக்கும்டா. ஒரு 10 மணிக்கா முடிச்சிடலாம். ஒரு 10 மணிக்கா நம்ம லைவ் ஃப்ரெண்ட் ஆயிரும். இன்னும் 40+ क्वेश्चंस இருக்கு இல்லையா? 40-50 क्वेश्चंस இருக்கு. நம்ம முடிச்சிருவோம். சரி, bryophytes பேசிக்கா எதனால வாட்டர் டிபெண்டன்ஸா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, because its sperms can easily reach up the egg in archegonium. ஆப்ஷன் சி, sperm reach ஆவறதுக்காக. அதனால நம்ம என்ன சொல்றோம்? பிளான்ட்டோட amphibians அப்படி நம்ம சொல்றோம். இதுக்கு ஆப்ஷன் சி, சாக்சி இஸ் ரைட் ஆன்சர். இதுக்கு ஆப்ஷன் சி, சாக்சி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. sperms can easily reach up the egg in the archegonium அப்படினு. சோ ஆப்ஷன் சி, சாக்சி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். இருக்கனா இதுக்கு சி தான் ரைட் ஆன்சர் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஈஸியா போறது நம்ம என்ன சொல்லிருக்கோம்? கன்சிடர் பண்ணிட்டு இருப்போம். பிளான்ட்ஸோட amphibians அப்படினு சொல்லி. இத சொல்ல மாட்டோம். பிளான்ட்ஸோட amphibians அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஆப்ஷன் சி will be the right answer. ஓகேவா? ஃபைன் இருக்கனா, சூப்பரா. தமிழரசி, வரதராஜன், சத்யா, அக்ஷயா, பிரீத்தி, மோனிஷா, கிருத்திகா, ஹரிணி, கோமதி, சுபஸ்ரீ, முகேஷ், கரிஷ்மா. fine ரா, சூப்பரா. It's going to be option C is the right answer. And next question பாத்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ulothrids can be described as. How do ulothrids can be described as? How do you describe ulothrids? Ulothrids can be described as. How it is described as? How ulothrids can be described as? How ulothrids can be described as? எப்படி describe பண்ண போறோம்? How ulothrids can be described as? நல்லா பாருங்க. ஆப்ஷன்ஸ் நல்லா பாருங்க. How ulothrids can be described as? Veera, Delilu. Filamentous algae with the flagellated reproductive stages. It's going to be option D, Delilu. Okay, option D is the right answer. It's D, it's not B. Okay, it's lacking கொடுத்திருக்கான். இங்க என்ன கொடுத்திருக்கான்? lacking கொடுத்திருக்கான். lack ஆகாது. It's not lacking. It's Delilu is right answer. Filamentous algae with flagellated reproductive stages. Option D, Delilu is right answer. Okay, it's going to be option D will be right answer. Lacking ஆகாது. ulothridsல வந்துட்டு present ஆயிருக்கும். lacking கொடுத்திருக்கான். lacking இருக்காது. present ஆயிருக்கும். அதனால தான் option D நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? danger D, dragon D, Delilu D, shum D எல்லா D தான் right answer வந்துட்டு இருக்கு. ஓகேவா? So it's going to be option D. என்ன D இப்படி பண்றியே D அப்படினு சொல்ல அந்த D. Okay, Delilu D. Filamentous algae with flagellated reproductive stages is the right answer. Okay, next question பார்த்தலாம். Which one of the following statement about cycles is incorrect?
which one of the following statement about cycus பொறுத்து கொடுக்குற following statementல எது வந்து incorrect-ஆ இருக்கு, which of the following statement is incorrect about the cycus பத்தி கொடுத்த statementல எது incorrect-ஆ இருந்துட்டு இருக்கு, which is the incorrect about the cycus? Sorry. Come on guys. It does not have well organized female flower. அது இருக்கும்டா கண்ணுங்களா, இருக்காதுடா கண்ணுங்களா, இருக்காது. கரெக்ட் தான். டஸ் நாட் தானே கொடுத்துருக்கான், டஸ் நாட் இருக்காது தான். சர்க்குலேட் வெனேஷன் தான் கரெக்ட் தான். The xylem is mainly composed of xylem vessels. இல்ல, tracheids. So சாக்சி இங்கே யார் கரெக்டாக இருக்கா, சின்ராசு, சாக்சி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ சித்தப்பு சிக்கன் வரக்கூடிய சாக்சிலா கண்ணுங்களா. ஸோ சாக்சி வில் பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. xylem is mainly composed of xylem vessels அப்படின்றது ராங் ஆன ஸ்டேட்மெண்ட். சின்ராசு வரக்கூடிய ராங் ஆன ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் சி. சாக்சி வில் பி ரைட் ஆன்சர். ஓகே, சாக்சி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். யா இது ராங் ஆன ஸ்டேட்மெண்ட். யூ ஆர் கம்ப்ளீட்லி ராங் அப்படின்னு வரக்கூடிய ராங் ஆன ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்குது. ஓகேவா? எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கட்ட கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, brown algae is characterized by the presence of. How does the brown algae is characterized? Phyophysi அப்படின்ற brown algae எப்படி நம்ம கேரக்டரைஸ் பண்ணுவோம்? எந்த கொஸ்டின் இதாகனால brown algae is characterized by the presence of IPL கொஸ்டின்ஸ். ஐபிஎல் மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச் பார்த்தீங்களா? மேட்ச்சில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், மேட்ச் பார்த்துக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ப்ரௌன் ஆல்கேன்னு சொல்லியிருக்கோம், ஃபியூகோசாந்தேன். ஆப்ஷன் சி ஃபியூகோசாந்தேன். அந்த கான்செப்ஷனை வச்சு நம்ம ப்ரௌன் ஆல்கேவை நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். ஃபியூகோசாந்தேன் அந்த இதை வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபியூகோசாந்தேன் ஆப்ஷன் சி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். ரகங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரௌன் ஆல்கே இஸ் கேரக்டரைஸ்ட் பை த பிரசன்ஸ் ஆஃப் ஃபியூகோசாந்தேன் அப்படின்றது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி. சாக்சி இஸ் த ரைட் ஆன்சர். சாக்சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? எஸ் ஆப்ஷன் சி. ரகனா சூப்பரா. தமிழரசி, மோனிஷா, வரதராஜன், ஜெயலட்சுமி, ஹரிணி, நந்தினி, கரிஷ்மா, முகேஷ், சுபஸ்ரீ, கிருத்திகா, பிரீத்தி, கிரைசோ, சூப்பர் ரகனா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். கரிஷ்மா சூப்பர்மா. ஓகே, ஃபியூகோசாந்தேன் பார்க்கலையா? எந்த நம்ம ஒரு குட்டி பையன் பொழந்து கட்டிட்டான். குட்டி பையன் ஆஸ்திரேலியன் கேப்டனே பொழந்து கட்டிட்டான். அந்த மாதிரி ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. அவனுக்கு 14 வயசு 15 வயசு தான் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸ்கூல் படிக்க போகாமல் கிரவுண்டுக்கு போனதுனால இன்னைக்கு யூனிவர்சல் பாஸோட இது என்ன பண்ணிட்டான், ஓவர் கம் பண்ணிட்டான். இப்போ எந்த அளவுக்கு அவங்களோட அந்த வெறி இருந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அந்த வெறியை வந்து நமக்கு அந்த சின்ன பையனே அவ்வளோ ஒரு பொசிஷன் பண்ணும்போது, ஓகே, ஒரு வேர்ல்டு பெஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்கக்கூடிய SRHஆ இருக்கட்டும், வேர்ல்டு பெஸ்ட் பவுலராக நம்ம கன்சிடர் பண்ணி பேட் கமின்ஸ், மல்லிங்கா அந்த மாதிரி இருக்கக்கூடிய டீமில் சும்மா டைம் பாஸ் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி சிக்ஸ் அடிச்சிட்டு இருக்கானா ஒரு குட்டி பையன் அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது நீங்கள் ரீநீட்டுக்கு எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு பி கான்ஃபிடென்ட் இன் ரீநீட் எக்ஸாம் அப்படின்னு அந்த பையன். How does the bryophyte separate from algae? How does the bryophyte separate from algae? How does the bryophyte separate from algae? பேய் பூந்துருச்சு. 12 6. ஏன் பஃபரிங் ஆகுது? நெட்வொர்க் இருக்கு. இப்போ ஃபைனாடா? இப்போ ஓகே தானே? ஃபைன். டக்குன்னு ஒரு நெட்வொர்க் எரர் வந்துருச்சு. சடன்லி தேர் இஸ் a network error. எப்படி வந்து செப்பரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பொசஸ் ஆர்கிகோனியா வித் அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்டெரைல் செல்ஸ். எதில்? பிரையோஃபைட்ஸில். ஓகேவா? மறுபடியுமா? இப்போ ஓகே தானே? எப்படி செப்பரேட் ஆகுதுன்னா, பொசஸ் ஆர்கியோனியா வித் அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்டெரைல் செல்ஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இப்போ ஓகே தானே? சாக்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். பட் அதுக்கு முன்னாடி சொல்லுங்க பார்ப்போம். இட்ஸ் பஃபரிங் இல்லை, இது இப்போ இல்லை, அடிக்கடி பஃபர் ஆகும் சார். வந்துட்டான் எவனோ ஒருத்தன் வந்துட்டான், பேய் பிடிச்சிச்சு. மோனிஷா இப்போ சொன்னாலும் அதோட பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். அங்கே ஹேங் ஆகுது சார்னு சொன்னால் அதோட போயிடுச்சு. ஃபைன். தேங்க்யூடா கண்ணா. மறுபடியுமா? டேய் சும்மா விளையாடாதீங்கடா.
அவன் பஃபர் ஆகுது ராசி. சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், Ulothridge filament produces. What does the Ulothridge filament produces? What does Ulothridge filament produces? No will. Okay. What does Ulothridge filaments produces? What does it produce? What does Ulothridge filament produces? What does Ulothridge filament produces? Ulothridge filament என்ன ப்ரொடியூஸ் ஆக போகிறது? Ulothridge filament produces isogamous. Option A, isogamous is the right answer. ரகனா so option A is right answer. கண்ணுக்குள்ள வரத போயிருச்சு. So option A, isogamous is the right answer. Okay, option A டாக்கனா yes, Avengers assemble அப்படினு சொல்லக்கூடிய say A for adavati, option A will be the right answer. Okay, option A, adira. Okay, dira. KGF redama. Okay, option A is the right answer. Isogamous. Ulothridge filaments produces isogamous. Option A is going to be the right answer. Okay, option A is going to be the right answer. Note பண்ணிக்கோங்க தெரியாத நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்க நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. So option A is the right answer. Super Subashri, Tamlarasi, Mukesh, Dinesh, Raja, Varadarajan, Karishma, Nandini, Kritika, Preeti, Satya, Kamalakannan, MCU, Jayalashmi, Kraizo, Monisha, collecting. It's going to be option A is the right answer. அடுத்த கட்ட questions பார்த்துருவோம். Multicellular branch rhizoids and leafy gametophyte are the characteristics of multicellular branch rhizoids. Multicellular branch rhizoids and leafy gametophyte are the characteristics of multicellular branch rhizoids and leafy gametophyte. And leafy gametophyte. Multicellular branch rhizoids and leafy gametophyte are the characteristics of bryophytes or pteridophytes? Illa some bryophytes illa some pteridophytes are the characteristics of bryophytes. Enna bryophytes? Some bryophytes. Option B, balaya kabal. Okay, bahubali. It's going to be option B, some bryophytes. Option B will be the right answer. Note பண்ணிக்கோங்க. It's going to be option B is the right answer. Option B, bryophytes, some bryophytes. Okay, balaya ஞாபகம். balaya, bahubali, balaya. Okay, option B is the right answer. Option B, some bryophytes. நம்ம பார்க்க முடியும். பிரியாணி பி. மீதி இன்னைக்கு ஃபுல்லா கனவுல இருந்து உங்களுக்கு அத தான் எடுத்துட்டு இருக்க போறேன். நான் கூட வேற ஏதாவது பி சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பி வந்தா மட்டும் தான் நான் பிரியாணி பின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படினு அதே இடத்துல கான்ஸ்டன்ட்டா இருக்க வேண்டியது. Okay, நல்ல விஷயம். Option B, some bryophytes right answer. Good morning. Okay, option B will be the right answer. Next question பார்த்தலாமா? அடுத்த question. An algae very rich in protein is an algae rich in protein. எதா இருக்கு பாத்தீங்க? Algae which is very rich in protein in எதுல? algaeல protein எந்த rich in protein பார்க்க முடியும்? algae very rich in protein in தான் பிரியாணி சாப்பிட்டீங்களா? நல்ல விஷயம். அது காலங்காத்தாலே எப்படிறா? காலங்காத்தால எப்பவுமே ரைஸ் சாப்பிடவே கூடாதுடா. காலங்காத்தால ரைஸ் சாப்பிட்றது எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு தெரியாது. குளோரெல்லா, ஆப்ஷன் டி குளோரெல்லா, ஆப்ஷன் டி குளோரெல்லா, ரிச் இன் ப்ரோட்டீன் அப்படின்றது குளோரெல்லாக தான் இருந்துட்டு இருக்கு போது. பட் காலங்காத்தால போயிட்டு பிரியாணி சாப்பிட்றது, பிரியாணி மட்டும் இல்லை, காலங்காத்தால ரைஸ் சாப்பிட்டாலே ஒரு மாதிரியா இருக்கும். காலங்காத்தால வந்து நம்ம டிஃபன் ஐட்டமாக தான் எடுத்துக்கணும். எய்தர் இந்த தோசை, இட்லி, பொங்கல், கிச்சடி, நிறைய விஷயம் இருக்குது, பூரி, அந்த கான்செப்ஷனில் எடுத்துட்டோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஃபைன். காலங்காத்தால இந்த ரைஸ் சாப்பிட்றது, அது பிரியாணியாகவே இருந்தாலும், காலங்காத்தால சாப்பிட்றது நமக்கு பிரியாணியாகவே இருந்தாலும் நமக்கு ஒரு, எனக்கு பர்சனலாக வந்துட்டு செட் ஆகாது. உப்புமா எது வேணால் சாப்பிடலாம், பட் பிரியாணி மட்டும், ஐ மீன் பிரியாணி அப்படின்னு சொல்ல வரல, ரைஸ் சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன், காலங்காத்தால செட் ஆகாது. அதெல்லாம் மதியம் தான் சாப்பிடணும். காலங்காத்தால இட்லி, தோசை, பூரி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் தான் சாப்பிடணும். சரியா? சரி, ஓகே. இதுக்கு நம்ம ரிலேஷன் போட்டு நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். டெலியூஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். பொங்கல் சாப்பிட்டீங்க, பொங்கல்லாம் சாப்பிட தர ஆரம்பிச்சு. நான் ரைஸ் ஐட்டம் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். என்னோட பிஜியில் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைஸ் ஐட்டமாக காலையில் போட்டு விட்ருவாங்க. அது சாப்பிடவும் முடியாது, நல்லாவே இருக்காது. காலங்காத்தால எப்படா ரைஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னு இருக்கும். காலங்காத்தால குடத்தை எடுத்துக்க முடியும். ஓகே, அப்போ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு போதுன்னா, ப்ளூ கிரீன் ஆல்கே பிலாங்ஸ் டு கண்ணுங்களா? எஸ், ப்ளூ கிரீன் ஆல்கே பிலாங்ஸ் டு பாலயா. உடனே அடிச்சேன் வச்சுக்கோங்களேன். இட்ஸ் ப்ளூ கிரீன் ஆல்கே. நம்ம என்ன சொல்லிருக்கோம்? சைனோ பாக்டீரியா. ஆல்கே வந்ததுனால அடிச்சிருவீங்களா? ப்ளூ கிரீன் கலர்ல வந்துருச்சு. என்ன இது பேசிக் தானே சைனோ பாக்டீரியா அப்படின்றது. ப்ரோகேரியாட்ஸ் தானே சைனோ பாக்டீரியான்றது. அது இன்னொரு பேர் தானே. எனக்கு ஒரு பேர் மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு நம்ம பாஷா படுத்த தலைவர் சொல்கிற மாதிரி அதே கான்செப்ட் தானே. ப்ரோகேரியாஸ் தானே வந்துருக்கு போது. ப்ளூ கிரீன் ஆல்கே நம்ம சொல்கிறது சைனோ பாக்டீரியா தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. அப்போ என்ன வரணும்? ப்ரோகேரியாஸ் தானே வந்துருக்கு போகணும். ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் இருக்க போது. நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர்.
ஓகேவா ஆப்ஷன் பி பாலையா கா பி பாகுபலி கா பி பிரியாணி கா பி அதெல்லாம் பிரீத்தி வந்துட்டாப்புல ஓகே ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா அது வந்து சைனோ பாக்டீரியாவா இருக்கு சைனோ பாக்டீரியான்றது ப்ரோகாரியோட்ஸ் இட்ஸ் அ ப்ரோகாரியோட்ஸ் ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர் இருக்குன்னா கலக்கிட்டீங்க ஓகே சூப்பரா மோனிஷா தமிழரசி அக்ஷயா கரிஷ்மா பிரீத்தி முகேஷ் கமலக்கண்ணன் சுபஸ்ரீ வரதராஜன் ஆசிஸ் நந்தினி சத்யா கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ப்ரோகாரியோட்ஸ் பி இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் which one of the following is a living fossil living fossil நம்ம கன்சிடர் பண்றது எதுவா இருக்கு ஹாய்டா கோகுல் which one of the following is a living fossils டேய் ஸ்பாம் பண்ணாதடா which one of the following is a living fossil பைனஸோ ஆப்டினியாவா கிங்கோவா துஜாவோ which one of the following is considered as a living fossil நம்ம எதை living fossil கன்சிடர் பண்ணிருக்கோம் கிங்கோ பிங்கோ சாப்பிடுவீங்களா அதே மாதிரி தான் கிங்கோ அப்படின்றது நமக்கு எப்படி பிங்கோலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களோ அதே மாதிரி தான் கிங்கோ அப்படி போகுது ஸோ சாக்ஸி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் சி சாக்ஸி கிங்கோ வில் பி ரைட் ஆன்சர் தப்பு சிக்கின்னு வராளே அப்படின்ற ஆப்ஷன் சி சாக்ஸி கிங்கோ வில் பி ரைட் ஆன்சர் இருக்கனா எஸ் ஃபைன் சூப்பர் கலக்கிட்டீங்க ஓகேவா சிக்கன் குனியாவா எது வரைக்கும் போயிட்டேன் நல்ல விஷயம் சொல்ல வேண்டாம் எஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் இருக்கனா சூப்பரா தமிழரசி சத்யா முகேஷ் சுபஸ்ரீ நந்தினி ஆசத் ஹரிதா மோனிஷா பிரீத்தி கிருத்திகா ஜெயலட்சுமி ஆசத் கரிஷ்மா கமலக்கண்ணன் கிரைசோ தினேஷ் ராஜா கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி சாக்ஸி கிங்கோ வில் பி தி ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினா the sea rabbit first originated in where do the sea rabbit first originated in where do the sea rabbit is first originated in where do the sea rabbit is first originated in பிங்கோ சாப்பிடாம யாராவது இருப்பாங்களா சார் பிங்கோ சாப்பிடாம இருப்பாங்களே பிங்கோ டேஸ்ட் பிடிக்காத கூட யாராவது இருக்கலாம் சில பேர் லேஸ் பிடிக்காது சில பேர் குர்குரே பிடிக்காது அதே மாதிரி சில பேர் பிங்கோக்கும் பிடிக்காம இருக்கலாம் இல்லையா எல்லாருக்குமே எல்லா விஷயம் பிடிக்கணும் அவசியம் இல்லையா ஸோ சி ரேபிட் ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட் எங்கே ஒரிஜினேட் ஆகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ன்ஸில் தான் ஒரிஜினேட் ஆகப்படுகிறது ஸோ இன் சர்டன் ஃபர்ன்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் சே ஏ ஃபார் ரெடாவட்டி ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ இன் சர்டன் ஃபர்ன்ஸில் வந்து என்ன ஆகப்படுது ஒரிஜினேட் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ன்ஸில் தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு ஓகே ஃபர்ன்ஸ் ஐ லைக் ஆல்சர் தெரியுமா பிரீத்தி உன்னை பற்றி தெரியாதா ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இருக்குன்னா சர்டன் ஃபர்ன்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது சி ரேபிட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட் ஆனது ஃபர்ன்ஸாக தான் இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் சூப்பரா வரதராஜன் ராஜ்பிரியன் சுபஸ்ரீ நந்தினி கரிஷ்மா மோனிஷா தினேஷ் ராஜா முகேஷ் ஜெயலட்சுமி அக்ஷயா பிரீத்தி கமலக்கண்ணன் கிருத்திகா சூப்பர் அக்கண்ணா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ சர்டன் ஃபர்ன்ஸ் இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन in which one of the following the elaters are present along with matured spores in the capsule to help in spore disposal which is help in a spore disposal க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது யா எனக்கா பிடிக்கும்டா எனக்கு இந்த மேட் ஆங்கிள்ஸ் ரொம்ப பிடிக்கும் எஸ் மார்கான்ஷியா என்னாஷியா மார்கான்ஷியா வந்துட்டார்ல பிரியாணி எஸ் ஆப்ஷன் பி மார்கான்ஷியா option B is right answer markansha will be the right answer okay option B hai okay option B balaya ka B option B will be the right answer yes full blast on போடுங்க பாப்போம் ஒரு 30 plus questions இருக்கு நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் கமான் ராகனா ஒரு blast on போடுங்க அடிச்சுடுங்க பாப்போம் B for baby நல்ல விஷயம்டா செஷன் லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்க செஷன் லைக் பண்ணாம யாரோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படி பார்த்தா மறக்காம செஷனை லைக் பண்ணுவோம் செஷன் லைக் பண்ணாம யாரோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படி பார்த்தா மறக்காம செஷன் லைக் பண்ணுவோம் blast போடுவோம் பாபா பி ஃபார் பாபாவா நல்லா ரஜினி ஃபேன்ஸா இருப்பீங்க போல யா blast போட்டாச்சா செஷன் லைக் பண்ணாம யாரா இருந்தீங்கன்னா மறக்காம செஷன் லைக் பண்ணுங்க செஷன் லைக் ரொம்ப முக்கியம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரோ தெரியாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நம்ம அடுத்த क्वेश्चंस கான்செப்ட்ல போயிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன வரக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா the amphibians of the plant kingdom are உங்களுக்குமா சரிடா சேம் பிஞ்ச் நெக்ஸ்ட் கிளாஸ் 11 o'clock டா physics சார் கிளாஸ் எடுப்பார் the amphibians of the plant kingdom நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டோம் amphibians of the plant kingdom னு ஏதோ சொல்லிட்டு இருக்கோம்
The amphibians of the plant kingdoms is called as soxy bryophytes with a simple internal organization. Amphibians நம்ம determine பண்றது என்ன இருக்க போகுது? Bryophytes தான் இருக்க போகுது. So soxy is the right answer. Option C soxy அப்படினு சொல்லக்கூடியது right answer இருக்க போகுது. So option C is the right answer இருக்குனா option C soxy is going to be the right answer. Okay, fine ra super. தமிழரசி, ராஜ்பிரியன், சத்யா, ஜெயலட்சுமி, சுபஸ்ரீ, வரதராஜன், தினேஷ் ராஜா, அக்ஷயா, கிருத்திகா, மோனிஷா, முகேஷ், பிரீத்தி, கரிஷ்மா, கலக்கிட்டீங்க. It's going to be option C is the right answer. Option C bryophytes. ஓகேங்களா? இன்டர்னல் ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய bryophytes இருந்திருக்க போது soxy is the right answer. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, a well developed archegonia with neck consists of 4 to 6 rows of neck canal cells is the characteristic features of. A well-developed archegonia with a neck consists of 4 to 6 rows of the neck canal cells is the characteristic features of. Well-developed archegonia ன்றது கொடுத்துட்டான். Archegonia அப்படின்றத கிளியரா கொடுத்துட்டான். அப்போ இது எவ்வளவு இருக்க போகுது? Archegonia நம்ம எங்க பார்க்க முடியும்? Gymnospermல archegonia present இருக்குமா? நல்லா பாருங்க. Is gymnosperm consists of archegonia? அது neck consists of 4 to 6 rows of neck canal cells. 4 to 6 rows of neck canal cells அப்படிங்க கொடுத்துருக்கான். ஸோ அந்த கான்செப்ஷன் நம்ம பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா is going to be option B will be the right answer. Bryophytes and pteridophytes. பாகுபலி, ஹரே பாகுபலி, பயமின்றி பாயும் புலி அப்படின்னு போடுவோம் இல்லையா? ஸோ ऑप्शन बी का बाहुबली है, बाहुबली का बालया है. ऑप्शन बी इज राइट आंसर. ब्रायोफाइट्स एंड टेरिडोफाइट्स, बिरयानी का भी है, बकरीद का भी है, एवरीथिंग का भी है. ओके, सो ऑप्शन बी ब्रायोफाइट्स इज राइट आंसर. बायोलॉजी का भी है, बॉटनी का भी है, எல்லாமே பி தான். ஓகே, சோ ब्रायोफाइट्स एंड टेरिडोफाइट्स எல்லாம் தான் நம்ம என்ன பார்க்க முடியும்? ஆர்கியோனியா பேசிக் ஆஃப் 4 to 6 rows of neck canal cells நம்ம டிஃபரன்ஸா பிரசன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வெச்சோம். ஓகே, உங்களால நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். The plant body mass consists of. A plant body of mass funaria. Plant body of mass funaria என்ன இருக்க போகுது? Plant body of mass என்ன இருக்க போகுது ராக்கனுங்களா? மாஸ்ல கூட plant body எப்படி இருக்கும்? டாமினண்டா இருக்கிறது, predominant இருக்கிறது gametophyte இருக்கும். அதுல sporophyte பிரசன்ட் ஆயிருக்கும்னு அர்த்தம். So predominant dominant gametophyte with sporophyte அப்படின்றது. क्वेश्चन பார்த்தா full மார்க் எடுக்க முடியுமா? full மார்க் எடுக்க முடியாதெல்லாம் தெரியாதுடா. பட் கான்செப்ட் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க அது உங்க டிபெண்ட் ஆயி தான் இருக்கு. நீங்க ஃபுல்லா படிச்சீங்க அப்படினா தாராளமா எடுக்கலாம். ஓகேவா? predominantly gametophyte with sporophyte. Option D is the right answer. டண்டு நக்கா அப்படின்றது. ஓகேவா? So option D is going to be the right answer. இருக்குன்னா predominantly gametophyte and sporophyte with sporophyte இருந்துட்டு போது. So delusional solulu அப்படின்னு சொல்லக்கூடிய option D is the right answer. நோட் பண்ணி வச்சுங்க. எஸ் டாக்கனா ஃபைன் சூப்பரா. தமிழரசி, மோனிஷா, ஃபாத்திமா, கமலக்கண்ணன், கிருத்திகா, வரதராஜன், அக்ஷயா, ஜெயலட்சுமி, சுபஸ்ரீ, பிரீத்தி, முகேஷ், கோமதி, சத்யா, பிரீத்தி கலக்கிட்டீங்க. ஸோ இது ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். இருக்குன்னா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த கட்ட கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the agar is commercially obtained from. Where do the agar is commercially obtained from? 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 ஜெலிடியம் அப்படின்ற ஸ்பீஷிஸை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். அது எங்கேருந்து வருது? அது எங்கேருந்து வருதுன்னா CA ஃபார் ரெட் ஆல்கே. ஆப்ஷன் ஏ ரெட் ஆல்கேலேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ரெட் ஆல்கே பேசிக்காக நம்ம பார்க்க முடியுது அப்படி. ஓகே, அகார் இஸ் கமர்ஷியலி ஆப்டெயின்ட் ஃப்ரம் ரெட் ஆல்கே. ரெட் ஆல்கே டெலிவரி இல்லைக்கன்னா CA ஃபார் அட்டாவட்டி ஆல்கே. அட்டாவட்டியான ரெட் ஆல்கேலேருந்து நம்ம அகார் அவுட் யூஸ் பண்ணுறோம். நம்ம எல்லாத்துக்குமே காமன் நியூட்ரிஷனல் மீடியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அகார் வந்துட்டு எங்கேருந்து ஆப்டெயின் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் ஆல்கேலேருந்து ஆப்டெயின் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ CA for adavati. Option A will be the right answer. Okay, next question பார்த்தலாம். which of the following cannot fix nitrogen? எது nitrogen fix பண்ணாது? which of the following which cannot fix nitrogen? nitrogen fix பண்ணாது எதுவா இருக்கு? அசுக்கு புஸ்கு டஸ்க் நக்கரச்சா தில்லா லக்கடிசா அப்படி பாட்டு பாடுங்க. which of the following is cannot fix nitrogen. நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணாது, நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது
It is none other than சித்தப்பு சிக்கனு வாராளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைரோகைரா. ஆப்ஷன் சி ஸ்பைரோகைரா. சாக்சி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா அது வந்து நமக்கு நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணாது, which cannot fix நைட்ரஜனாக இருந்துருக்கு. ஸோ சாக்சி will be the right answer. ஸோ சித்தப்பு சிக்கனு வாராளி இஸ் ரைட் ஆன்சராக இருந்திருக்க போது. ஸோ மறந்துடாதீங்க ஸ்பைரோகைரா வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஓகே கேக்கு சியா. ஓகே கேக்கு சி. சின்ராஸ் வந்துட்டான் சாக்சி வந்துட்டான், எல்லாரும் வந்தாச்சு. அப்புறம் கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். when chlorophyceae sexual reproduction occurs in which of the following? நல்லா புரிஞ்சுங்க. chlorophyceae கேட்டிருக்கான், கிரீன் ஆல்கேல பேஸ் பண்ணி. அப்போ என்ன தெரியும் உங்களுக்கு, chlorophyceae எப்படி நடக்க போகுது? chlorophyceae என்ன கான்செப்ஷனில் நடக்க போகுது? செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன கான்செப்டில் நடக்க போகுது? குளோரோஃபைசியில் எந்த கான்செப்ஷனில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். குளோரோஃபைசியில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோகேமி நடக்குமா, ஐசோகேமி நடக்கும். அனைசோகேமி நடக்குமா, அனைசோகேமி நடக்கும். ஊகேமி நடக்குமா, ஊகேமியும் நடக்கும். ஸோ மூணுமே நடக்கக்கூடியது. ஸோ பாகுபலி கபாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி பாகுபலி கபாலயா, பிரியாணி கபாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி ஐசோகேமி நடக்கும், அனைசோகேமி நடக்கும், நமக்கு ஊகேமி அக்கர் ஆகிட்டு இருக்க போகுது. ஸோ மூணுமே அக்கர் ஆகிட்டு இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஐசோகேமி, அனைசோகேமி அண்ட் ஊகேமி. ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கட்ட கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, the unique features of bryophytes is that they என்ன இருக்க போகுது இல்லை, the unique features of bryophytes. Bryophytes ஓட யூனிக் ஃபீச்சர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறது. Bryophytes-ஓட யூனிக் ஃபீச்சர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறது எதுவாக இருக்குது? Bryophytes-ஓட யூனிக் ஃபீச்சர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறது எதுவாக இருக்குது? which is the unique features of bryophytes? அதுக்கு மட்டும் அதில் மட்டும் ஸ்பெஷாலிட்டி கான்செப்ஷனை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. which is the unique features of bryophytes? டே கண்ணுங்களா நல்லா புரிஞ்சுக்கோடா. யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மட்டும் கான்செப்ஷன் அப்படின்னு எல்லாமே தான் சார் அப்படின்னு எல்லாமே தான். பட் ஸ்போரோஃபைட் அட்டாச் இந்த கேமிட்டோஃபைட் தான் யூனிக் ஃபீச்சர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகேவா? வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் அவன் கேட்கல. யூனிக் ஃபீச்சர் தனித்தன்மை வாய்ந்தது நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே இருக்கக்கூடாது, நம்ம தனியார் தெரியணும் அப்படின்றது. ஸோ தனித்தன்மை வாய்ந்தது எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட்டுக்கு அட்டாச் இருக்க போது கேமிட்டோஃபைட்டோட எப்போவுமே கேமிட்டோஃபைட் வந்து டாமினேட்டாக இருக்காது. பட் இதில் கேமிட்டோஃபைட் டாமினேட்டாக இருக்கிறதுனால. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி பாலயா பாகுபலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் த பிரியாணி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பக்கெட் பிரியாணி. அடுத்தது என்னது, வேறு ஏதாவது பிரியாணி இருக்கா? பிளாஸ்ட் பிரியாணி அடுத்தது. ஓகே, இஸ் ஆப்ஷன் பி இருக்கனா பாலியாக்கா பி அப்படின்னு ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுங்க. அதில் தான் நம்ம என்ன பார்க்க முடியும், நம்ம கான்செப்ஷன்லாம் வந்துட்டு யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் bryophytes நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா கேமிட்டோஃபைட்டிக் பாடியில் வந்து ஸ்போரோஃபைட்டிக் பாடி வந்து அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? த விங் ஆஃப் பைனஸ் சீட்ஸ் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம். த விங் ஆஃப் பைனஸ் சீட்ஸ் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம். வேர் டு இட்ஸ் டிரைவ்ட் ஃப்ரம்? த விங் ஆஃப் பைனஸ் சீட்ஸ். The wing of pioneer seeds is derived from. The wing of pioneer seeds is derived from. எல்லாரும் டெல்லு போடுறீங்க. டம் பிரியாணியா இப்படி போவீங்கன்னு எதிர்பார்க்கலடா. யாருமே போடலை. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தப்பு தான். It's going to be surface of the oviviparous scale. Option C is the right answer. Option C, surface of the oviviparous scale. Sock C the right answer. டம் பிரியாணி இல்லை, பிரியாணி இல்லை, அடாவடியும் இல்லை. கடைசியில் ஜெயிச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஜெயிச்சது யாராக இருக்கா? சித்தப்பு தான் ஜெயிச்சிட்டாப்புல. சித்தப்பும் சாஸ்திரியும் ஜெயிச்சிட்டாப்புல. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆகனா சார் ஹெட்டும் அதனாலயா? சரி, இல்லைனா மட்டும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சரி, நல்ல விஷயம். ஃபைன். அப்போ சிக்கன் பிரியாணி அதான் வந்தது. டம் பிரியாணி கிடையாது, சிக்கன் பிரியாணி. எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. எல்லாத்துலேயும் பிரியாணி கண்டுபிடிச்சி வச்சிருங்க. ஏதாவது இருக்கா? ஏதாவது பிரியாணி இருக்கா? அண்டா பிரியாணி, எக் பிரியாணி. எக் பிரியாணி தான் அண்டா பிரியாணி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஏன் நம்ம அண்டா பிரியாணி அப்படின்னு சொல்லிடலாம். ஃபைன், எக் பிரியாணி அந்த கான்செப்ட். ஓகே, அப்போ இது கரெக்டான ஆன்சர். நல்லா புரிஞ்சுங்க. விங் ஆஃப் த பைனஸ் டிரைவ் பண்ணா ஓவிலிஃபெரஸ் ஸ்கேல் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஆஃப் த ஓவிலிஃபெரஸ் ஸ்கேல் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, சர்ஃபேஸ் ஆஃப் த ஓவிலிஃபெரஸ் ஸ்கேல் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். விங் ஆஃப் த பைனஸ் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் ஓவிலிஃபெரஸ் ஸ்கேல்ஸ். ஓவிலிஃபெரஸ் ஸ்கேல்ஸ் வந்து நமக்கு டிரைவ் ஆகி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஆம்பூர் பிரியாணி, ஆவடி பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி. வேற என்னது? Which one of the following is most advanced from the evolutionary point of view?
எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு மோஸ்ட் அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடியது எதுவாக இருக்குது? 4 ஆப்ஷனில் எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோஸ்ட் அட்வான்ஸாக இருக்கிறது எதுவாக இருக்குது? எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோஸ்ட் அட்வான்ஸாக இருக்கிறது எதுவாக இருக்குது? எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோஸ்ட் அட்வான்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறது எதுவாக இருந்துகிட்ருக்கு? which is the right answer? நல்லா பார்த்துடுங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எப்போவுமே நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அடுத்தவங்களை கன்ஃபியூஸ் ஆக்கவும் கூடாது. It is none other than dumb biryani அப்படின்னு நீங்கள் சொல்கிற டெல்யூஷன் சொல்லிடுவான பைனஸ். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். இருக்கனா ஃபைன். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். நல்லா புரிஞ்சவங்க டெல்யூஷன் சொல்லிடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். டம் பிரியாணி அந்த கான்செப்ட். ஓகேவா? நோ செலாஜி நல்லா கிடையாது. இருக்கனா பைனஸ் தான். இட்ஸ் கோன் பி ஆப்ஷன் டி பைனஸ் இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆப்ஷன் டி பைனஸ் வில் பி த ரைட் ஆன்சர். ஒரே நிமிஷம் இருங்க, என்ன கரெக்டாக சொல்லிங்க பார்த்துலாம். சுபஸ்ரீ, மோனிஷா, கிருத்திகா, அக்ஷயா, கிரைசோ, கரீஷ்மா, எஸ் கணக்கண்ணா, வரதராஜன், கலக்கிட்டீங்க. ஃபாத்திமா இஸ் கோன் பி ஆப்ஷன் டி பைனஸ் வில் பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். பைரனாய்ட்ஸ் ஆர் த சென்டர்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் எதோட ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்கு? பைரனாய்ட்ஸ் ஆர் த சென்டர்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் biryani. Pyrenoids centers from the formation of starch is going to be option D. Delulu. Option D starch. Pyrenoids அப்படினு கொடுத்துட்டான். ஓகே, என்னது கொடுத்துட்டான்? Pyrenoids are the centers for the formation of starch அப்படினு. So it's going to be option D will be the right answer. ஓகேவா? Option D is going to be the right answer. நல்லா ஞாபகம். Option D is the right answer. ஓகேவா? Option D. Pyrenoids are the centers for the formation of option D. ஓகேவா? கண்ணா டம் பிரியாணி அப்படினு சொல்லுவோம். இஸ் டம் பிரியாணியா டில்லு பிரியாணி ஏதோ ஒரு option D is the right answer. Yes, last 20 plus questions. ஒரு ஃபயர் ஒன்னு போடுங்க பாப்போம். come on. சூப்பரா கலக்கினீங்க. சூப்பர். கிரைசோ, சுபஸ்ரீ, தமிழரசி, ஜெயலட்சுமி, வரதராஜன், அக்ஷயா, மோனிஷா, பிரீத்தி, முகேஷ், சத்யா, கரிஷ்மா, கிருத்திகா, ஃபாத்திமா, கெனி, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். டில்லு இஸ் த ரைட் ஆன்சர். எஸ் டா ஃபாத்திமா. சூப்பர். ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க. கமான் லாஸ்ட் செஷன் வந்தாச்சு. அப்படியே செஷன் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கமான். we are nearing the end. எண்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. we are nearing the end. அப்படியே செஷன் லைக் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா மறக்காம செஷனை லைக் பண்ணவும். கிச்சப்பு டிக்கினி வராலே ஆன்சர் படிச்சேன். ஓகேங்களா? ஃபைனா. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்து முடிச்சலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுவோம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி Chloroplast of the chlamydomonas என்ன ஷேப்ல இருக்க போகுது? ஆன்சர் சொல்லுவீங்க. Chloroplast of the chlamydomonas என்ன ஷேப்ல இருக்க போகுதுன்னு சொல்லுவீங்கன்னா போதும். என்ன ஷேப்ல இருக்க போகுது? It will be in a cup shaped condition. என்ன ஷேப்ல இருக்க போகுது? கப் ஷேப்ல இருக்க போகுது. So option B.
இதுக்கு பிரியாணி சாதா பிரியாணியான கப் ஷேப் கண்டிஷன் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸ்பெஷல் பிரியாணி எதுவுமே வரல. ஸோ சாதா பிரியாணியான கப் ஷேப் கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம கிளாமிடோ மோனாஸ் குளோரோபிளாஸ்ட் கிளாமிடோ மோனாஸ் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் பேசிக்காக நமக்கு கப் ஷேப் கண்டிஷனில் தான் இருக்க போது. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குங்களா? சூப்பர் கலக்கிறீங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி in யூலோத்ரிட்ஸ் பைரோகைரா ரிடக்ஷன் டிவிஷன் மியாசிஸ் வந்து எப்போ அக்கர் ஆகும்? எந்த டைமில் அக்கர் ஆகும்? மியாசிஸ் டிவிஷன் வந்துட்டு யூலோத்ரிட்ஸ் ஸ்பைரோகைராலே வந்துட்டு எந்த டைமில் அக்கர் ஆகப்படுகிறது? யூலோத்ரிட்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா when do it occur? ரிடக்ஷன் டிவிஷன் எப்போ அக்கர் ஆகும்? மியாசிஸ் எப்போ அக்கர் ஆகுன்றதான் கேள்வி. ரிடக்ஷன் டிவிஷனில் மியாசிஸ் வந்து எப்போ அக்கர் ஆகும் யூலோத்ரிட்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரால? நல்லா பாருங்க டக்கனா. இட்ஸ் நாட் ஜூஸ்போர் பேஸ் பண்ணி வராது, ஜைகோஸ்போர் ஃபார்மேஷன் அப்போ. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ஜைகோஸ்போர் ஜெர்மினேஷன் அப்போ. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சரா. ஜைகோஸ்போர் ஜெர்மினேஷன் அப்போ வந்து ஃபார்ம் ஆகப்படுகிறது. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி சாக்சி இஸ் ரைட் ஆன்சர். சாக்சி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி சாக்சி சிக்கன் பிரியாணி சொல்லுங்க. சாக்சி ஜைகோஸ்போர் ஜெர்மினேஷன் என்ன இருக்கு? ஜைகோஸ்போர் ஜெர்மினேஷன் இருந்துட்டு இருக்க போது. ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி ஜைகோஸ்போர் ஜெர்மினேஷன் சாக்சி chicken biryani. Okay, next question. Next என்ன பிரியாணி பார்ப்போமா? Pteridophytes differ from the mosses bryophytes in processing. How do pteridophytes differ from mosses and bryophytes? Pteridophytes-உம் bryophytes-உம் எப்படி டிஃபர் ஆகப்படுகிறது? ஓகே அனன்யா. Pteridophytes differ from mosses bryophytes processing. How does it differ? Processing எப்படி டெரிடோஃபைட்ஸ்க்கும் பிரையோஃபைட்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? பேஸ் கான்செப்ட் தான்டா. டெரிடோஃபைட்ஸ்க்கும் பிரையோஃபைட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிடோஃபைட்ஸ்ல நல்லா வெல் டெவலப்பான வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கு. அதனால ட்ரூ பிளான்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். அதுல டெரிடோஃபைட்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ வெல் டெவலப்டு வாஸ்குலர் சிஸ்டம். வெல் டெவலப்டான வாஸ்குலர் சிஸ்டம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. எதுல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிடோஃபைட்ஸ்ல நம்ம பிரசன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த கொஸ்டின் என்னடா டவுட்? டெரிடோஃபைட்ஸ்ல என்னடா டவுட் இருக்க போது? டெரிடோஃபைட்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கோம். டெரிடோஃபைட்ஸ்ல வந்துட்டு நமக்கு xylem and phloem present ஆயிருக்கும். bryophytes-ல வந்துட்டு நமக்கு xylem and phloem, bryophytes-ல மட்டும் இல்ல, bryophytes-லயும் சரி algae-லயும் சரி நமக்கு xylem and phloem present ஆயிருக்காது. சோ அதனால அது ரெண்டு ஆப்ஷனா இருக்கும்போது அதனால false plants அப்படி நம்ம சொல்லுவோம். pterido plants-ல தான் இந்த xylem and phloem vascular system-னு மென்ஷன் பண்றது எதுவா இருக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா xylem and phloem-ஆ இருக்கு. xylem and phloem-ஆ இருக்க போகுது. ஓகேவா? ஸோ xylem and phloem கான்செப்ஷனில் பார்த்தோம் அப்படின்றத பார்க்கணும். இது வந்துட்டு ட்ரூ பிளான்ஸாக இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி பலயக்க பாகுபலி. ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோம். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? In pinus, the pollen grains have 6 chromosomes, then its endosperm will be. பைனஸ்ல போலன் கிரெயின்ஸ்ல 6 குரோமோசோம் இருந்துச்சு அப்படின்னா எண்டோஸ்பர்ம்ல எத்தனை குரோமோசோம் இருக்கும்? பைனஸ்ல போலன் கிரெயின்ஸ் என்ன இருக்க போதா? n 6 இருக்கு. அப்போ எண்டோஸ்பர்ம் எவ்வளவு இருக்க போகுது? எண்டோஸ்பர்மோட இது என்னவா இருக்கும்? எண்டோஸ்பர்மோட ப்ளாய்டு என்னவா இருக்க போகுது? ஆப்ளாய்டா? டாய், அவன் என்ன கேட்டிருக்கான்? பைனஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். பைனஸ்ல வந்துட்டு ஜிம்னோஸ்போம். பைனஸ்னா என்னது? ஜிம்னோஸ்போம். ஏஞ்சியோஸ்போம்ல மட்டும் தான் ட்ரிப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கும். ஸோ அதே தான் ஆப்ளாய்டு கண்டிஷன் தான் இருக்க போது. ஸோ ஆப்ஷன் சி சாக்சி இஸ் ரைட் ஆன்சர். சித்தப்பு சிக்கின்னு வராலே இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சித்தப்பு சிக்கின்னு வராலே வில் பி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். 12 வராது. டிப்ளாய்டு கண்டிஷன் இல்ல, ஆப்ளாய்டு கண்டிஷன். ஆப்ளாய்டு கண்டிஷன் ஜிம்னோஸ்போம்ல ஆப்ளாய்டு கண்டிஷன். ஓகேவா? ஸோ சித்தப்பு சிக்கின்னு வராலே சிக்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். நம்ம செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ல தான், அதாவது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல தான் நமக்கு என்ன பார்க்க முடியும்? ட்ரிப்ளாய்டு கண்டிஷன்ஸ் வந்து பார்க்க முடியும். ட்ரிப்ளாய்டு கண்டிஷன்ஸ் வந்து பார்க்க முடியும்னு அர்த்தம். ஓகே, 3n கண்டிஷன்ஸ், ட்ரிப்ளாய்டு கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்க முடியும். மிச்சம் எல்லாத்தையுமே நமக்கு ஆப்ளாய்டு கண்டிஷன் தான் பார்க்க முடியும். 6 சாமி அப்படின்னு சொல்ல முடியாது. 6 தான். Okay, next question பார்த்தீங்கன்னா, a plant having a seed but lacking flowers and fruit belongs to. Plant having a seed but lacking flowers and fruits. Seed இருக்கும் but lacking flowers and fruits. ஃப்ளவர்ஸும் இருக்காது, ஃப்ரூட்ஸும் இருக்காது. ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், பட் சீட் இருக்காது. பேசிக்காக கான்செப்டில் சீட் இருக்கும், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? பிளான்ஸ் ஹேவிங் சீட்ஸ் பட் லேக்கிங் எது லேக் ஆகுது? ஃப்ளவர்ஸும் ஃப்ரூட்டும் லேக் ஆகுது. அப்போ நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் எதுவாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா none other than
நமக்கெல்லாம் தலைவனான டெல்லுலு का சொல்யூஷன் है டெல்லு சொல்லுவானா ஜிம்னோஸ்பர்ம் ஆப்ஷன் டி டம் பிரியாணி எஸ் டம் பிரியாணியான ஜிம்னோஸ்பர்ம் டெல்லு சாப்பிடக்கூடிய டம் பிரியாணி டெல்லுல எப்பவுமே டம் பிரியாணி தான் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால ஆப்ஷன் டி will be the right answer ஓகேவா ஜிம்னோஸ்பர்ம் will be the right answer ஆப்ஷன் டி டாக்கறீங்களா நோட் பண்ணி வச்சுங்க ஆப்ஷன் டி டெல்லுலு சொல்லுவோம் ஆப்ஷன் டி will be the right answer டாக்கடா சூப்பரா மோனிஷா தமிழரசி சுபஸ்ரீ ஜெயலட்சுமி கோகுல் வரதராஜன் அக்ஷயா அனன்யா முகேஷ் கிருத்திகா கரிஷ்மா பிரீத்தி கமலக்கண்ணன் ஹரிஹரன் கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி ஜிம்னோஸ்பர்ம் இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி காக ஜிம்னோஸ்பர்ம் டெல்லுலு அப்படின்றது யா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் அடுத்த क्वेश्चन which one of the following is not common between funaria and selaginella ஃபுனாரியாக்கும் செலாஜினல்லாக்கும் நடுவுல காமன் விஷயம் என்ன கிடையாது ஃபுனாரியா அண்ட் செலாஜினல்லாக்கு காமன் விஷயம் எது கிடையாது which is not common between ஃபுனாரியா அண்ட் செலாஜினல்லா not common காமனா இருக்கிறது கேட்கல not common தான் கேட்டிருக்கான் not common தான் கேட்டிருக்கான் not common கேட்டிருக்கான் not common கேட்டிருக்காங்கங்களா ஃபுனாரியா அண்ட் செலாஜினல்லால நாட் காமனான விஷயம் ஒன்ஸ் 2 வாட்டி செக் பண்ணுங்க அவசரப்படாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் அவசரப்படாதீங்க ஃபுனாரியா கான்செப்டாக வந்து நமக்கு பிரயோஃபைட்ஸாக இருக்குது செலாஜினல்லாம் டெரிடோஃபைட்ஸாக இருந்துட்டு இருக்கு பிரயோஃபைட்ஸு ஃபுனாரியா செலாஜினல்லா டெரிடோஃபைட்ஸு இப்போ பிரயோஃபைட்ஸில் எது ஆப்ஷனாக இருக்க போது பிரயோஃபைட்ஸில் நம்மளால் ரூட்ஸ் பார்க்க முடியாது ரூட் இருக்காது செலாஜினல்லா ட்ரூ பிளான்ட்டாக இருக்கிறதுனால இங்கே ரூட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ இதனால் என்ன ஆன்சராக இருந்த போது ரூட் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே அப்போ ரெண்டுத்துக்கும் காமன் கிடையாது ரெண்டுமே காமனாக இல்லாதது தான் கேட்டிருக்காங்க ஓகேவா உங்கள் ரெண்டுமே காமனாக இல்லாததான் தெரிஞ்சிருக்காங்க ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் இருக்கணும் ஆப்ஷன் டி ரூட் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ரூட் வில் பி த ரைட் ஆன்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ஷன் டி டெல்லுஷன் சொல்லுவாங்க ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகேவா நல்லா நோட் பண்ணிக்கங்க இட்ஸ் ஃபுனாரியான்றது நமக்கு பிரயோஃபைட்ஸ் கண்டிஷன்ஸில் வருது ஃபுனாரியாவது பிரயோஃபைட்ஸ் கண்டிஷன்ஸ் செலாஜினல்லா டெரிடோஃபைட்ஸ் கண்டிஷன்ஸ் ஸோ நம்ம பிரயோஃபைட்ஸில் ரூட்ஸை பார்க்க முடியும் டெரிடோஃபைட்ஸில் ரூட்டை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதனால ஆப்ஷன் டி ரூட்ஸ் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த கேட்ட கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னா a plant group that produces spores and embryo but lack vascular tissues and seeds a plant group that produces spores and embryo produce பண்ணுவோம் but vascular tissues and seeds வந்துட்டு இருக்காது vascular tissues and seeds என்னது இருக்காது அப்படின்றது என்னவா இருக்க போகுது it's going to be option C is the right answer okay option C bryophyta நல்லா புரிஞ்சுங்க அதுல நமக்கு என்ன பார்க்க முடியாது lack vascular system வந்து நம்ம டிஃபைன் பண்ணி பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் it's going to be option C will be the right answer bryophyta okay option C is going to be the right answer option C bryophyta will be the right answer ஓகேவா சூப்பர் ரகனா சூப்பர் C ஓகேவா எஸ் டா கலக்கிறீங்க ஃபைன் ரகனா சூப்பரா சி கிருத்திகா சூப்பர்மா அனீஸ் கேனி வரதராஜன் MCU கரிஷ்மா சூப்பர் அப்படியே போயிட்டீங்க இது பரவாயில்ல ஸோ ஆப்ஷன் சி பிரயோஃபைட்டில் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்காது ட்ரூ பிளான்ட் கிடையாது என்னது அது வந்து ட்ரூ பிளான்ட் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஓகேவா அதை அடிச்சு குடிச்சதே நான் தான்டா அதெல்லாம் ஒரு காலத்தில் எடுத்தது ஏன்னா அது எடுத்து ஒரு 1 இயர் ஆயிருக்கும் இல்லை இந்த உங்கள் பேட்சில் தான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு 6 months ஆயிருக்கும் அப்போல்லாம் ஜாலியாக ரீல்ஸ் போட்டிருந்தோம் இப்போ நான் போட முடியல இப்போ ஏன் போட முடியல அப்படின்றதுனா ஒன்றுமே கிடையாது நமக்கு நீட் எக்ஸாம் முக்கியமாக வந்ததுனால தான் ஓகேவா அப்போ வந்து சும்மா ஃபண்ணுக்காக போட்டிருந்தோம் பட் இப்போ நமக்கு எக்ஸாம் வந்துருச்சு இல்லையா ஸோ எக்ஸாமுக்காக படித்தோம் ஒன்ஸ் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதை ஆரம்பிக்கலான் இருக்கு எக்ஸாம்லாம் முடிட்டோம் அதுக்கப்புறம் மதன் சாரை காணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் என்னது சிவா சாரை ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா 9 months இருக்குமா 9 months இருக்கும் போல வெரி ப்ராபப்ளி இருக்கும் அது இந்த சேனல் ஸ்டார்ட் ஆன இதில் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन கான்செப்ட் பார்த்தோம் அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படினா plant in which sporophyte generation is represented by a zygote a plant in which sporophyte generation is represented by a zygote அப்படின்றது represented by a zygote a plant in which sporophyte generation is represented by a zygote நான் கேட்க சொன்னேனே அனீஸ் நீங்கள் மேம் கிட்ட கேட்டிங்களா நான் கேட்க சொன்னாலே நீங்கள் கேட்டிங்களா ரிமைண்ட் பண்ண சொன்ன கேட்டிங்களா
நீங்கள் மேமோட கனெக்ட் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சவங்க எஸ் இஸ் கோயிங் டு பி மைனஸ் இலக்கணுங்களா செல்லுங்களா? ஆப்ஷன் சி chlamydomonas represented by zygote is termed as chlamydomonas. Option C will be the right answer. Option C dakana option C will be the right answer. Option C is going to be the right answer. Chlamydomonas. Okay, chlamydomonas sock C will be the right answer. Chlamydomonas. Okay, மறந்துடாதீங்க. Okay, chlamydomonas will be the right answer dakana chlamydomonas. Okay, next question பார்த்தலாமா? அடுத்த question கான்செப்ட் பார்த்துருவோம். எஸ் கொஞ்சம் question தான் இருக்க போகுது. Bryophytes are amphibians. எதனால நம்ம amphibians சொல்லிருக்கோம்? இது நம்ம நிறைய வாட்டி பார்த்தது தான். எதனால நம்ம amphibians அப்படின்னு சொல்லிருக்கோம்? Why we consider bryophytes as an amphibians? Why we consider bryophytes as amphibians? அவன் என்ன கேட்டிருக்கான்றதை பார்க்கணும். எதனால ஆம்பிபியன்ஸ் தான் சொல்றான்னு அர்த்தம். அது டேம் பிளேஸ்ல இருக்கும், கண்டிப்பா டேம் பிளேஸ்ல இருக்க போகுது, மாய்ஸ்ட் அக்கௌண்ட் இருக்கும். பட் அவன் கேள்வி என்ன கேட்டிருக்கானா, எதனால நம்ம அது ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ இந்த பிரசன்ஸ் அந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம அது ஆம்பிபியன்ஸ் சொல்லல கணுங்களா. அதோட ரீப்ரொடக்ஷனுக்கு வாட்டர் தேவைப்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும். பரையோஃபைட்ஸ் தண்ணியில் தான் சார் இருக்கும். அந்த மாதிரி தண்ணி கான்செப்ஷனில் அந்த ஏரியாவில் இருக்கும், டேம் பிளேஸ்லையும் இருக்கும் இல்லையுமே சார். மோஸ்ட்லி அக்வாட்டிக் கான்செப்ட் தான் சார் இருக்கும். அப்புறம் அது சொல்ல முடியாது சார், தாராளமாக சொல்லலாம். பட் ஆம்பிபியன்ஸ் நம்ம எதுக்காக அந்த டேர்மை கொடுக்குறோமோ, ஆம்பிபியன்ஸ்னு நம்ம எதுக்காக அந்த டேர்மை கொடுக்குறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் ரீப்ரொடியூஸ் பேசிக்காக வந்து நம்ம வாட்டர் டிபெண்டன்ஸாக இருக்குது. ஏன்னா ஆம்பிபியன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணுறோம், வாட்டர்லையும் இருக்கும் இதுங்க இருக்கும் அப்படி தான் ஸ்பேஸ் பண்ணி சொல்லிருக்கோம். ஸோ எதனால் அப்படி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதோட செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வாட்டர் டிபெண்டிங்காக இருக்கிறதுனால. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. சே ஏ ஃபார் ரெட்டாவட்டி. ஆப்ஷன் A will be the right answer. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, ரொம்ப ஈஸியானதா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஓகே, அண்டா பிரியாணி. ஓகே, அதே தான். ஏதோ ஒரு ஆடு வருதா? ஓகே ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எல்லாம் ஆட் வரும். ஓகே ஃபைன்ரா, புரிஞ்சுதாங்கன்னா அவன் ஆம்பிபியன்ஸ் எதுக்காக கேட்கறான்றது தெரிஞ்சுக்கணும். எதனால நம்ம ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்றோம், அது அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அது அங்கே டேம் பிளேஸ்ல அக்கர் ஆயிட்டு இருக்கு, அதனால ஆம்பிபியன்ஸ் சொல்றோமா? கிடையாது. அது ரீப்ரொடக்ஷனுக்கு நமக்கு என்ன தேவை, நமக்கு பேசிக்காக வந்து வாட்டர் தேவை, அதனால தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. சே ஏ ஃபார் ரெட்டாவட்டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். which type of following has the largest gametophyte? largest gametophyte இருக்கக்கூடிய following எது? which type of has the largest gametophyte? largest gametophyte இருக்கிறது எதுவா இருக்கு? largest gametophyte. Largest gametophyte. Concept moss and selaginella இருந்தாலும் moss considers the largest gametophytic body. moss consider largest gametophytic body. Bryophytes-ல determined-ஆ இருக்கக்கூடிய moss-ஆ தான் இருக்க போகுது. ஸோ டெலுலு இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அவன் கேமெட் கேட்கல, கேமிட்டோஃபைட்டிக் பாடி கேட்டிருக்கான். கேமிட்டோஃபைட்டிக் பாடி வந்து டாமினன்ட் ஃபேஸில் எதில் இருக்குன்றதை நமக்கு தெரிஞ்சிருக்கும். பரையோஃபைட்ஸில் இருக்கக்கூடிய மாஸில் தான் இருக்க போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஓகேவா? ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி டெலியூஷன் சொல்லுவானா. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இருக்குன்னா இது போங்க, என்னடா போங்க. ஓகேவா? இல்லை எக்ஸ்பர்ட் கொஸ்டின். பானிக்கு பியூரிட்டின்னு எழுதி வாங்கி பியூரிட்டியான தண்ணி குடிக்கிறதா இருக்கணும். ஓகேவா? சரி, புரிஞ்சுதா? மாஸ் அப்படின்னு பரையோஃபைட்ஸ் கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். கேமிட்டோஃபைட்டிக் தான் டாமினன்ட் பாடியாக இருக்கிறது. எதில் டாமினன்ட் பாடியாக இருக்கும்? பரையோஃபைட்ஸில் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ ஆப்ஷன் டி டெலுலு டம் பிரியாணி அப்படின்றது ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், வி ஆர் இன் தி ஃபைனல் ஸ்டேஜில். கடைசி 10 கேள்வி. ஒரு ஃபைல் ஒன்று போடுங்க பாப்பா. கமான், பிளாஸ்ட் நடிச்சோன்னா கடைசி 10 கேள்வி வராது. செலாஜினலா பரையோஃபைட்ஸுக்கு அடுத்தது தான் செலாஜினலா வரும். அடுத்த டைப் ஆஃப் கேமிட்டோஃபைட்டிக் பாடி தான். ஓகேவா? ஏன் கமான் இருக்கண்ணா, கமான் பிளாஸ்ட் போட்டுவிடுங்க. செஷன் லைக் பண்ணிவிடுங்க. செஷன் லைக் பண்ணாதான் செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்கடா. தோஸ் ஹூ டிடன்ட் லைக் த செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்ட் அடிச்சுடுங்க. கடைசி 10 கேள்விக்கு நம்ம என்டர் ஆக போகிறோம். வி ஆர் என்டரிங் இன்டு த லாஸ்ட் 10 10 என்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லுது. தண்ணி குடிச்சுக்கோங்க. ஸ்டே ஹைட்ரேட்டாக இருக்குது, ரொம்ப முக்கியம். ஓகே, பிளாஸ்ட் போட்டாச்சா? சூப்பர். ஓகே, இப்போ நம்ம அடுத்த லாஸ்ட் 10 கேள்வி பார்த்துலாம். The common mode of sexual reproduction in chlamydomonas. A common mode of sexual reproduction in chlamydomonas.
கண்டிப்பாடா ஒரு நாள் ஃபுல் டே டைம் கிடைக்கிட்டோம் நாங்கள் முடிச்சிடலாம். A common mode of sexual reproduction in chlamydomonas. நல்ல விஷயம்டா கேணி. டேய் கிளாமிடோமோனாஸ் கேட்டிருக்காங்கடா கணங்களா. கிளாமிடோமோனாஸ்க்கான காமன் மோட் என்ன கேட்டிருக்கான்றதை பார்க்கணும். கிளாமிடோமோனாஸ்கோட காமன் மோட் ஆஃப் செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் எதுவாக இருந்திருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் நன் அதர் தேன் ஐசோகேமஸ். ஆப்ஷன் ஏ ஐசோகேமஸ் கண்டிஷன். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ சே ஏ ஃபார் அடாவடி, அண்டா பிரியாணிக்கு அடாவடி அப்படின்றது. ஓகே ஐ வாஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ ஏடாக்கனா ஐசோகேமஸ். சாரி ஐசோகேமஸ் கண்டிஷன்றா ஐசோகேமஸ். ஓகேவா. ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ எஸ். எம்சியூ சுபஸ்ரீ, ஜெயலட்சுமி, வரதராஜன், அனன்யா, கிரைசோ, கிருத்திகா, கெனி, பிரீத்தி, தமிழரசி, கமலக்கண்ணன், கிரைசோ, சத்யா, சூப்பராஜ். It's going to be option A, சூப்பராக்ஷியா. ஃபைன். It's going to be option A will be the right answer. ஐசோகேமஸ் அப்படின்றது. அடுத்த கட்ட கேள்வி பார்த்துருவோம். The next பார்த்தீங்கன்னா the product of the conjugation in Spirogyra or the fertilization of the chlamydomonasis. The product of the conjugation in Spirogyra or the fertilization of chlamydomonas. The product of the conjugation in Spirogyra or the fertilization in chlamydomonas நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம். What we call it as. Zygospora, zoospora. So பாகுபலிக பாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி ஜூஸ்போர் இஸ் ரைட் ஆன்சர். பாகுபலிக பாலயா நமக்கெல்லாம் பாகுபலிக பாலயான ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். பாய் வீடு பிரியாணி இன்னைக்கு தான் ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி ஜூஸ்போர் இஸ் ரைட் ஆன்சர். ஸ்பைரோகைரா ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் கிளாமிடோமோனாசிஸ். ஆப்ஷன் பி ஜூஸ்போர் மறந்துடாதீங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். ஓகேவா. ஆப்ஷன் பி ஜூஸ்போர் இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஓகே ஃபைன் கலகிறீங்க. ஓகேவா. எஸ் டா சூப்பரா. ஜெயலட்சுமி, தமிழரசி, அனன்யா, கெனி, ஆசத், பிரீத்தி, வரதராஜன், கமலக்கண்ணன், முகேஷ், கிரைசோ, தேவிகா, பிரீத்தி, கரிஷ்மா, சுபஸ்ரீ. எஸ் டா இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஜூஸ்போர் இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கேள்வி, அடுத்த கட்ட கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோனிமா அக்கர்ஸ் இன் தி லைஃப் சைக்கிள் ஆஃப். எதோட லைஃப் சைக்கிளா புரோட்டோனிமா அக்கர்ஸ் ஆகுது. புரோட்டோனிமா அக்கர்ஸ் இன் தி லைஃப் சைக்கிள் ஆஃப். Protonema occurs in the life cycle of. Protonema, prototype பேஸ் பண்ணி வரக்கூடிய protonema occurs in the life cycle of. Protonema occurs in the life cycles of Funaria. Option B, Funaria is the right answer. Option B, Funaria is going to be the right answer. Protonema occurs in the life cycles of Funaria. Funaria la occurs ஆக போகுது. Option B is the right answer. பாலையா க பாகுபலி அப்படின்னு சொல்லக்கூடிய இல்ல பாகுபலி க பாலையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி. ஓகே Protonema occurs in Funarial stages. Option B will be the right answer. And next கேள்வி பார்த்தலாம். And next கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா in Pinus gymnosperms the haploid structures are. In Pinus gymnosperm haploid structure என்ன இருக்க போகுது. Pinusல haploid structures how it will be. ஃபோன் ஹேங் ஆகிடுச்சா. உங்கள் ஃபோன் ஹேங் ஆகும்போது இங்கேயும் ஹேங் ஆகுது, இங்கேயும் பஃபரிங் வருது. சரி பண்ணிட்டாங்க. ஆப்ரா காடாப்ரா அப்படி சரி பண்ணிட்டாங்க. சரி ஜிம்னோஸ்பம்ஸில் haploid structure என்ன இருக்க போகுது. முடிஞ்சிருச்சுடா கண்ணா, முடிஞ்சிருச்சு. நேற்றே அப்ளை பண்ணியிருந்துருக்கோம். எஸ்டர்டே இஸ் லாஸ்ட் டேட். 27th of May is the last date to apply refund அப்ளை பண்ணுறதுக்கு நேற்று தான் கடைசி தேதி. நேற்றே நீங்கள் 12 மணியோட கான்செப்ட் 11:59 முடிஞ்சிருச்சு டைமிங். ஓகே ஸோ இதுக்கு என்ன இருக்க போது. ஆப்ஷன் பி மெகாஸ்போர், போலன் கிரெயின்ஸ் அண்ட் எண்டோஸ்பம். ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே பாலையா பாகுபலிக பாலையா அப்படி மறுபடியும் சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். Okay, option B is right answer. Megaspore, pollen grains and endosperm. Option B will be the right answer. Okay, வரும்டா வரும். ஓகே பண்ணலாமாவா. டேய் என்னடா அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. யாரும் பண்ணலையாடா. நேற்றே சொன்னேன்டா, நேற்றே ரிமைண்ட் பண்ணனே. நேற்று கிளாஸ் வரும்போது சொல்லியிருந்தேனே. நேற்று லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுங்க ரீஃபண்டுக்குன்னு. காசு வரும். அப்ளை பண்ணாலே போதும், காசு வரும். இல்லைங்க அவங்க பொறுமையாக உட்காந்து காசு பிரித்து கொடுப்பான். அப்ளை பண்ணி வச்சுக்கணும். 27th லாஸ்ட் டேட் வரும். என்டி தானே வரும்போது வரும் அப்படின்னு சொல்லுவான். பட் கிளாஸ் வந்துடும், கவலைப்படாதீங்க. பட் அது அப்ளை பண்ணியிருந்துருக்கணும்.
பண்ணிட்டேன், நல்ல விஷயம். ஓகேவா, அப்ளை பண்ணணும். அதான் மேமும் வீடியோ போட்டு தான் நாலாம் நேற்று ரிமைண்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா, சரி நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இதுக்கு ஆப்ஷன் பி will be right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். எவல்யூஷனரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த செலாஜினல்லா இஸ். எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்களா எப்படியா, அதை நான் அந்த நியூஸ் நான் பார்க்கல. எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்களாண்ணா, ரீஃபண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அந்த நியூஸ் நான் பார்க்கலையே. சரி நான் அப்படியே வந்துட்டேன். சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன். பட் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்களா, எப்போ வரைக்கும்டா? ஆஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இன்னும் யாரும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்னும் யாரும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் பண்ணுங்க. பரவாயில்லையே, நல்ல விஷயம். அப்போ ஃபுல்லாக பண்ணிட்டாங்க, அப்போ தாராளமாக உட்காந்து பண்ணி விட்ருங்க, நல்ல விஷயம். அதே தான் நானும் முதல்ல நினச்சேன், இவன் ஏன் இப்படி வச்சிருக்கான், ரீஃபண்ட் எதுக்கு இப்படி டக்குன்னு முடிச்சிடறான், எண்டு வரைக்கும் வைக்க வேண்டியது நினச்சி, நல்ல விஷயம் தான். ஓகேவா, எஸ். அப்போ யாரும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் பண்ணி விட்ருங்க, சீக்கிரமாக பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். ஓகே, எவல்யூஷனரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செலாஜினல்லா நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CA for adapted. செலாஜினல்லால heterosporous condition, gymnosperms பேஸ் பண்ணி வந்தால் என்ன இருக்க போகுது, it will be a heterosporous condition இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ, CA for adapted. ஆப்ஷன் ஏ டாக்கணுங்களா, ஏ யா ஜெய்பாலி அப்படின்னு சொல்லிட்டு ஏ தான் இருக்க போகுது. heterosporous in nature. எவல்யூஷன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் செலாஜினல்லா எப்படி இருக்க போகுது, heterosporous nature இருக்க போகுது. ஓகேவா, மறந்துடாதீங்க. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கடையில் 5 to 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. டக்குன்னு முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. We will wind up it soon. Next question பார்த்துருவோம். பைனஸ் ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல வந்துட்டு இந்த எண்டோஸ்பர்ம் எப்படி இருக்க போகுது, எண்டோஸ்பர்ம் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, எண்டோஸ்பர்ம் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, ஜிம்னோஸ்பர்ம்ல எண்டோஸ்பர்ம் எப்படி இருக்கும், ஜிம்னோஸ்பர்ம்ல எண்டோஸ்பர்ம் எப்படி இருக்கும், ஜிம்னோஸ்பர்ம்ல எண்டோஸ்பர்ம் எப்படி இருக்கும். ஜிம்னோஸ்பர்மில் எண்டோஸ்பர்மு ஆப்ளாய்டு கண்டிஷனில் இருக்க போகுது. என்ஜியோஸ்பர்மில் மட்டும் தான் நமக்கு ட்ரிப்ளாய்டு கண்டிஷன் பார்க்க முடியும். மிச்சம் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பார்க்க முடியும், ஆப்ளாய்டு கண்டிஷன் தான். ஓகே, அப்போ ஜிம்னோஸ்பர்மில் வந்துட்டு எண்டோஸ்பர்ம் பேசிக்காக என்ன கண்டிஷனில் இருக்குது, ஆப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா ஆப்ஷன் பி கா. ஓகேவா, பாகுபலி கபாலயா இஸ் கூட ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யா ஃபைன் ரக்கண்ணா, சூப்பராக. தமிழரசி, கோகுல், சுபஸ்ரீ, மோனிஷா, ஜெயலட்சுமி, முகேஷ், ஆசத், அக்ஷயா, வரதராஜன், ஜெலின், பிரீத்தி, கெனி, கிரைசோ, தேவிகா, அக்ஷயா, கமலக்கண்ணன், கரீஷ்மா, சூப்பராக. இது கொண்டு போய் ஆப்ஷன் பி பாகுபலி का बालिया का बिरयानी है அப்படின்றது. பாலியா வச்ச பிரியாணியா, பாலியா வச்ச பிரியாணி, பாலியா ஸ்பெஷல் பிரியாணி. இதெல்லாம் பாலியா ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன நிலைமை நினச்சி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Prothallus give rise to the fern plant without fertilization. It is in a prothallus, அதாவது gametophytic body which give rise to the fern plant without fertilization. அது எங்க பார்க்க முடியுமா, prothallus give rise to the fern plant, prothallus give rise to the fern without fertilization. நல்லா பார்த்துக்கணும், கான்செப்டை நல்லா பார்த்துக்கணும். புதுசாக இருக்கே சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ப்ரோத்தலஸ் கேமிட்டோஃபைட்டிக் பாடி கேட்குறாங்க, ஃபர்ன் பிளான்ட் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ இந்த கண்டிஷன் தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஸ்போரியா, ஸ்போரி இல்லை கண்ணுங்களா, அது ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுறது தான் அப்போ ஸ்போரி அப்படின்றது. கேமிட்ஸ் ஃபார்ம் ஆக பண்ணுறது அப்போ கேமி அப்படின்றது. ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆக பண்ணுறது அப்போ ஸ்போரி. வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன் என்னது, கேமிட்ஸோட ஃபியூஷன் தானே, கேமிட்ஸோட ஃபியூஷன் தான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படி சொல்கிறோம். அப்போ கேமிட்ஸோட ஃபெர்டிலைசேஷன், கேமிட்ஸ் இல்லாமல் நடக்கிறது அப்போ கேமி அப்படின்னு, கேமிட்ஸ் இல்லாமல் இருக்கிறது அப்போ கேமி ஆகவும், ஸ்போர்ஸ் இல்லாமல் நடக்கிறது அப்போ ஸ்போரி ஆகவும் இருந்துட்டு நோட் பண்ணி வச்சவங்க. கேமிட்ஸ் இல்லாமல் நடக்கிறது அப்போ கேமி ஆகவும், ஸ்போர்ஸ் இல்லாமல் நடக்கிறது அப்போ ஸ்போரி ஆகவும் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது. ஓகே, அப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். கேமிட்ஸ் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணது ஃபெர்டிலைசேஷன், ஏன்னா மேல் கேமிட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் ஃபியூஷனாக தான் நமக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்க போகுது. ஸோ இங்கே கரெக்டான ஆன்சர் நமக்கு மறுபடியும் பாகுபலி பாலையா வச்ச பிரியாணி தான் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, மறுபடியும் நமக்கு பாலையா வச்ச பிரியாணி தான், பி இஸ் ரைட் ஆன்சர். வித்தவுட் ஃபெர்டிலைசேஷனா ஒருத்து பாத்தினோ கார்பினோ போட்டக்கூடாது. ஓகே, என்ன கேட்டிருக்கான்றதை பார்த்து காட்டிக்கணும். ஓகே, அது வந்து ஃப்ரூட் ஃபார்மேஷன், நீங்கள் அது கேட்கவே இல்லை, ஃபோன் பிளான்லாம் கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி அப்போஸ்போரி வில் பி த ரைட் ஆன்சர். நல்லா நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கட்ட கேள்வி என்னன்றது பார்த்துருவோமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி the pyrenoids are made up of, the pyrenoids are made up of, எதால மேடப் ஆயிருக்கு, the pyrenoids which is made up of, pyrenoids எதால மேடப் ஆயிருக்கு, pyrenoids are made up of, pyrenoids எதனால மேடப் ஆயிருக்கு சொல்லுங்க மம்மி சொல்லுங்க.
பைரனாய்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பேர் கணக்குங்களா? Pyrenoids are generally made up of proteinaceous center and a starchy sheath. Proteinaceous center and a starchy sheath. Option A will be the right answer. Say A for Radavati. Option A is going to be the right answer. Option A. Okay, va? Proteinaceous centers and the starchy sheath. Option A is the right answer. Option A is the right answer. Okay. Say A for Radavati. Option A. Annaikku vecha biryani. Anda biryani. அன்னைக்கு வச்சு அண்டா பிரியாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெரியாத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரா சூப்பர். தமிழரசி, மோனிஷா, அக்ஷயா, ஜெயலட்சுமி, விமலா, கோகுல், முகேஷ், பூஜா, சுபஸ்ரீ, பிரீத்தி, சத்யா, மகாலட்சுமி, கரீஷ்மா, ஆசத். எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஜஸ்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்கு, பார்த்துலாம். A male, I mean the 299 வந்திருக்கும். சரி, male gamete is small and motile, whereas the female gamete is large and immotile. Male gamete வந்துட்டு small and motile இருக்குமா, ஆனா female gamete எப்படி இருக்குமா, large and immotile இருக்குமா? எதுல? male gamete வந்துட்டு small and motile இருக்குமா, where large and immotile இருக்குது female gamete இருக்குது. எதுல இது பார்க்க முடியும்? In which we can see it? எதுலடா பார்க்க முடியும்? we can be seen in fucus. எதில் பார்க்க முடியுன்றாங்க? ஃபியூக்கஸில் பார்க்க முடியுன்றாங்க. அப்போது say A for Radavati. ஆப்ஷன் A is going to be the right answer. ஓகே, எதில் பார்க்க முடியுமா? ஃபியூக்கஸில் பார்க்க முடியுமா? ஸோ ஆப்ஷன் A, say A for Radavati. ஆப்ஷன் A, ஃபியூக்கஸ் is going to be the right answer. இருக்கானுங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் A will be the right answer. ஓகேவா? ஆப்ஷன் ஏடாக்கனா ஆப்ஷன் ஏ. ஓகே, ஃபியூக்கஸில் நம்மளால் பார்க்க முடிகிறது. இதை நாம் ஃபியூக்கஸில் பார்க்க முடிகிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? மறந்துடாதீங்க. ஓகே, சூப்பர். சுபஸ்ரீ, பூஜா, ஜெயலட்சுமி, MCU, விமல், மோனிஷா, முகேஷ், டெவில், கோகுல். சூப்பராக இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அண்ட் we are into the last டுடேஸ் லாஸ்ட் கேள்வி, இன்னைக்கான கடைசி கேள்வி, இன்னைக்கான கேள்வி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% of carbon dioxide fixation on the earth is carried out by 50% of carbon dioxide fixation on the earth. Carbon dioxide fixation on the earth is carried out by 50% of carbon dioxide on the earth is carried out by. யாரால carry out பண்ணப்படுகிறது? 50% of carbon dioxide on the earth is carried out by. carbon dioxide fixation earth எதனால carry out பண்ணப்படுதுன்னா, சித்தப்பு சிக்கின்னு வாரால அப்படின்னு சொல்லுங்க. சாக்ஷி 50% ஆல்கே வந்துட்டு ஆல்கே வாழ தான். ஓகேவா? ஆல்கே 50% of carbon dioxide fixation is in the earth is carried out by algae. Soxy is the right answer. Okay, Soxy will be the right answer. So option C, Soxy is the right answer. Chicken biryani. Chicken biryani. Okay, Soxy chicken biryani சாப்பிட்டு என்ன பண்ணா, சித்தப்பு சிக்கன் டான்ஸ் ஆனான்னு வெச்சுக்கோங்க. ஃபைனா? சாக்ஸி வந்துட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு சித்தப்பு சிக்கன் மஹிபாயோட சேர்ந்து டான்ஸ் ஆனா அப்படின்னு. ஓகே, அது கொண்டு போய் ஆப்ஷன் சி, ஆல்கே இஸ் ரைட் ஆன்சர். அதில் தான் 50% ஆஃப் கார்பன் டை நடந்துட்டு இருக்கு நடத்தும். ஓகேவா? ஒரு பிளாஸ்ட் ஒன்று போடுங்க பார்ப்போம். சி ஜோசப் விஜயா, சிஎம் விஜய், நல்ல விஷயம். ஒரு பிளாஸ்ட் ஒன்று போடுங்க. கமான் பிளாஸ்ட் அடிச்சுடுங்க. செஷன் லைக் பண்ணாதவங்க செஷன் லைக் பண்ணிக்காச்சா? செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் செஷனை லைக் பண்ணவும். செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்திருந்தீர்கள் என்றால் மறக்காமல் செஷனை லைக் பண்ணி விடவும் அப்படின்றதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கமான் ரகண்ணா. பிளாஸ்ட் அடிச்சுடுங்க. சூப்பர். பிளாஸ்ட் போட்ட நல்லுள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றிகள். ஓகே, இனி உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகுது? வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்? என்ன சார்? போய் சாப்பிடணும், அப்புறம் மதியானம் ரெடி ஆகணும், கிளாஸ் அட்டன் பண்ணால் மறக்காதீங்க. 11 o'clock வந்துட்டு நம்ம விஜய் சார் கிளாஸ் இருக்குது. இல்லைடா, இனிமே தான்டாக்கண்ணா. நீங்களாம் சாப்பிட்டாச்சா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சா? எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சா? சீஃபா சித்தப்பு வச்ச பிரியாணி எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஃபிசிக்ஸ் சார் கிளாஸ் அட்டன் பண்ணோம். விச் இஸ் ஆன் 11 o'clock வந்து சார் ஒரு கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாடா MCU கண்டிப்பாக பண்ணுறேன். கண்டிப்பாக
என்னை பார்த்தா என்ன அனில் ரூத் மாதிரி இருக்கா இல்லை அனில் ரூத் மாதிரி இருக்கா உங்களுக்கு பாட்டு பாடுறதுக்கு? ஃபைன் ஃபைன்ரா கண்ணா, ஃபைன்ரா. நம்ம செஷனை முடிச்சிடலாமா? செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ யாருக்காவது நமக்கு டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுக்காக நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், டெஸ்ட் சீரிஸ் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இல்லையா? டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் பை ஃப்ரம் அவர்ஸ். ஓகேவா? நம்ம 549 டெஸ்ட் சீரிஸ் வித் ஓஎம்ஆர் ஷீட்டோட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓஎம்ஆர் ஷீட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரம்மிக்கே நீட் ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ இதுக்கு இந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எந்த இது போயிட போது நம்மளோட அமேசானோட வெப் பேஜுக்கு போகும். எங்கே போகுமா? அமேசானோட வெப் பேஜுக்குள்ள போக போதுடா. ஜஸ்ட் அப்படியே வரீங்க, இது கேசிக்காக வந்துட்டீங்க, அது வந்தோடனே நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இது கீழே கிளிக் பண்ணினாலே போதும், உங்களுக்கு அமேசான் வெப் பேஜ் லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த லிங்க் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதில் போய் நீங்கள் பை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த பை நவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைனா இப்போ 549 ருபீஸ்க்கு நமக்கு வந்துட்டு வேதாந்த நம்பிக்கை ரீநீட்டுக்கான லிங்க் இருந்துட்டு. ஓகேவா? ஸோ தோஸ் ஹூ ரியலி நீட் இட் யூ கேன் பர்ச்சேஸ். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபைன் நடக்கணா? முடிச்சிடலாமா? வேறு ஏதாவது டவுட் தான் இருக்கா? முடிச்சிடலாமா? அனுப்பி விட்றேன்டா. உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டியாக நான் அனுப்பி விட்றேன், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன். ஃபைன் ஷால் வி ஃபினிஷ்? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? உங்கள் அட்ரஸ் எனக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெஷல் பிரியாணி வந்துட்டு அப்படியே தூக்கி அப்படியே பறந்து வந்து விழும் அப்படின்னு சொல்லும்போது அது பறந்து வந்து விழப்படும். ஓகேங்களா? சரி, நம்ம வந்துட்டு நாளை சந்திப்போம். அப்போ காலையில் 6 மணி கிளாஸாக கூட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க. இல்லை முக்கால்வாசி பேர் இப்போ தான் வந்தீங்க. பட் சில பேர் வந்து காலையில் 6 மணியில் இருந்தே இப்போ வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருந்து ஆன்சர் பண்ணிவிட்டு சூப்பராக இது பண்ணிட்டு இருந்தேன். எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸுக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ அண்ட் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். அடுத்த கிளாஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஓகேங்களா? ஸோ பை டாக்கண்ணா. ஸோ சி யூ ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேடா. ரைஸ் கம்மியாக இருக்கா, பீஸ் அதிகமாக இருக்கா, சத்தம் கம்மியாக இருக்கணும், ரத்தம் அதிகமாக இருக்கணும், சினிமா பண்ண டைலாக்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஓகே சரி டாக்கண்ணா. அப்போது சூப்பரா. தேங்க்யூ ஃபியூச்சர் டாக்டர்ஸ். வி ஷல் மீட் அப் ஆன் நெக்ஸ்ட் லைஃப். அடுத்த நாளை சந்திப்போம். பை டாக்கண்ணா. அப்போது என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி பக்ரீத் டு ஆல். நல்லா சாப்பிட்டு நல்லா பிரியாணி உங்கள் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பை. நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பக்ரீத் டு ஆல் மை டியர்ஸ், ஆல் மை ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஓகேவா? பை டாக்கண்ணா. சி யூ. டாடா.